வணக்கம் நண்பா நண்பி, நான் தான் உங்க மோனி. இன்னைக்கு நம்ம சேனல்ல சந்திராவின் ருத்ரன் அப்படிங்கிற ஒரு நியூ ஸ்டோரி தான் பார்க்க போறோம். இந்த ஸ்டோரி முழுக்க முழுக்க என்னோட கற்பனையால நாரேட் பண்ணுது. இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிக்ஷனா இருந்தாலுமே இதுல வர பிளேசஸ், கேரக்டர்ஸ் எல்லாமே என்னோட கற்பனையால நாரேட் பண்ணதுதான். சோ இந்த ஸ்டோரி எல்லாரும் வெறும் கற்பனை கதையை மட்டும் பாருங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓபனிங் சீன்ல பிரம்மாண்டமான ஒரு நாடு, அந்த நாட கதிர் நாடுன்னு சொல்லுவாங்க. கதிர் நாட்டுக்கு நடுவுல அந்த நாட்டை விட பிரம்மாண்டமா ஒரு அரண்மனை இருக்கு. அந்த அரண்மனை சுத்தியுமே அந்த காலை நேரத்துல அந்த அரண்மனையை டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இன்னும் இந்த நாட்டோட ராஜா ரூமை விட்டு வெளியிலேயே வரல, அறைக்குள்ள தூங்கிட்டு இருக்காரு. அந்த சமயம் அவரு தூங்கிட்டு இருக்க அந்த அறையோட கதவு ஓபன் ஆகுது. வீரமே தோத்து போயிடுங்கிற அளவுக்கு ஒரு நபர் வீரனோட போட்டுக்கிட்டு ரூமுக்குள்ள வராரு. தூங்கிட்டு இருக்க மகாராஜாவை பார்த்து, தந்தையே, ஆதவன் அதிகாலையில் எழுந்து அந்திமாலையில் மறைய சுறுசுறுப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறார். ஆனால் தாமோ விரைவில் தூக்கம் கலைந்து இயலாமல் இன்னும் உறங்கிக் கொண்டிருப்பதாக நடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அம்மா வந்தா என்ன நடக்கும் என்று சற்று சிந்தித்து பாருங்களேன் அப்படின்ற மாதிரி அங்க வந்து அந்த நபர் சொல்றாரு. அவரு வேற யாரும் கிடையாது, மகாராஜாவோட ஒரே மகன். அவனை இந்த கதையில நம்ம ருத்ரன் சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். அவனோட வாய்ஸ கேட்ட மகாராஜாவும் உடனே எழுந்து உட்கார்ந்துறாரு. உடனே ருத்ரன் கிட்ட, இப்போ எதற்காக நீ உன் அம்மாவை எனக்கு ஞாபகம் செய்கிறாய்? இப்பொழுதுதான் அவளின் தொந்தரவு இல்லாமல் நிம்மதியாக இருக்கிறேன். நான் மட்டும் இரவில் எழுந்து வெளியே வந்தேன் என்றால் உடம்புக்கு நல்லது, வயிற்றுக்கு நல்லது என்று எதையோ உண்ண கொடுப்பாள். அதற்காக தான் ஆதவன் எழுந்தும் நான் எழாமல் இருக்கிறேன். என் நிலைமை எதிரிக்கு கூட வரக்கூடாது மகனே. நீ இங்கிருந்து செல், நான் பிறகு வருகிறேன். நீங்கள் கூறுவதும் உண்மையே, அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் தந்தையே, இப்படி தாம் நடிக்கிறீர்கள் என்று தாயிற்கு தெரிய வந்தால் என்ன நடக்கும் என்பதை நினைத்து பாருங்கள் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது என்ன நடக்கும்? அதற்கு பதில் இன்னும் 2 குவளை பானத்தை அவர் அருந்துவார் அப்படின்ற மாதிரி யாரோ சொல்ல, இவங்க 2 பேருமே திரும்பி பாக்குறாங்க. ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அங்க வந்தது வேற யாரும் கிடையாது, மகாராஜாவோட வைஃப். அவங்களை இந்த கதையில நாம இந்திரான்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். இந்திராவை பார்த்ததும் மகாராஜா பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இங்க என்ன நடக்குதுன்னு அவருக்கு சுத்தமா புரியல. உடனே ருத்ரனும் மகாராணி கிட்ட, பணிகிறேன் தாயே, நான் கூறிய போது தாம் அதை நம்பவில்லை. இப்போது தந்தையின் வாயிலாகவே உண்மை என்னவென்று தெரிந்து விட்டதல்லவா? இப்போது நான் போட்டியில் வென்று விட்டேன். ஆகையால் தாம் இன்று எனக்கு மட்டும் ஆசைவம் செய்து தர வேண்டும். புரிகிறதா? இல்லை, எனக்கு புரியவில்லை. இங்கு என்ன நடக்கிறது? அது ஒன்றுமில்லை தந்தையே. அம்மாவிற்கு ஒரு சந்தேகம். தாம் ஒரு வாரமாக தினமும் வெகு தாமதமாக எழுகிறீர்கள். ஆகையால் தம்மால் காலை உணவை மட்டும் தான் எடுத்துக்கொள்ள முடிகிறது. அம்மா கொடுக்கும் விசேஷ மருந்தை தங்களால் எடுத்துக்கொள்ள முடியவில்லை. அதனால் அம்மாவின் மனதில் ஒரு சந்தேகம் எழுந்தது. தாம் வேண்டும் என்று தாமதமாக எழுந்து அந்த மருந்தை குடிக்க வேண்டும் என்று அன்னையின் கட்டளையில் இருந்து தப்புகிறீர்களோ என்று. ஆகையால் தான் அவர் என் உதவியை நாடினார். ஆனால் நானும் தம்முடைய புதல்வன் ஆயிற்றே. ஆகையால் தான் தாயுடன் ஒரு ஒப்பந்தம் போட்டேன். உண்மையை நான் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் இன்று எனக்கு மட்டும் அசைவம் சமைத்து தமக்கு பச்சை காய்கறிகளை உணவாக கொடுக்க வேண்டும் என்று. இந்த போட்டியில் இப்பொழுது நான் தான் வெற்றி பெற்றேன். ஆகையால் அவரின் கோரிக்கையை நிறைவேற்றி ஆக வேண்டும். மகனே ருத்ரா, உன்னை காணும் பொழுது எனக்கு கர்வமாக உள்ளது. சாதாரண அசைவ உணவிற்காக தம்முடைய தந்தையின் வாழ்க்கையை இவ்வாறு கேள்விக்குறியாக்கிவிட்டாயே. சிறப்பு, மிக சிறப்பு. பிறகு நான் மட்டும் அந்த கசப்பான மருந்தை அருந்த வேண்டுமா? தான் மட்டும் அதிலிருந்து தப்பிப்பீர்களா? எனக்கு நியாயம் கிடைக்கவே இவ்வாறு செய்தேன். உன்னை நான் பிறகு கவனித்துக் கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவரோட வைஃப் கிட்ட, இந்திரா, நான் செய்தது தவறு என்பதை நான் நன்கு அறிவேன். இந்த ஒரு முறை என்னை மன்னித்து அருள்வாயாக. மீண்டும் இது போன்ற தவறை நான் செய்யவே மாட்டேன். என்னை நம்பு. தெரியாமல் செய்த தவறுக்கு தான் மன்னிப்பு, தெரிந்தே செய்த தவறுக்கு மன்னிப்பு கிடையாது, தண்டனை மட்டும்தான். நான் கதிரவன், கதிர் நாட்டின் மா மன்னன். எவ்வளவு பெரிய வீரனானாலும் என் முன் நிற்க அச்சம் கொள்வான். அப்படிப்பட்ட எனக்கு தண்டனையா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்ல, அதை கேட்ட மகாராணியும், கொடுத்தால் என்னவாகும்? தண்டனையை ஏற்றுக்கொண்டு நன்றாக செய்து முடிப்பேன் என்று கூற வந்தேன். எவ்வளவு பெரிய வீரனாயினும் மனைவிக்கு அடிமைதானே அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை கேட்ட ருத்ரனும் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறான். அதை பார்த்த மகாராஜாவுக்கு பயங்கர கோவம் வருது. இருந்தாலும் அவரால் அதை வெளிக்காட்ட முடியல. உடனே ருத்ரன் கிட்ட, ஒரு மகனே, உனக்கும் ஒரு நாள் திருமணம் நடக்கும். அன்று நான் பார்த்துக் கொள்கிறேன். நான் ஒன்றும் தம்மை போன்ற அன்னையை மதிக்க தெரியாதவன் அல்ல. நான் மனைவியை நன்றாக கவனித்துக் கொள்வேன். அவள் கூறும் அனைத்து கட்டளைகளையும் நான் நிறைவேற்றுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, மன்னர் ஒரு நிமிஷம் ஆடி போயிடுறாரு. உடனே அவரோட வைஃப் கிட்ட, இல்லை, அவன் கூறுவது போல் நான் ஒரு நாளும் நடந்ததில்லை. நீ தண்டனையை கூறு, இப்பொழுதே நான் அதை ஸ்வீகரிக்கிறேன். இந்நாட்டை ஆளும் மன்னனின் முகத்தில் அச்சமா? இதை காணவே கண்ணிற்கு குளிர்ச்சியாக இருக்கிறதே அப்படின்ற மாதிரி சொல்லி சிரிக்கிறான். அதை கேட்ட மகாராஜாவும் பயங்கரமா சோகமான மாதிரி முகத்தை வச்சுக்கிறாரு. அதை பார்த்த மகாராணியும், போதும், தங்களின் நடிப்பு திறனை கண்டு நான் வியக்கிறேன். இல்லை, நான் ஒன்றும் நடிக்கவில்லை. உண்மையாகவே நான் சோகத்தில் தான் இருக்கிறேன். நீ தண்டனையை கொடு.
அதற்கு அவசியம் இல்லை. இம்முறை நான் உம்மை மன்னிக்கிறேன். விரைவில் தயாரிக்கு விட்டு வாருங்கள். தங்களின் தங்கை மகள் இந்து படிப்பை முடித்துவிட்டு வந்து கொண்டிருக்கிறாள். இதை ஏன் நீ இவ்வளவு தாமதமாக கூறுகிறாய்? இப்பொழுதே சென்று தயாரிக்கு விட்டு வருகிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஹாப்பியா அங்க இருந்து கிளம்பி போறாரு. அதை பார்த்த ருத்ரன் ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுறான். உடனே மகாராணி கிட்ட, அன்னையே, எனக்கு ஒன்று மட்டும் விளங்கவில்லை. இந்துவின் மீது தந்தைக்கு அளவு கடந்த அன்பு இருக்கிறது என்று நான் நன்கு அறிவேன். ஆனால் இப்பொழுதெல்லாம் இந்து என்று பெயரை கேட்டாலே பூரிப்படைகிறார், உணர்ச்சி வசப்படுகிறார், உருகி விடுகிறார். அதற்கு என்ன காரணம்? அது ஒரு பெரிய கதை. அது நீ பயிற்சிக்காக வெளியூருக்கு சென்றிருந்த நாள், இந்துவின் வாழ்வை புரட்டி போட்ட நாள். உனக்கு நினைவிருக்கிறதா? இந்துவின் தாய் தந்தையரின் மரணம் நன்றாகவே இருக்கிறது. அரண்மனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் அவர்கள் இறந்து விட்டார்கள் தானே? உண்மை காரணம் அதுவல்ல. ராஜ்யத்தில் கண்ணுக்கு தெரியாத கருப்பாடு ஒன்று இருந்திருக்கிறது. அந்த ராஜ துரோகி நம் கதிர்நாட்டை அடைய வேண்டும் என்ற வெறியில் இந்துவின் தாய் தந்தையரை கொடூரமாக கொன்று இந்துவையும் கொல்ல முயற்சி செய்தான். ஆனால் அதற்குள் இந்து அங்கிருந்து தப்பித்து நம் நாட்டை அடைந்தாள். ஆனால் அந்த நயவஞ்சகன் இந்துவை வழிமறைத்து அவளிடம் நம் கோட்டைக்குள் இருக்கும் சுரங்க பாதைக்கு எவ்வாறு செல்ல வேண்டும் என்று கேட்டு துன்புறுத்தினான். ஆனால் அவள் அதை பற்றி அவனிடம் மூச்சு கூட விடவில்லை. அந்நேரத்தில் தான் மன்னன் எதிர்ச்சியாக அவ்விடம் செல்லும் பொழுது இந்துவின் அந்த அவல நிலையை கண்டார். மனமுடைந்து போனார். அந்த துரோகியை கொன்று நம் இந்துவை காப்பாற்றி அரண்மனைக்கும் அழைத்து வந்தார். இந்துவின் அந்த செயலே மன்னன் இவ்வாறு மாற காரணம். இந்த சம்பவம் எப்பொழுது நடந்தது? ஏன் இதை பற்றி என்னிடம் யாரும் உரைக்கவில்லை? 2 வருடத்திற்கு முன். உன்னிடம் உரைக்காமல் இருக்க காரணம் பயம். பயமா? யாரின் மீது? உன் மீது. என் மீதா? இதற்கு பொருள் இந்து உன்னை கண்டு பயந்தாள். இந்து என்னை கண்டு பயந்தாளா? ஆனால் அதற்கு என்ன அவசியம்? அவள் ஏன் என்னை கண்டு பயம் கொள்ள வேண்டும்? கதிர் நாட்டின் ஒரே பட்டத்திலவரசன் நீ. பயிற்சிக்காக அன்று வெளியூருக்கும் சென்றிருந்தாள். அந்த சமயத்தில் இந்த விஷயம் உனக்கு தெரிய வந்தால் நீ பயிற்சியை பாதியிலே நிறுத்திவிட்டு நம் நாட்டிற்கு ஓடி வந்து விடுவாய். அதுக்கப்புறம் உன் பயிற்சியை கூட நீ கண்டு கொள்ளாமல் இந்துவின் தாய் தந்தையரை கொன்றவனை தேட நீ முற்படுவாய். அதன் பிறகு உன்னால் பயிற்சியில் ஈடுபட முடியாதோ என்று அவள் பயந்தாள். இதுவே அவளின் பயம். அவளின் பயத்திலும் ஒரு அர்த்தம் இருந்தது. ஆகையாலே நாங்கள் இதை பற்றி உன்னிடம் உரைக்காமல் இருந்தோம். புரிந்ததம்மா? இதை பற்றி நான் இந்துவிடம் விடவ மாட்டேன். ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் விளங்கவில்லை. அந்த சம்பவத்திற்கு பிறகு இந்துவால் அந்த நாட்டை ஆள முடியும் என்ற நம்பிக்கை அவளுக்கு வரும் வரை தற்காலிகமாக இந்துவின் நாடு நம்பசம் தானே வந்தது. அப்படி என்றால் அவனின் நோக்கம் நாடு இல்லை தானே? இல்லை மகனே, அன்று அவன் இந்துவின் மூலம் நம் நாட்டை அடைய வேண்டும் என்று திட்டம் தீட்டியிருந்தான். அந்நேரத்தில் தான் மகாராஜா அவ்விடம் சென்று அவளை மீட்டு இங்கு கூட்டிக் கொண்டு வந்தார். ஆனால் அவன் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டான். அங்குதான் எனக்கு ஐயமே எழுகிறது. அந்த சம்பவம் நடந்தது இரவு நேரத்தில். நம் அனைவருக்குமே நன்றாக தெரியும், மன்னன் இரவில் வெளியே செல்கிறார் என்றால் நாட்டை கண்காணிக்க மட்டுமே. அச்சமயத்தில் அவருடன் 2 காவலர்கள் மட்டுமே செல்வார்கள். அப்படி இருக்க அந்த ராஜ துரோகி மன்னனை எதிர்த்து சண்டையிடாமல் அங்கிருந்து தப்பித்து விட்டானா? மன்னனின் வீரத்தின் மீது நீ ஐயம் கொள்கிறாயா? இல்லை அம்மா, அவளின் சூழ்ச்சி என்னவாக இருக்கும் என்று குழம்பி இருக்கிறேன். சூழ்ச்சியா? இதில் என்ன சூழ்ச்சி இருக்கிறது? அவனுக்கு மன்னனின் வாளின் மீது பயம் இருந்திருக்கிறது. ஆகையாலே அவன் தப்பித்திருக்கிறான். இல்லை அம்மா, நிச்சயம் இதில் சூழ்ச்சி இருக்கிறது. அகன்று விரிந்த நம் கதிர்நாட்டையே அடைய வேண்டும் என்று திட்டம் தீட்டி 2 கொலைகளை செய்து நாட்டின் எல்லை வரை வந்தவன் ஒருவேளை அரண்மனைக்குள் நுழைந்து மன்னனை கொல்ல எண்ணி இருந்தால் அவன் என்ன தனியாகவா வந்திருப்பான்? ஒரு படையையே அல்லவா அழைத்து வந்திருப்பான். அப்படி இருக்க நம் மன்னனோ 2 வீரர்களை மட்டுமே உடன் அழைத்து சென்றிருக்கிறார். நிச்சயம் அவரை அவனால் எளிதில் கொன்றிருக்க முடியும். ஆனால் அவன் அதை செய்யவில்லை. அதற்கு மாறாக அங்கிருந்து ஓடி இருக்கின்றான். இதிலிருந்தே ஐயம் எழவில்லையா? புது சந்தேகத்தை நீ என் மனதில் விதைத்து விட்டாய் மகனே. அவன் தப்பி ஓடி பெரும் படையை திரட்டுவான் என்று எண்ணுகிறாயா? விரைவில் நம் கதிர்நாடு போரை காணவிருக்கிறதா? இல்லை, அவனின் நோக்கம் நாட்டை அடைவதல்ல. முதலில் அவனை கண்டுபிடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நோக்கம் என்னவென்று தெரியும். இதை நான் பார்த்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த விஷயம் தெரிந்து விட்டது என்று இந்துவிற்கு தெரிய வேண்டாம் அம்மா. நல்லது மகனே, சரி வா, இந்துவின் வரவேற்பில் கலந்து கொள்வோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே இந்துவை வெல்கம் பண்றதுக்காக போறாங்க. இந்துவும் படிப்பு முடிச்சுட்டு நாட்டுக்குள்ள வரா. இந்துவை வெல்கம் பண்றதுக்காக அந்த நாடு அந்த இடத்துல ஒன்னா இருந்தது. அந்த இடமே ஏதோ பண்டிகை மாதிரி அவ்வளவு கோலாகலமா இருந்தது. இந்துவை பார்த்த மகாராஜா கதிரவனும் பயங்கரமா எமோஷனல் ஆகுறாரு. அதுக்கப்புறம் இந்துவை வெல்கம் பண்ணி அரண்மனைக்குள்ளயும் கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்துவுக்கு பிரம்மாண்டமான விருந்தையுமே செட் பண்றாங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதும் மகாராஜாவும் இந்து கிட்ட, மகளே இந்து, இன்று நீ நன்றாக ஓய்வெடுத்துக்கொள். நாளை நாம் நம்முடைய
குலதெய்வத்தை காண செல்ல இருக்கிறோம், ஆகையால் தயாராக இரு. அப்படி ஆகட்டும் மாமா அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாருமே அவங்கவுங்க ரூமுக்கு போயிடுறாங்க. இப்படி அந்த நாள் போகுது. அடுத்த நாள் ஆகுது. கோயிலுக்கு போறதுக்காக எல்லாரும் ரெடி ஆயிட்டு இருக்கும் போது மகாராணியும் ருத்ரன் கிட்ட, மகனே, பூஜைக்கு தேவையான மலர்கள் நம்மிடம் இல்லை, நீ உடனே குளத்திற்கு சென்று பூஜைக்கு ஏற்ற தாமரை மலர்களை பறித்து வா அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே இந்துவும் நானும் அவருடன் செல்கிறேனே, எனக்கு அனுமதி தாருங்கள் அப்படின்ற மாதிரி கேட்க அவங்களும் ஓகேன்ற மாதிரி ருத்ரன் கூட இந்துவை அனுப்பி வச்சிடறாங்க. இந்துவும் ருத்ரனும் பூக்களை பறிக்கணுங்கிறதுக்காக குளத்து பக்கம் போயிடுவாங்க. மத்தவங்க எல்லாருமே கோயிலுக்கு போயிடுறாங்க. பட் அந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னா கோயிலுக்கு முன்னாடி இருக்க ஒரு மண்டபத்தை கிராஸ் பண்ணி தான் போகணும். பட் அதுக்கப்புறம் குதிரையால டிராவல் பண்ண முடியாது. சோ அவங்க வந்து எல்லாருமே குதிரையை அங்கேயே கட்டிட்டு அங்க இருந்து நடந்து போலான்னு சொல்லிட்டு நடந்து வராங்க. மகாராஜாவும் மகாராணியும் அந்த மண்டபத்து வழியா போலான்னு சொல்லிட்டு மண்டபத்துல காலை வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு அடி எடுக்கிறாங்க. அந்த சமயம் ஒரு நிமிஷம் இருங்க அப்படிங்கிற மாதிரி யாரோ சொல்ற வாய்ஸ் கேக்குது. என்னடான்னு திரும்பி பார்த்தா அங்க ஒரு பொண்ணு வந்துகிட்டு இருக்கா. அவ வேற யாரும் கிடையாது, இந்த கதையோட கதாநாயகி தான். அவளை இந்த கதையில நாம சந்திரான்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். உடனே சந்திராவும் அங்க வந்தவங்க கிட்ட, இந்த மண்டபம் வழிபோக்கர்களுக்காகவும் வீடு இல்லாமல் கஷ்டப்படும் மக்களுக்காகவும் கட்டப்பட்டது, இதற்குள் காலணிகளை அணிந்து கொண்டு செல்ல எவருக்கும் அனுமதி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, மகாராஜா கூட வந்த மகாராஜாவோட தம்பிக்கு பயங்கர கோவம் வருது. அவரை இந்த கதையில நம்ம காங்கேயன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். நீ யாரிடம் பேசிக் கொண்டிருக்கிறாய் என்று தெரிந்துதான் பேசுகிறாயா? யாராக இருந்தாலும் சரி, இந்நாட்டை ஆளும் மன்னனாக இருந்தாலும் சரி, காலணிகளை அணிந்து கொண்டு உள்ளே வர எவருக்கும் அனுமதி இல்லை. சரி, நாங்கள் அவ்வாறே செய்கிறோம். ஆனால் அதற்கு காரணம் என்ன என்று தெரிந்து கொள்ளலாமா? இந்த மண்டபம் வீடு இல்லாமல் அவதிப்படும் மக்களுக்கும், வெகு தொலைவில் இருந்து பயணம் செய்து களைத்து வரும் வியாபாரிகளுக்கும், மழை காலங்களில் ஒதுங்க இடம் இல்லாமல் திணறும் விலங்குகளுக்கும் இது வாழ்விடமாக திகழ்கிறது. காலணிகளால் நோய் பரவ வாய்ப்பு இருக்கிறது. ஆகையாலே அதை உணர்ந்த மக்கள் காலணிகளை வெளியே விட்டுவிட்டுதான் உள்ளே செல்வார்கள். காலப்போக்கில் என் அண்ணன் அதை ஒரு சட்டமாகவே மாற்றினார். ஆகையாலே தாமும் அதையே பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நற்செயல். இத்தகைய நற்செயலை சட்டமாக மாற்றிய உன் அண்ணன் எப்பதவியில் வகிக்கிறார்? நற்செயல்களை சட்டமாக மாற்ற பதவி தேவையில்லை, நற்குணமே போதும். அதுவும் சரியே அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கா. உடனே மகாராஜாவும் சந்திரா கிட்ட, என் தம்பி கத்தியை நீட்டி குரலை உயர்த்தி உன்னை மிரட்டிய போதும் சற்று கூட பயம் கொள்ளாமல் தங்களின் சட்டத்தை எங்களுக்கு சுட்டி காட்டிய இப்பெண் யார் என்று தெரிந்து கொள்ளலாமா? என் பெயர் சந்திரா, நான் ஒரு மருத்துவர். உன்னை கண்டதில் என் மனமானது மிகுந்த ஆனந்தம் கொண்டது. ஒருபோதும் எங்களின் காலணிகள் இந்த மண்டபத்தை நெருங்காது. நாங்கள் சென்று வருகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் குளத்துக்கிட்ட நம்ம ருத்ரனும் பூஜைக்கு தேவையான எல்லா மலர்களையும் பறிச்சுக்கிறான். உடனே இந்து கிட்ட, நம் வந்த வேலை முடிவடைந்து விட்டது, இப்பொழுது நாம் செல்வோமா? அதற்குள்ளையா? இன்னும் சிறிது நேரம் இங்கே இருந்து விட்டு செல்வோமே. இல்லை இந்து, நேரமாகிவிட்டது, நாம் சென்றுதான் ஆக வேண்டும், விரைந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்ல இப்ப 2 பேருமே கோவிலுக்கு வந்துடுறாங்க. கோயில்ல பூஜையுமே பிரம்மாண்டமா நடக்கும். பூஜை முடிஞ்சதும் மகாராஜா காங்கேயன் கிட்ட, தம்பி காங்கையா, மண்டபத்தை நெருங்கியதும் சில நிமிடங்கள் அங்கு ஓய்வெடுத்து விட்டு செல்லலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல இந்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. உடனே மகாராஜா கிட்ட, ஆனால் ஏன் மாமா, பொதுவாக தாம் இவ்வாறு வெளியிடத்தில் தங்க மாட்டீர்களே, இன்று தமக்கு என்னவாயிற்று? இன்று ஒரு பெண்ணை நாங்கள் சந்தித்தோம். யாராக இருந்தால் என்ன, சட்டம் அனைவருக்கும் சமமே என்பதை அவள் எனக்கு அழகாக புரிய வைத்தாள். என்ன கூறுகிறீர்கள்? எனக்கு ஒன்றும் விளங்கவில்லையே அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை கேட்ட காங்கேயனும் நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி நடந்த எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம சொல்றாரு. அவர் சொன்னதை கேட்ட ருத்ரனுக்கு திடீர்னு சந்திராவை பார்க்கணுங்கிற எண்ணம் வர ஆரம்பிக்குது. யார் அவள்? அவளை பற்றி கேட்கும் பொழுதே அவளை ஒரு முறையாவது பார்க்க வேண்டும் என்று மனமானது ஆவல் கொள்கிறது. என்ன சின்னமாமா தாம் சொல்கிறீர்கள்? அவள் கதிர்நாட்டின் மகாராஜாவிடம் தன் குரலை உயர்த்தி பேசியிருக்கிறாள். அப்படி இருந்தும் இங்கு இருப்பவர்கள் அவளை மன்னித்து விட்டனர். அச்செய்தியை கேட்ட தாமோ அவளை கைது செய்து சிறையில் அடைக்காமல் அவளை தரிசிக்க வேண்டும் என்று கூறுகிறீர்கள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, அதை கேட்ட ருத்ரன் பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். ஏன்னா இதுவரைக்கும் இந்து அவ்வளோ ஆவேசப்பட்டு அவன் பார்த்ததே இல்ல. உடனே ருத்ரனும், நீ கோபம் கொள்ள இதில் ஒன்றும் இல்லை இந்து, உண்மையில் அப்பெண் நற்காரியம் செய்திருக்கிறாள். அவளை போல்தான் நம் நாட்டில் இருக்கும் அனைத்து பெண்களும் தைரியமாக இருக்க வேண்டும். ருத்ரன் சொல்வதும் சரியே. அவளை காணும் பொழுது சிறுவயதில் என்னை காண்பது போலவே இருந்தது. அவளின் அழகும் அவளின் வீரமும் என்னை மீச்சேர்க்க செய்தது. யாரம்மா பெண்? அவள் பெயர் சந்திரா, அவள் ஒரு மருத்துவர் அப்படின்ற மாதிரி மகாராணி சந்திராவோட பேரை சொன்னதும் ருத்ரனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. சந்திராங்கிற அந்த பேரு அவளோட மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. அந்த பொண்ணை எப்படியாவது பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அது எல்லாத்தையுமே இந்து பாக்குறா. பட் அவளுக்கு அது பயங்கர கோபத்தை கொடுக்குது.
ஆனாலும் அவ அத வெளிக்காட்டல. இப்படி டைம் போகுது, எல்லாரும் அரண்மனைக்கும் போயிடுறாங்க. பட் அரண்மனையில இந்துவோட முழு எண்ணமும் சந்திராவை பத்தி தான் இருந்துச்சு. அந்த சந்திரா யாரு? அவ சாதாரண ஒரு மருத்துவர் தானே. ஆனா அவளை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, குறிப்பா ருத்ரனுக்கு. சரியில்லை, இதை நான் இப்பவே மாத்துறேன் அப்படிங்கிற மாதிரி அவ ஏதோ ஒரு பிளான் பண்றா. உடனே மகாராஜாவோட அறைக்கும் போறா. இந்துவை பார்த்த மகாராஜா இந்து கிட்ட, மகளேமா இந்நேரத்துல இங்க ஏதாவது முக்கியமான விஷயமா? முக்கியமான விஷயம் என்றால் தான் நான் இங்கு வர வேண்டுமா? அப்படி இல்லை மகளே, இது உன் அரண்மனை, நீ எப்போது வேண்டும் என்றாலும் இங்கு வரலாம். நான் படிப்பு முடித்து விட்டேன், தற்காப்பு கலைகளையும் நன்கு கற்றறிந்தேன். இப்போது நான் என் நாட்டிற்கு திரும்ப வேண்டிய நேரம், எனக்கு அனுமதி தாருங்கள். புரிகிறது மகளே, சற்று பொறு. உன் சுயம்பரம் இன்னும் சில தினங்களில் நடக்கவிருக்கிறது. சுயம்பரம் முடிந்த கையுடன் நீ உன் நபருடன் செல். தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். திருமணம் செய்து கொள்ள எனக்கு விருப்பமில்லை. என்ன? ஆனால் ஏன்? உன் மனதில் வேறு யாராவது இருக்கிறார்களா? எதுவாக இருந்தாலும் என்னிடம் தயங்காமல் கூறு மகளே, நான் அவரையே உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன். அதை கூற என் மனதுக்கு தைரியம் வரவில்லை. என்னிடம் ஏன் இந்த தயக்கம்? கூறு. இது என்னுடைய வேண்டுகோள் அல்ல, கதிர்நாட்டின் மன்னனின் கட்டளை. உன் மனதில் இருக்கும் அந்த நபர் யார்? கதிர்நாட்டின் இளவரசன், தங்களின் ஒரே மகன் ருத்ரன் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அது கேட்ட மகாராஜா பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. அதை பார்த்த இந்துவும், எனக்கு தெரியும் இதை கேட்டு தாம் அதிர்ச்சி அடைவீர்கள் என்று, ஆகையாலே நான் இவ்விடத்தை விட்டு செல்ல விரும்புகிறேன். அதற்கு அவசியம் இல்லை மகளே, உன்னை என் மருமகளாக்க எனக்கும் ஆசைதான். ஆனால் உன்னுடைய விருப்பம் என்னவென்று தெரியாமல் நான் இப்படி முடிவு செய்வேன். ஆகையாலே இதை பற்றி நான் விரும்பாமல் இருந்தேன். இப்பொழுது உன் மன விருப்பம் என்னவென்று எனக்கு தெரிந்து விட்டதல்லவா? இனி கவலை வேண்டாம். இப்பொழுது நான் உனக்கு ஒரு வாக்களிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும் போது சரியா அந்த சமயம் ருத்ரன் அங்க வந்துடுறான். மகாராஜாவோட வாக்களிக்கிறேன் அப்படிங்கிற அந்த வாய்ஸ கேட்டதும் ருத்ரன் அறைக்குள்ள போகல, அறைக்கு வெளியவே நிக்கிறான். உடனே மகாராஜாவும் இந்து கிட்ட, கதிர் நாட்டின் பட்டத்து இளவரசியும் என் ஒரே மகன் ருத்ரனின் வருங்கால மனைவியும் நீயே. இது கதிர் நாட்டின் மாமன்னன் கதிரவன் கொடுக்கும் வாக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ருத்ரன் பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த சமயம் அவனையே அறியாம அவனோட இதயம் சந்திராவை நினைக்க ஆரம்பிக்குது. அவனையே அறியாம அவனோட உதடுகள் சந்திராவோட பேரை உச்சரிக்குது. இருந்தாலும் அதை எதையும் காட்டிக்காம உடனே ரூமுக்குள்ள போறான். மகாராஜா கிட்ட, அம்மா உங்க ரெண்டு பத்தியும் சாப்பிடறதுக்காக வர சொல்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, மகாராஜாவும் இந்துவை கூட்டிக்கிட்டு அங்க இருந்து வெளியில போயிடுறாரு. பட் மகாராஜா இந்துக்கு கொடுத்த அந்த வாக்க பத்தி எதையுமே ருத்ரன் கிட்ட அவரு சொல்லவே இல்லை. அதெல்லாம் நோட் பண்ண ருத்ரனுமே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிடுறான். ஆனாலும் அதை பத்தி அவன் மகாராஜா கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல. இப்படியே அந்த நாளும் போகுது. அடுத்த நாள் ஆகுது. வழக்கம் போல அரசவையும் ரன் ஆகுது. அப்போ அரண்மனையோட வைத்தியர் அந்த அரசவைக்குள்ள போறாரு. உடனே மகாராஜா கிட்ட, மகாராஜா நம்ம அரசவையில் மருந்துகள் குறைவாகவே இருக்கின்றன, ஆகையால் மூலிகைகளை பறிக்க நான் காட்டிற்கு செல்ல வேண்டும், அதற்கு அனுமதி தாருங்கள். அனுமதி வழங்கப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்ல, அது கேட்ட ருத்ரனும் உடனே மகாராஜா கிட்ட, தந்தையே நாம் இப்பொழுதெல்லாம் வேட்டைக்கு செல்வதே இல்லை, ஆகையால் நாம் ஏன் இந்த மூலிகை பறிக்கும் பயணத்தில் கலந்து கொள்ள கூடாது? இதுவும் நல்ல யோசனை தான். மகாராஜா செல்வோமா? வேட்டைக்கு தான் என்னை அழைத்து செல்ல மாட்டீர்கள், இந்த பயணத்திற்காவது என்னையும் உடன் அழைத்து செல்லுங்களே. ஆகட்டும், செல்ல தயாராகுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாருமே பயணத்துக்கு தயாராகிறாங்க. இந்த பயணத்துல மகாராஜாவும் மகாராணியும் இந்துவும் ருத்ரனும் கூடவே மகாராஜாவோட தம்பியுமே போறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அவங்க போக வேண்டிய காடும் வருது. பட் அந்த காட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி காட்டுக்கு முன்னாடி இருக்க ஒரு கிராமத்தை கிராஸ் பண்ணி தான் போய் ஆகணும். சோ மருத்துவரும் மூலிகைகளை பறிக்கிறதுக்காக தனியா காட்டுக்குள்ள போயிடுறாரு. காட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த கிராமத்தை சுத்தி பார்க்கலாம்னு சொல்லிட்டு மகாராஜாவும் கூட வந்தவங்களும் கிராமத்துக்குள்ள போறாங்க. அந்த சமயம் அவங்க சின்ன சின்ன பசங்களை விளையாடிக்கிட்டு இருக்காங்க. விளையாடிக்கிட்டே ஒரு மரத்து மேல ஏறுறாங்க. அப்போ மரத்து மேல ஒரு பயங்கரமான பாம்பு ஒண்ணு இருந்திருக்கு. பட் அதை அந்த குழந்தைங்க பார்க்கவே இல்லை. அந்த குழந்தைங்கள்ல இருந்த ஒரு பையனை அந்த பாம்புமே கடிக்க வருது. அதை நம்ம மகாராஜாவும் பாத்துறாரு. ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாம வேகமா மரத்து மேல ஏறி அந்த பாம்பை அங்கிருந்து தள்ளி விட்டுட்டு அந்த பையனையுமே அவரு காப்பாத்திடுறாரு. அதனால அவரோட கையில லேசா அடிபட்டிருக்கும். அது எல்லாத்தையுமே அந்த ஊர் மக்கள் பாக்குறாங்க. தன்னோட பசங்களை காப்பாத்தின மகாராஜாவை நினைச்சு ரொம்பவே பூரிப்படைறாங்க. மகாராஜாவை வாழ்த்தவும் ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் நன்றியும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மகாராஜா கையில அடிபட்டிருக்கும் இல்லையா, அதனால அந்த ஊர்ல இருக்க ஒரு வைத்தியர்கிட்ட மகாராஜாவை கூட்டிட்டும் போறாங்க. அந்த இடத்துல 25 வயசான ஒரு பொண்ணு தான் இருக்கா. அவளை இந்த கதையில நம்ம பைரவின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். அவளும் மகாராஜாவோட கைக்கு மருந்து போட மகாராஜாவுக்கு அது ஒரு மாதிரியான எரிச்சலை கொடுக்குது. அவரோட முகமும் ஒரு மாதிரி மாற ஆரம்பிக்குது. அதை பார்த்த பைரவி ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. உடனே மகாராஜா கிட்ட, இந்த மருந்தை தங்களுக்கு போட்ட பிறகு உங்களுக்கு எரிக்கிறதா? இது ஒன்றும் பெரிய வழி அல்ல, நான் தாங்கிக் கொள்வேன், நீங்கள் மருந்திடுங்கள். ஏற்படுவது சிறு வழியாக இருந்தாலும் மருத்துவரிடம் அதை உரைக்க வேண்டும். கூறுங்கள், உங்களுக்கு எரிகிறதா?
ஆம், சிறிதளவு எரிச்சல் இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்ல அது கேட்ட பைரவி பயங்கரமா ஷாக் ஆயிரா. உடனே அந்த இடத்தை விட்டு வெளியிலயும் போயிடுறா. அந்த வீட்டுக்கு வெளியில தான் நம்ம சந்திராவும் மூலிகைகளை காய வச்சுக்கிட்டு இருப்பா. அப்போ பைரவியும் சந்திரா கிட்ட போயிட்டு, சந்திரா, இன்று ஒரு நபரின் காயத்திற்கு சாதாரண குளிர்ச்சி மருந்தை தான் கொடுத்தேன், ஆனால் அவருக்கு அது எரிச்சலை குடிக்கிறது என்று கூறுகிறார். எனக்கு ஒன்றும் புரியவில்லை, எப்படி அவருக்கு அந்த மருந்தால் எரிச்சல் ஏற்படுகிறது? அதை பற்றி பிறகு நான் உனக்கு கூறுகிறேன். இப்பொழுது நீ சென்று என் அறையில் இருக்கும் சிகப்பு நிற குவளையை எடுத்து வா அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல பைரவியும் அங்க கிளம்பி போயிடுறா. அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் நம்ம இந்துவும், காயத்திற்கு மருந்துட்டால் எரிச்சல் இருப்பது சாதாரணம் தானே, இதற்கு ஏன் இப்ப இவ்வளவு அலப்பறை செய்கிறாள்? அலப்பறை செய்யும் நோக்கம் அவளுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம சந்திரா சொல்ல அவளோட குரலை கேட்ட எல்லாருமே திரும்பி பாக்குறாங்க. அண்ட் ஆல்சோ நம்ம ருத்ரனுமே சந்திராவோட வாய்ஸ கேக்குறான். பட் அவன் திரும்பவே இல்லை. ஏன்னா அவனோட ஹார்ட் பீட் திடீர்னு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. அங்கிருந்து எல்லாருமே சந்திராவை பார்த்ததுமே ஷாக் ஆயிடுறாங்க. சந்திராவும் முன்னாடி வரா. அப்போதான் ருத்ரனும் சந்திராவை முதல் முறையா பாக்குறான். அண்ட் பார்த்த அடுத்த செகண்டே சந்திராவை விரும்ப ஆரம்பிக்கிறான். அதை அவனால உணரவும் முடியுது. சந்திராவை பார்த்த மகாராணியும் சந்திரா கிட்ட, சந்திரா நீயா, நீ இங்க என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? இதுவே என் வீடு. தங்களை மீண்டும் பார்த்ததில் மனமானது ஆனந்தம் கொண்டது. எங்களுக்கும் மகளே, இங்கு ஒருத்தன் இருக்கிறேன், என்னையும் கொஞ்சம் கவனியுங்கள். தங்களை கவனிக்காமல் இருப்பேனா? எவ்வாறு இருக்கிறீர்கள்? இங்க எதுக்காக வந்திருக்கிறீர்கள்? தங்களுக்கு எவ்வாறு காயம் ஏற்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க வந்த ஊர் மக்களும் மகாராஜாவுக்கு எப்படி காயம் ஏற்பட்டுச்சு, அவர் எப்படி இங்க வந்தாரு அப்படின்ற மாதிரியான எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. அது கேட்ட மகாராஜாவும், இப்போதான் சந்திராவும் வந்துட்டால, அவ என்ன பார்த்துப்பா, இப்போ நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஊர் மக்களும் வந்தவங்களுக்கு நாம போய் சாப்பாடு ரெடி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கலைஞ்சு போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் மகாராணியும் சந்திரா கிட்ட, சந்திரா, காயம் ஏற்பட்ட இடத்தில் மருந்து வைக்கும் பொழுது எரிச்சல் உண்டாவது சகஜமே. அப்படி இருக்கையில் ஏன் அப்பேன் பதட்டம் அடைந்து உன்னை சென்று அழைத்து வந்தால்? பொதுவாகவே காயம் ஏற்பட்ட இடத்தில் மருந்திடும் பொழுது வலி இருக்கத்தான் செய்யும். அதை சிலர் தாங்கிக் கொள்வர், ஆனால் சிலரால் அதை தாங்கிக் கொள்ள இயலாது. ஆகையாலே நான் ஒரு புதுவிதமான மருந்தை தயார் செய்தேன். அது ஒரு வலி நிவாரணி. அம்மருந்தை காயப்பட்ட இடத்தில் செலுத்தும் பொழுது எரிச்சலுக்கு பதில் குளிர்ச்சியே தெரியும். அதன் பிறகுதான் காயத்திற்கான மருந்தையை நாங்கள் செலுத்துவோம். ஆனால் இன்று நடந்ததோ வித்தியாசமாக இருக்கிறது. அதுவே அவரின் பதட்டத்திற்கு காரணம் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பேசிட்டு இருக்கும் போது பைரவியும் சந்திரா சொன்ன அந்த குவளையை எடுத்துக்கிட்டு அந்த ரூமுக்குள்ள வரா. சந்திராவும் அந்த குவளையை வாங்கி அதுக்குள்ள இருக்க ஒரு விதமான அமிலத்தை வேற ஒரு பாத்திரத்துல மாத்துறா. அதே சமயம் மகாராஜாவோட கையில ஊசியால குத்தி 2 சொட்டு ரத்தத்தை அந்த அமிலத்துல கலந்து அமைதியா உட்கார்ந்துருக்கா. அதை பார்த்த இந்துவுக்கு பயங்கரமா கோவம் வருது. என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அனுமதியே இல்லாமல் ராஜாவின் ரத்தத்தை எடுத்தாய், இப்போ அமைதியாக அமர்ந்திருக்கிறாய். உன்னுடைய திட்டம் என்ன அப்படின்ற மாதிரிலாம் கேட்க அதை கேட்ட சந்திரா அதுக்கு பதில் சொல்லாம உடனே மகாராஜா கிட்ட, ராஜாவா? நீங்களா? உண்மையாகவா? ஏன் என்னை பார்த்தால் ராஜா போல் இல்லையா? அப்படி இல்லை, தாங்களும் மிகவும் எளிமையாக இருக்கிறீர்கள் அல்லவா, அதான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்கும் போது நம்ம சந்திராவும் மகாராஜாவோட ரத்தத்தை ஒரு அமிலத்துல செலுத்திருப்பா இல்லையா, இப்போ அந்த அமிலத்தோட கலர் மாற ஆரம்பிக்குது. அது பைரவியும் நோட் பண்றா. ரொம்பவே ஷாக் ஆயிடுறா, பதட்டப்பட ஆரம்பிக்கிறா. உடனே சந்திரா கிட்ட, சந்திரா அங்க பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல சந்திராவும் அந்த குவளைய பாக்குறா. அவளுமே ஷாக் ஆயிடுறா. உடனே பைரவி கிட்ட, பைரவி நீ போய் அண்ணனை கூட்டிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்ல ருத்ரனும், என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு சந்திரா பதில் சொல்லாம உடனே மகாராஜா கிட்ட, மகாராஜா நான் உங்ககிட்ட தனியா பேசணும். இது என்ன புது நாடகம்? எதுவாக இருந்தாலும் எங்களின் முன்னே கூறு. மகாராஜா, இதை பற்றி தங்களிடம் தனியாக உரைப்பதே நன்று, புரிந்து கொள்ளுங்கள். அவசியமில்லை மகளே, இங்கிருப்பவர்கள் என்னுடைய ரத்த பந்தம் ஆவார்கள். அதையும் தாண்டி என்னுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள். எதுவாக இருந்தாலும் தயங்காமல் கூறு. தங்களின் ரத்தத்தில் விஷம் கலந்துள்ளது அப்படின்ற மாதிரி சொல்ல அங்கிருந்த எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. உடனே மகாராஜாவோட தம்பி காங்கேயனும் சந்திரா கிட்ட, என்ன கூறுகிறாய்? என் அண்ணன் உடம்பில் விஷமா? இது என்ன முட்டாள்தனமாக இருக்கிறது? உன்னுடைய கண் முன்னாடி தானே என் அண்ணன் இருக்கிறார். ஆரோக்கியமாக இருக்கும் நபரின் உடம்பில் விஷம் இருப்பதாக சொல்கிறாய். எங்களின் தப்புதான். அனுபவம் இல்லாத உன்னை ராஜாவிற்கு வைத்தியம் பார்க்க சொன்னது என் தவறுதான். கோபம் கொள்ளாதீர்கள் அப்படின்ற மாதிரி மகாராஜா கிட்ட, இப்பவாவது தங்களுக்கு தலை சுற்றல் ஏற்பட்டிருக்கிறதா? இல்லை, அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை. தயவு பண்ணி என்னை மன்னித்தருளுங்கள் மகாராணி. நான் கேட்கும் கேள்விகளுக்கு மகாராஜா மட்டும் தான் பதில் கூற வேண்டும். ஏனென்றால் அவரின் உடலை பற்றி அவருக்கு மட்டும்தான் நன்றாக தெரியும். இவளுக்கு வாய் கொழுப்பு அதிகரித்து விட்டது. இவளை பேசிவிட்டு நீங்களும் அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு வரும் கோபத்துக்கு இவளை இதே இடத்தில் என் வாளுக்கு இரையாக்க மனமானது துடிக்கிறது. சற்று பொறு இந்து. நாட்டு மக்களுக்கு முன் ஆயுதங்களை ஏந்த கூடாது என்பது நம் நாட்டின் நியதி. அதை மறவாதே அப்படின்ற மாதிரி மகாராஜா கிட்ட, சந்திரா கேட்கும் கேள்விக்கு நேர்மையாக பதில் கூறுங்கள். இதற்கு தான் தனியாக பேச வேண்டும் என்று கூறினேன். கேட்டீர்களா? இப்பொழுது அனுபவியுங்கள் மகாராஜா. சரி கூறுங்கள், தங்களுக்கு எப்பவாவது தலை சுற்றல் ஏற்பட்டிருக்கிறதா? ஆம், ஒரு இருமுறை ஏற்பட்டிருக்கிறது. நேர்மையாக பதில் கூறுங்கள் மகாராஜா. உங்களின் முகத்தில் பொய் தெரிகிறது. அது எண்ணிக்கை இல்லை, நிறைய முறை அப்படின்ற மாதிரி சொல்ல அங்கிருந்து எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. உடனே மகாராணியும், என்ன
ஆனால் ஏன் தாம் இதை பற்றி என்னிடம் எதுவும் கூறவில்லை? காரணம் எதுவும் இல்லை, அது ஒன்றும் பெரிய விஷயமாக தோணவில்லை, அதான் கூறவில்லை. தங்களின் உடம்பில் இருக்கும் விஷத்தின் வீரியமானது மிகவும் குறைவு, அதை தங்களுக்கு யாரோ ஒருவர் மறைமுகமாக கொடுத்து கொண்டிருக்கிறார். அதாவது ஸ்லோ பாய்சன்லாம் சொல்லுவோம் இல்லையா, சோ அந்த மாதிரியான ஒரு பாய்சன் தான். இந்த விஷத்தை நாம் முறியடிக்காவிட்டால் மகாராஜா மரணத்தை அடைவார் என்பதில் சிறிதளவு கூட ஐயமில்லை. இதோ இங்கு இருக்கும் இந்த அமிலமானது பல வீரியம் உள்ள மூலிகைகளின் வேரிலிருந்து தயார் செய்யப்பட்டவையாகும். இது ஒருவரின் உடலில் விஷம் இருக்கிறதா இல்லையா என்பதை கண்டறிய உதவும். ஆகையாலே கூறுகிறேன், இவரின் உடம்பில் விஷம் இருக்கிறது. இப்பொழுதும் என்னால் நம்ப முடியவில்லை. மகாராஜா வாருங்கள், நாம் நம்ம அரண்மனை வைத்தியரை கலந்தாலோசிப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல அது கேட்ட சந்திராவும் உடனே காங்கையன் கிட்ட, சற்று போருங்கள், தங்களுக்கு எப்பவாவது தலை சுற்றல் ஏற்பட்டிருக்கிறதா? இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல அது கேட்ட சந்திராவும் இன்னொரு பாத்திரத்துல அமிலத்தை ஊத்தி நம்ம காங்கையன் கிட்ட ஊசிய கொடுத்து, உங்களோட ரத்தத்தை இதுல செலுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்ல காங்கையனும் அவரோட ரத்தத்தை அந்த அமிலத்துல செலுத்துறாரு. பட் அந்த அமிலத்தோட கலர் மாறவே இல்ல. உடனே சந்திராவும் மகாராஜாவோட ரத்தத்தை அகைன் அந்த அமிலத்துல செலுத்துறா. அடுத்த செகண்டே அமிலத்தோட கலர் மாற ஆரம்பிச்சிருது. அதை பார்த்து அங்க இருந்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஆல்சோ காங்கையனுமே ஷாக் ஆகுறாரு. உடனே நம்ம சந்திரா கிட்ட, என்னை மன்னித்து விடு மகளே, மகாராஜாவை காப்பாற்ற வழி எதுவும் இருக்கிறதா? எந்த ஒரு கொடுமையான விஷயத்திற்கும் மாற்று மருந்து கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அந்த மாற்று மருந்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் முதலில் ராஜாவின் உடலில் இருக்கும் விஷத்தை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அதை கண்டுபிடித்து விட்டால் இவரை காப்பாற்ற வழி இருக்கிறது அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்கும் போது அந்த அரண்மனையோட மருத்துவர் அந்த பிளேஸுக்கு வராரு. அவரை பார்த்த இந்து பயங்கரமா கோவப்பட்டு அவகிட்ட இருந்த வாளை எடுத்து ஒரு செகண்ட் கூட யோசிக்காம அந்த மருத்துவரை அதே இடத்துல கொலை பண்ணி போட்டுறா. அந்த மருத்துவரும் அதே இடத்துல துடிதுடிச்சு இறந்து போயிடுறாரு. அதை பார்த்த சந்திரா பயங்கரமா ஷாக் ஆயிடுறா, ஒரு மாதிரி பயந்தும் போறா. உடனே ருத்ரனும் இந்து கிட்ட, என்ன காரியம் செய்திருக்கிறாய் இந்து? இந்த கொடூர செயலுக்கு காரணம் என்ன? ராஜ துரோகம் செய்தவனுக்கு மரணத்தை தவிர வேறு எந்த தண்டனையும் தகுந்ததல்ல மாமா. நீ செய்தது தவறு. உண்மையிலேயே மருத்துவர் தான் அந்த ராஜ துரோகி என்று எப்படி நீ உறுதியாக சொல்கிறாய்? அவர் தான் தந்தைக்கு விஷம் கொடுத்தார் என்பதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? ஆதாரமா? இதுவே பெரிய முட்டாள்தனமாக உள்ளது. மாமாவுக்கு இத்தனை வருடங்களாக வைத்தியம் பார்த்தது இவனே. ஆனால் இது நாள் வரை மகாராஜாவின் உடம்பில் விஷம் இருக்கிறது என்பதை இவன் நம்மிடம் உரைக்கவில்லை. இது தவறல்லவா? இந்த தவறுக்கு மரணம் ஒன்றே தண்டனை அல்லவா? அந்த தண்டனையை நான் அரங்கேற்றினேன். என்ன காரணம் கூறினாலும் நீ செய்தது தவறு என்பதுதான் உண்மை. இந்து தவறு இழைத்து விட்டாய் மகளே. ஒருவேளை என் உடம்பில் இருக்கும் விஷயத்தை பற்றி உண்மையிலேயே இவருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். நீ சிந்தித்து முடிவெடுத்திருக்க வேண்டும், அவசரப்பட்டிருக்க கூடாது. ஆனால் மாமா, மறுவார்த்தை பேசாதே இந்து. நீ செய்தது தவறு. ஒருவேளை உன்னிடத்தில் வேறு யாராவது இருந்திருந்தால் அவர்களுக்கு கடுமையான தண்டனை விதிக்கப்பட்டிருக்கும். நீயாக இருக்கவும் மகாராஜாவும் இளவரசனும் அமைதி காத்து வருகிறார்கள், புரிந்து கொள் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பேசிட்டு இருக்கும் போது சந்திராவோட அண்ணன் அந்த பிளேஸுக்கு வராரு. அவர் இந்த கதையில நாம வருணதேவன் சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். அவரோட வீட்டுக்குள்ள ஒரு ஆள் இறந்து கிடக்குறாரு. அதை பார்த்தா அவரு, எங்க சந்திராவுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாரு. அவரு வச்சிருந்த வாளை மகாராஜாவோட கழுத்துக்கு நேரா நீட்டாரு. அதை பார்த்த ருத்ரன் வருணதேவோட கழுத்துக்கு நேரா கத்திய நீட்டா. அதை பார்த்த சந்திரா பயங்கரமா பயந்து போயிடறா. உடனே ருத்ரனு கிட்ட, மன்னித்து விடுங்கள் இளவரசே, இவரே என் அண்ணன், இவரை எதுவும் செய்து விடாதீர்கள் அப்படின்ற மாதிரி வருணதேவ கிட்ட, அண்ணா சற்று பொறு, இவரே நம் நாட்டின் மன்னன் கதிரவன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே வருணதேவ் அவனோட வாளை கீழே இறக்கிட்டு மகாராஜா கிட்ட, மன்னித்து விடுங்கள் மகாராஜா, வீட்டிலோ ஒரு சடலம், எங்கு பார்த்தாலும் ரத்த வெள்ளம், எங்கு என் தங்கைக்கு ஏதாவது ஆபத்து வந்து விடுமோ என்று அஞ்சியே இவ்வாறு செய்தேன். புரிந்து கொள்ள முடிகிறது. மன்னிப்பு கேட்க வேண்டியவன் நானே. நடந்த அனைத்துக்கும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன், மன்னித்தருள்வாயாக. இங்கு நடந்த இந்த சம்பவத்தால் சந்திரா பயந்து விட்டதாக தோன்றுகிறது. முதலில் அவளை இங்கிருந்து அழைத்து செல்லுங்கள். தங்களின் வீட்டை பழையது போல் மாற்றி தர வேண்டியது எங்களின் பொறுப்பு. எங்களிடம் எங்களின் வீட்டை திருப்பி கொடுப்பீர்கள், அதில் ஐயமில்லை. ஆனால் மருத்துவரின் குடும்பத்தாரிடம் இறந்த அவரை தம்மால் திரும்பி கொடுக்க இயலுமா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே அங்கிருந்து வெளியில போயிடுறா. அப்போ வருணதேவும் சந்திரா கிட்ட, சந்திரா பயந்து விட்டாயா? ஆமண்ணா, ஆனால் வயதை தாண்டி குற்ற உணர்ச்சியாக இருக்கிறது. குற்ற உணர்ச்சியா? ஆனால் ஏன் சந்திரா? நான் மட்டும் மகாராஜாவின் உடலில் விஷம் இருக்கிறது என்று கண்டறிந்து உண்மையை கூறாமல் இருந்திருந்தால் இன்று அந்த மருத்துவர் உயிருடன் இருந்திருப்பார். அவர் இறந்ததற்கு நானே காரணம். கண் கலங்காதே சந்திரா, இதில் உன் தவறு எதுவும் இல்லை என்பதுதான் உண்மை, அதை புரிந்து கொள் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும் போது ஒரு காவலாளி அங்க வந்து வருணதேவியும் சந்திராவையும் அகை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போன. இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள போனதும் இந்துவும் அவங்க கிட்ட, இப்பொழுதே பயணத்திற்கு தயாராகுங்கள். பயணமா? விளங்கவில்லையே. இந்த கணம் முதல் நீங்கள் அரண்மனை வைத்தியராக பதவி ஏற்கிறீர்கள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல அதை கேட்ட சந்திரா பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. இல்லை, இதற்கு நான் ஒருபோதும் ஒப்புக்கொள்ள மாட்டேன். என் அண்ணன் எங்கும் வரமாட்டார்.
உன்னிடம் நாங்கள் அனுமதி கேட்கவில்லை, தகவலை மட்டுமே கூறினோம். அது மட்டுமல்லாமல் உன் அண்ணன் மட்டும் வரப்போவதில்லை, நீயும் தான் எங்களுடன் வரப்போகிறாய். இல்லை, நாங்கள் எங்கும் வரப்போவதில்லை. அண்ணா வேண்டாம் அண்ணா, எங்கும் செல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப பயந்து போக அது கேட்ட மகாராணியும் நம்ம சந்திரா கிட்ட, ஏன் இந்த பயம் மகளே, நான் இருக்கிறேன் அல்லவா, நான் தங்களை பார்த்துக் கொள்வேன், கவலை வேண்டாம், என்னுடன் வா. நீங்கள் இருக்கும் பொழுதுதானே மருத்துவருக்கு இந்த அவல நிலை. பல வருடங்களாக தங்களுக்கு மட்டுமே பணியாற்றி வந்த இந்த நபருக்கு கடைசியில் பாதுகாப்பு கிடைக்கவில்லை. இன்று வந்த எங்களுக்கு அங்கு பாதுகாப்பு கிடைக்கும் வாய்ப்புகளே இல்லை. என் உயிரை போனாலும் என் அண்ணனை மட்டும் நான் அங்கு அனுப்பி வைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல மகாராணி ரொம்பவே உடைஞ்சு போயிடுறாங்க. உடனே மகாராஜாவும் நம்ம சந்திரா கிட்ட, இப்பொழுது நான் உனக்கு ஒரு வாக்களிக்கிறேன், எந்த காரணத்தை கொண்டும் உங்கள் இருவரின் உயிருக்கும் அரண்மனையில் எந்த ஆபத்தும் வராது அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்கும் போது உடனே வருணதேவும் மகாராஜா கிட்ட, என்னை மன்னித்து விடுங்கள் மகாராஜா, என்னால் அரண்மனைக்கு வர இயலாது. பயம் வேண்டாம் வர்ணதே, நான் இருக்கும் வரை உங்கள் இருவருக்கும் கவசமாக திகழ்வேன். எந்த ஆபத்தாக இருந்தாலும் அது என்னை தாண்டியே உண்மை வந்து சேரும். பயமா? எனக்கா? அந்த வார்த்தைக்கு கூட அர்த்தம் தெரியாதவன் நான். அரண்மனைக்கு நான் வர மறுப்பதற்கு ஒரே காரணம் என் தொழில். பொருள் விளங்கவில்லையே. என் தாய் இறப்பதற்கு முன் என்னிடம் கூறிய ஒரு வார்த்தை, நான் கற்றறிந்த மருத்துவ கலைகளை வைத்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். அதை தான் இப்ப வரை நான் பின்பற்றி வருகிறேன். தங்கள் ஒருவருக்காக என் கொள்கைகளை விட இயலாது, புரிந்து கொள்ளுங்கள். புரிந்து கொண்டேன் மகனே, ஆனால் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு முதலில் மன்னன் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அதை முதலில் நீ புரிந்து கொள்ள முயற்சி செய். நாங்கள் உன்னை நிரந்தரமாக அரண்மனைக்கு அழைக்கவில்லை. மன்னனின் உடல்நிலை குணமாகும் வரை மட்டுமே நீ அங்கு தங்கினால் போதும். சற்று சிந்தித்து முடிவெடு அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும் போது உடனே சந்திராவும் யோசிக்க அவசியம் இல்லை. மனிதர்களின் உடல்நிலை என்பது தீர்மானிக்க முடியாத ஒன்றாகும். அப்படியே தீர்மானித்தாலும் அவர்களை குணப்படுத்த முடியுமா என்று கேட்டால் அது ஒரு கேள்விக்குறிதான். அப்படி இருக்கையில் மகாராஜாவின் உடலில் இருக்கும் விஷமே என்ன என்று கண்டுபிடிக்காத சூழலில் அவருக்கு எந்த விதத்தில் வைத்தியம் பார்த்தாலும் அதில் ஒரு ஆபத்து இருக்கிறது. அப்படி எங்களையும் மீறி ஏதேனும் நடந்துவிட்டால் அதற்கு காரணம் தங்களின் உடல் நிலையே. ஆனால் அதை அங்கு யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அடுத்த கணமே மருத்துவருக்கு மரணத்தை பரிசாக அளிப்பார்கள். இடத்தின் உண்மை நிலையை அறிந்த பிறகும் எவ்வாறு நான் என் அண்ணனை ஆபத்தில் தள்ளுவேன்? நீங்கள் என் இடத்தில் இருந்தால் என்ன செய்வீர்கள்? உன் பயத்தை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அரண்மனையில் இருக்கும் அந்த ராஜ துரோகி யார் என்று தெரியவில்லை. இந்த சூழலில் எங்களுக்கு தெரிந்த எங்களின் நம்பிக்கையான நபர்களை மட்டுமே எங்களுடன் வைத்துக் கொள்ள முடியும். ஆகையாலே உன்னிடம் நாங்கள் உதவி கேட்கிறோம். உதவுவாய மகளே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்ட சந்திராவுக்கு உதவிங்கிற வார்த்தை அவளை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்குது. உன்னை வருணதேவும், சரி, ஆனால் எனக்கு ஒரு நிபந்தனை, எதுவாக இருந்தாலும் கூறுங்கள். தங்களுக்கு மட்டும் என்னால் மருத்துவராக இருக்க இயலாது. உங்களுக்கு வைத்தியம் பார்த்து விட்டு இருக்கும் மீத நேரத்தை நான் மக்களுக்காக செலவழிப்பேன். அதற்கு தங்களுக்கு சம்பந்தமா? தாராளமாக. உன்னுடைய நற்குணங்களை கண்டு மனமானது ஆனந்தம் அடைகிறது அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும் போது ஊர் மக்களும் அவங்க வந்து சாப்பிடறதுக்காக எல்லாரையுமே கூட்டிட்டு போயிடுறாங்க. நல்ல ஒரு விருந்தோமலை அவங்களுக்கு அவங்க கொடுக்கறாங்க. இப்படி டைம் போகுது, நைட் ஆயிடுது. எல்லாருமே பயணத்துக்குமே தயாராகிடுறாங்க. போற வழியில கூட ருத்ரன் சந்திராவை மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கான். ஏன்னா இப்போ அவன் மனசு முழுக்க சந்திரா வந்துட்டான். அப்ப அவனுமே அவனுக்குள்ள, நீ கலங்கியதை பார்க்க ஏன் என் மனம் இடம் கொடுக்கவில்லை? உண்மையில் எனக்குள் என்ன நடக்கிறது சந்திரா அப்படின்ற மாதிரி அவன் அவனுக்குள்ளே கேட்டுட்டு இருக்கும் போது பல்லுக்குள்ள இருந்து நம்ம சந்திராவும் வெளியில எட்டி பார்த்து ருத்ரன் கிட்ட, தாம் என்னை அழைத்தீர்களா அப்படின்ற மாதிரி கேட்க, அதை கேட்ட ருத்ரனும் திரும்பி சந்திராவை பாக்குறான். அந்த நைட் நேரத்துல நிலவொளி கீழே சந்திராவோட முகம் அவ்வளவு பிரகாசமா அவ்வளவு அழகா இருக்கு. சந்திராவோட அழகுல ருத்ரன் அவனையவே மறந்துடுறான். சந்திராவையே பார்த்துக்கிட்டு இருக்கான். சோ ரெண்டு பேருமே இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையும் இந்துவும் குதிரையில இருந்து பாக்குறா. ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறா. ருத்ரனோட பார்வை தன் பக்கம் திரும்பணுங்கிறதுக்காக அவ ஒரு பிளான் பண்றா. அவ உட்கார்ந்து இருக்க குதிரைய அவ காலாலேயே உதைச்சி அந்த குதிரைக்கு காயத்தை ஏற்படுத்தி அந்த குதிரைக்கு வலிய கொடுத்து அந்த குதிரைய முரண்டு பிடிக்க வைக்கிறா. குதிரையும் அவன் நினைச்ச மாதிரியே வலியால துடிக்க ஆரம்பிக்குது. அதனால முரண்டு பிடிக்க ஆரம்பிக்குது. சோ இவ ஆபத்துல மாட்டிருக்க மாதிரியான ஒரு சீனை அங்க கிரியேட் பண்றா. பயங்கரமா பதற ஆரம்பிக்கிறா. மாமா என்ன காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி கத்த ஆரம்பிக்கிறா. அதை கேட்ட ருத்ரனோட பார்வை இந்து பக்கம் திரும்ப ஆரம்பிக்குது. இந்துவை காப்பாத்தணுங்கிறதுக்காக அவன் குதிரையில இருந்து இந்துவோட குதிரைக்கு அப்படியே தாவறான். அப்போ இந்து கிட்ட, பயப்படாத, நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி மெதுவா இந்துவை பின்னாடி தள்ளி இவனுமே முன்னாடி போய் உட்காந்துக்கிறான். லைட்டா அந்த குதிரை மேல சாஞ்சி குதிரைக்கு தட்டி கொடுத்து, பயப்படாத, உன் கூட நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கைய அந்த குதிரைக்கு வர வச்சு குதிரையோட வேகத்தையும் அதோட பயத்தையும் குறைக்க ஆரம்பிக்கிறான். அந்த சமயம் இந்து ரொம்ப பயந்த மாதிரி நம்ம ருத்ரனை ஹக் பண்றா. அப்ப ருத்ரனும், நீ எதுக்கும் பயப்படாத, இன்னும் கொஞ்ச நேரத்துல குதிரை நார்மல் ஆயிடும் அப்படின்ற மாதிரி அகைன் குதிரைய தட்டி கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துல குதிரையுமே
சாந்தமாக ஆரம்பிக்குது. குதிரையும் ஸ்டாப் ஆகுது. உடனே இந்துவை கீழையுமே இறக்கி விடுறான். அங்கிருந்த மகாராஜாவும் நம்ம இந்து கிட்ட, மகளே இந்து, உனக்கு ஒன்றும் ஆகவில்லையே? ஏதாவது அடிபட்டு விட்டதா? இல்லை மாமா, நான் நன்றாக இருக்கிறேன். அதான் சின்ன மாமா என்னை காப்பாற்றி விட்டாரே. நல்லது, சரி கூறு மகளே, என்ன நேர்ந்தது? இந்த குதிரை ஏன் திடீரென்று முரண்டு பிடிக்க ஆரம்பித்தது? நீ வளர்த்திய குதிரை தானே இது. அப்படி இருந்தும் ஏன் இந்த குதிரை உன்னை காயப்படுத்தியது? தெரியவில்லை மாமா, எல்லாம் திடீரென்று நடந்து விட்டது. எனக்கே ஒன்றும் புரியவில்லை அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்கும் போது சந்திரா அந்த குதிரைக்கு ஏற்பட்ட அந்த காயத்தை பாக்குறா. பயங்கரமா ஷாக் ஆகுறா. அதை நம்ம வருணதேவுமே நோட் பண்றாரு. உடனே சந்திரா கிட்ட, சந்திரா என்ன நடந்தது? அண்ணா, குதிரைக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்ல வருணதேவுமே அந்த காயத்தை நோட் பண்றாரு. பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. உடனே சந்திரா கிட்ட, காயத்தை கண்டுமா நீ அமைதியாக நிற்கிறாய்? ஒருவேளை நீ அந்த குதிரையை கண்டு அச்சம் கொண்டிருக்கலாம். கவலை வேண்டாம், நானே சென்று அந்த குதிரைக்கு மருந்தளிக்கிறேன். இல்லை வேண்டாம் அண்ணா, இப்பொழுது வேண்டாம், சற்று பொறுத்தருளுங்கள். யாரும் இல்லாத நேரத்தில் நாம் குதிரைக்கு மருந்தை தருவோம். ஆனால் ஏன் சந்திரா, குதிரைக்கு மருந்தை கொடுப்பதால் என்ன நேரப்போகிறது? ஏன் இந்த பயம்? யாரின் மீது இந்த பயம்? இளவரசி இந்துவின் மீது. என்ன, இளவரசியின் மீதா? ஆனால் ஏன்? நீ எதுக்காக அவரை கண்டு பயம் கொள்ள வேண்டும்? அந்த குதிரையை காயப்படுத்தியது இளவரசிதான். ஆனால் அவர் ஏன் இவ்வாறு செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. காரணம் எதுவாக இருந்தாலும் சரி, இப்போ வழியில் தவிப்பது அந்த வாய் இல்லாத ஜீவன் தான். இதை என்னால் கண்டும் காணாதவரை இருக்க இயலாது. இப்பொழுதே நான் சென்று அந்த குதிரைக்கு மருந்தை தருகிறேன். ஆனால் சற்று பொறுங்கள். இப்பொழுது நீங்கள் குதிரைக்கு மருந்தை கொடுத்தால் அனைவருக்கும் அது தெரிந்துவிடும். காயப்பட்ட இடத்தை அனைவரும் நிச்சயம் கவனிப்பர். அப்படி கவனிக்கும் பொழுது இளவரசியின் கால் பட்டுதான் இந்த காயம் ஏற்பட்டிருக்கிறது என்று அனைவருக்கும் தெரிய வரும். அது சரியல்ல. தெரிந்தால் என்ன? அவர்கள் செய்தது தவறாகவே இருந்தாலும் இங்கிருப்பவர்கள் அதை கண்டுகொள்ள மாட்டார்கள். அப்படி இருக்கையில் நீ பயம் கொள்ள அவசியம் இல்லை. ஒப்புக்கொள்கிறேன், குதிரை முரண்டு பிடிக்க காரணமே இளவரசி இந்துதான் என்று இங்கு இருப்பவர்களுக்கு தெரிய வந்தாலும் எதுவும் நடக்க போவதில்லை. இளவரசிக்கு தண்டனையும் கிடைக்க போவதில்லை. அப்படி இருக்கையில் அவரின் சூழ்ச்சியை நாம் இப்போ வெளியே கொண்டு வந்தால் அது நம் உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கும். உயிருக்கு ஆபத்தா? ஆமண்ணா, நம் வீட்டில் ஒரு கொலை நடந்ததல்லவா? அந்த கொலையை செய்ததே இளவரசி இந்துதான். அந்த கணமே எனக்கு அவரின் மீது அச்சம் உண்டாகிவிட்டது. அதையும் தாண்டி அவர் நல்லவர் அல்ல. யாருக்கும் தெரியாத இன்னொரு முகம் அவரிடத்தில் உள்ளது. அதை கண்கூட பார்த்த பிறகும் எவ்வாறு அவரிடத்தில் அச்சம் உண்டாகாமல் இருக்கும்? சரி விடுங்கள், வீண் விவாதம் வேண்டாம் அண்ணா. இதை பற்றி பிறகு உரையாடலாம். குதிரைக்கு நான் யாருக்கும் தெரியாமல் மருந்தை தருகிறேன். நீங்கள் அவரின் கவனத்தை மட்டும் திசை திருப்புங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல வருணதேவுமே அங்க இருக்கவங்க கிட்ட பேச்சு கொடுக்கற மாதிரி அவங்களோட கவனத்தை திசை திருப்ப உடனே சந்திராவோ அந்த குதிரைக்கு மருந்த கொடுக்கறா. இதை எல்லாத்தையுமே நம்ம ருத்ரனுமே நோட் பண்றான். ஏன்னா அவனோட கண்கள் அந்த சமயம் சந்திராவை தேடினுச்சு. சந்திராவை தேடின அவனோட கண்கள் சந்திராவையும் பார்த்துச்சு. சந்திரா என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணதான் அவ அந்த குதிரைக்கு யாருக்கும் தெரியாம மருந்து கொடுக்கறதும், அந்த குதிரையோட உடம்புல எந்த இடத்துல அந்த காயம் இருக்கு, எப்படி அந்த காயம் ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு நம்ம ருத்ரனால யூகிக்க முடியுது. பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். இந்த காயத்தை பார்க்கும் போதே நல்லா தெரியுது, இந்துவாலதான் இந்த காயம் ஏற்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா சந்திரா எதுக்காக மறைமுகமா அந்த குதிரைக்கு மருந்து கொடுக்கணும்? ஏதோ இருக்கு, இத பத்தி நான் சந்திரா கிட்ட பேசி ஆகணும் அப்படின்ற மாதிரி அகைன் எல்லாரும் பயணத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப அரண்மனைக்குமே போயிடுறாங்க. அப்போ மகாராஜாவும் காங்கையன் கிட்ட, தம்பி காங்கையா, மருத்துவரின் மகள் மித்ரா எங்கிருக்கிறாள்? அவளுடைய அறையில் மகாராஜா. எப்பொழுது அவளின் தந்தை இறந்து விட்டார் என்ற செய்தி அவளுக்கு தெரிய வந்ததோ அக்கணத்தில் இருந்து அவள் அறையை விட்டு வெளியே வரவில்லை. பச்சை தண்ணி கூட பல்லில் படவில்லை. அவளின் நிலையை கண்டால் மனமானது பதறுகிறது. மருத்துவருக்கு மகள் இருக்கிறாளா? அவள் எவ்வாறு இதை தாங்கிக் கொண்டாள்? அவளின் தாய், அவர் எவ்வாறு இருக்கிறார்? மித்ராவிற்கு தாய் இல்லை. அவள் பிறக்கும் பொழுதே அவளின் தாய் இறந்து விட்டார். தந்தையின் அரவணைப்பில் தான் அவள் வளர்ந்து வந்தாள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல அதை கேட்ட சந்திராவுக்கு பயங்கரமா கஷ்டமாகுது. உடனே ருத்ரனும், நான் சென்று அவளை சந்தித்து விட்டு வருகிறேன். நானும் உடன் வருகிறேன். சரி, சிறிது நேரத்திற்கு பிறகு நானும் மகாராஜாவும் அவளை வந்து சந்திக்கிறோம். இப்பொழுது நீங்கள் சென்று வாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க இருந்தவங்களும் மித்ராவை பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கூடவே இந்துவுமே போறா. அதை பார்த்த ருத்ரன், நில் இந்து, நீ அங்கு வர வேண்டாம். வர வேண்டாமா? ஆனால் ஏன்? அவளின் தந்தை இறப்பிற்கு நீயே காரணம். இப்பொழுது நீ அங்கு வந்தால் தன் தந்தையை கொன்றவளை எதுவும் செய்ய முடியவில்லை என்ற குற்ற உணர்ச்சியானது அவளை வாட்டி எடுக்கும். ஆகையாலே கூறுகிறேன், நீ அங்கு வர வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம இந்துவுக்கு பயங்கரமா கோபம் வருது. இருந்தாலுமே அவ அதை வெளியே காட்டல. தாங்கள் கூறுவதும் சரியே, இப்பொழுது நான் அங்கு வரவில்லை. நீங்கள் சென்று அவளை சமாதானம் செய்யுங்கள். சென்று வர இயலும், ஆனால் அவளை சமாதானப்படுத்த இயலுமா என்று கேட்டால் அது ஒரு கேள்விக்குறிதான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல அதை கேட்ட இந்துவுக்கு பயங்கரமா கோபம் வருது. இருந்தாலும் அவ அந்த கோபத்தை வெளிக்காட்டவே இல்லை. அப்படியே கட் பண்ண எல்லாருமே மித்ராவோட ரூமுக்கு போறாங்க. அங்க மித்ரா இடிஞ்சு போய் தரையில உட்கார்ந்துட்டு இருக்கா. அழுது அழுது ரொம்ப டயர்டா இருக்கா. இருந்தாலும் இன்னும் அழுதுகிட்டே இருக்கா. அதை பார்த்த ருத்ரனோட மனசு சுக்குநூறா உடஞ்சு
உடைஞ்சு போயிருது. உடனே மண்டி போட்டு அவரோட மனசுல கைய வச்சு தலை குனிஞ்சு நம்ம மித்ரா கிட்ட மருத்துவரை காப்பாற்றாமல் போனதுக்கு மன்னிப்பே கிடையாது என்று எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் என் கண் முன்னே அத்தகைய துர்சம்பவமானது அரங்கேறி இருக்க கூடாது. அதையும் தாண்டி நடந்து விட்டது. மன்னிப்பு கேட்க நான் அருகதை இல்லாதவன். இருந்தாலும் தன்னிடத்தில் மண்டியிட்டு நான் மன்னிப்பு கேட்கிறேன். இம்முடனே மன்னித்தல்வாயா தங்கையே? மன்னிப்பா? எதற்கு மன்னிப்பு? நான் மன்னித்தால் மட்டும் என் தந்தை எனக்கு கிடைத்து விடுவாரா? இல்லை, என் தந்தையின் மரணத்திற்கு காரணமான நபருக்கு தண்டனை தான் கிடைக்க போகிறதா? எதுவும் இல்லை. பிறகு ஏன் மன்னிப்பு கேட்டு தங்களின் நேரத்தை இங்கு வீணளிக்கிறீர்கள்? தயவு பண்ணி கேட்டுக்கொள்கிறேன், இங்கிருந்து சென்று விடுங்கள் அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப விரக்தியா பேசுறா. அதை பார்த்த சந்திராவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகுது. உடனே மித்ரா கிட்ட, உடைந்து விடாதே, இப்பொழுதுதான் நீ திடமாக இருக்க வேண்டும். அழுவதற்கான நேரம் இது அல்ல, நீதிக்காக போராட வேண்டிய நேரம். ஆணோ பெண்ணோ ஒருவருக்கு அநீதி நடக்கும் பொழுது அவர்கள் எவ்வாறு சுயரூபம் எடுப்பார்கள் என்று இவ்வுலகம் காண வேண்டும். கண்ணீர் என்னும் சிறையில் அடைந்து கிடக்காதே. நீதி என்னும் சாவியை கொண்டு கதவை திறந்து வெளியே வா. அடுத்த அடி எடுத்து வைக்க ஒரு பாதை கூடவா உனக்கு கிடைக்காது? சந்திரா கூறுவதும் சரியே. கதிர்நாட்டின் இளவரசரான ருத்ரன் இப்பொழுது உனக்கு ஒரு வாக்களிக்கிறேன். உனக்கு நடந்த அநீதிக்கு நிச்சயம் உனக்கு நியாயம் கிடைத்தே தீரும். என் மீது நம்பிக்கை வை. ஆதாரம் இல்லாமல் எந்த வழக்கும் அரசவையில் நெடுநாள் நீடிக்காது. அந்த ஒரு காரணத்திற்காகவே சம்பவத்தன்று நான் அமைதி காத்தேன். அது மட்டுமல்லாமல் அன்று இந்துவிடம் உண்மை தெரியவில்லை. மருத்துவரின் இறப்பிற்கு வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது. காரணத்தை முதலில் நான் கண்டுபிடிக்கிறேன். உண்மையில் மருத்துவர் தவறிழைக்காமல் இறந்திருந்தால் நிச்சயம் இந்துவிற்கு தண்டனை கிடைக்கும். இது நான் உனக்கு கொடுக்கும் வாக்கு. என்னை நம்பு. என்னை தூக்கி வளர்த்தவர் தாமாவில். தங்களை நம்பாமல் நான் வேற யாரை நம்ப போகிறேன்? எனக்கு தங்களின் மீது நம்பிக்கை இருக்கிறது. அப்படி என்றால் நீ உணவருந்த வேண்டும். சற்று நேரத்திற்கு பிறகு நான் சாப்பிடுகிறேன். மித்ராவை பார்க்கும் பொழுது மிகவும் பலவீனமாக தோன்றுகிறது. உணவருந்துவதற்கு முன் நான் கொடுக்கும் மருந்தை அவள் எடுத்துக்கொள்ளட்டும். மருந்து தயாரிக்கும் மருந்தரை எங்கே இருக்கிறது? யார் அங்கே? மருத்துவர் வருணதேவை மருந்தரைக்கு அழைத்து செல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல வருணதேவும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். உடனே ருத்ரனும் நம்ம சந்திரா கிட்ட, சந்திரா, நான் உன்னிடம் ஒரு விஷயம் பேச வேண்டும், என்னுடன் வா அப்படின்ற மாதிரி சந்திராவை தனியா கூட்டிட்டு போயிட்டு சந்திரா கிட்ட, நான் கேட்கும் கேள்விக்கு நேர்மையான பதில் மட்டுமே நீ கூற வேண்டும். சரி, கேளுங்கள். இரவு நடந்த விபத்துக்கு காரணம் இந்துவா? இதை பற்றி ஏன் என்னிடம் வினவுகிறீர்கள்? ஏனென்றால் உனக்கு உண்மை தெரியும். அது மட்டுமல்லாமல் அந்த குதிரைக்கு நீ மறைமுகமாக மருந்து கொடுத்தாய், அதை நான் பார்த்தேன். ஆனால் நீ மருந்து தானே கொடுத்தாய், அதை ஏன் நீ மறைமுகமாக கொடுக்க வேண்டும்? அதற்கு காரணம் என்ன? நான் மருந்து கொடுத்த விஷயம் தங்களுக்கு முன்பே தெரிந்த போதும் தாம் ஏன் அப்பவே இதை பற்றி என்னிடம் வினவவில்லை? காரணம் இல்லாமல் நீ எதுவும் செய்ய மாட்டாய் என்பதை நம்புகிறவன் நான். ஆகையாலே அப்போது உன்னிடத்தில் இதை பற்றி நான் எதுவும் வினவவில்லை. ஆனால் இப்போதுதான் இங்கு யாருமே இல்லையே. நீ தாராளமாக என்னிடம் உண்மையை கூறலாம். உனக்கு பிரச்சனை வராமல் நான் பார்த்துக் கொள்வேன். உண்மையை மட்டும் கூறு. குதிரை முரண்டு பிடித்த கணம் மீண்டும் இளவரசி அக்குதிரையை தாக்கினார். உண்மை கூற வேண்டும் என்றால் இளவரசி அக்குதிரையை தாக்கியதால் தான் அது வலியால் துடித்தது. அதுவே அக்குதிரை முரண்டு பிடித்தது போல் நமக்கு காட்சியளித்தது. ஏன் இந்து இவ்வாறு செய்ய வேண்டும்? அவளிடமிருந்து இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் தாம் நான் கூறும் அனைத்தையும் நம்புகிறீர்கள்? காரணம் கேட்காதே. ஏனென்றால் என்னிடம் பதில் இல்லை. உன்னிடமிருந்து வரும் வார்த்தைகளை என் இதயமானது சந்தேகமின்றி நம்ப சொல்கிறது. நான் என்ன செய்வேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம இந்துவுக்கு அது ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத இந்துவுமே தனியா மறைஞ்சிருந்து பாத்துட்டு இருக்கா. அவளுக்கு பயங்கரமா கோவம் வருது. ஏன்னா ருத்ரனும் சந்திராவும் முன்னைய விட இப்ப கொஞ்சம் க்ளோஸா இருக்கிற மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. கோபத்தோட உச்சிக்கு அவ போயிடுறா. அப்போ அவளுக்குள்ளேயே, நேற்று வந்தவளின் பேச்சை நம்ப உன் மனம் துடிக்கிறதா? விடமாட்டேன். உன் இதயம் எனக்காகவே துடிக்க வேண்டும். அதை தடுக்கும் அந்த சந்திரா இனி உயிருடன் இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி பயங்கர கோபத்தோட இவ சொல்றான். உடனே அவளும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. அப்ப சந்திராவும் ருத்ரன் கிட்ட, அடுத்து தாம் என்ன செய்ய போகிறீர்கள்? தெரியவில்லை, ஆனால் செய்ய வேண்டும். கதிர்நாட்டின் இளவரசருக்கே தெரியவில்லையா? இது என்ன கதிர்நாட்டிற்கு வந்த சோதனை? எவ்வளவு தைரியம்! என்னையவே நீ கேலி செய்கிறாயா? ஏன் செய்யக்கூடாதா? கேலி செய்வது நீயாக இருந்தால் அதையும் மனதார ஏற்பேன் நான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல அதை கேட்ட சந்திராவுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. அவளோட ஹார்ட் பீட்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. உடனே அவ அங்கிருந்து கிளம்ப பாக்குறா. அதை பார்த்த ருத்ரன் அவளோட கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணி அதுக்குள்ள போகணுமா அப்படின்ற மாதிரி கேட்க அதை கேட்ட சந்திராவுக்கு இன்னுமே ஒரு மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். இருந்தாலும் சடனா அவளுக்கு அது தப்பா தெரியுது. உடனே ருத்ரன் கிட்ட, முதலில் கையை விடுங்கள். அரச குடும்பத்தில் இருப்பவர்களின் பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியாது. ஆனால் என் கிராமத்தில் இதுபோல் தேவையில்லாமல் ஒரு பெண்ணின் கையை ஒரு ஆண் பிடிக்க கூடாது. அப்படி ஒரு சட்டமே எங்களின் கிராமத்தில் உள்ளது அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல அதை கேட்ட ருத்ரனும் அவளோட கையை விட்டுறான். உடனே அவளும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் மித்ரா அவளோட ரூம்ல இருக்கும் போது வருணதேவும் அந்த இடத்துக்கு போய் சாப்பிடறதுக்கு முன்னாடி கொடுக்க வேண்டிய மருந்த மித்ரா கிட்ட கொடுக்கறான். பட் மித்ரா, இப்ப எனக்கு வேண்டாங்க, வச்சுட்டு போங்க, நான் அப்புறமா சாப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அதை கேட்டு நம்ம வருணதேவும் எவ்வளவோ
கம்பல் பண்றான், உடனே இதை குடி அப்படின்ற மாதிரி. பட் மித்ரா அவன் பேச்ச கேட்கவே இல்ல. மருந்து இங்க வச்சுட்டு போங்க, நான் அப்புறம் குடிக்கிறேன், தேவையில்லாம என்கிட்ட வாக்குவாதம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றா. அதை கேட்ட வர்ணதேவுக்கு கோபம் வருது. உடனே வலுக்கட்டாயமா அந்த மருந்த மித்ராவை குடிக்க வைக்கிறான். அவளுமே வேற வழியே இல்லாம அந்த மருந்தை குடிச்சறா. அப்ப வர்ணதேவும், நான் மீண்டும் வருவேன், நான் வந்து பார்க்கும் பொழுது நீ உணவை முழுவதுமாக சாப்பிட்டு இருக்க வேண்டும், ஒருவேளை நீ உணவை எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் பிறகு என்ன நடக்கும் என்று உனக்கே நன்றாக தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அவனுமே அங்கிருந்து போயிடுறான். அதெல்லாம் பார்த்த மித்ராவுக்கு வர்ணதேவ் மேல பயங்கரமான கோவம் வருது. அப்படியே கட் பண்ண வர்ணதேவும் மருந்தரைக்கு போறான். அந்த இடத்துல ஆல்ரெடி ருத்ரன் இருக்கான். அப்போ வர்ணதேவ் கிட்ட, தங்களுக்கு உதவி ஏதேனும் வேண்டும் என்றால் என்னிடம் தயங்காமல் கேளுங்கள், உதவி செய்ய நான் தயாராக இருக்கிறேன். இதற்கு முன் அரண்மனை வைத்தியராக இருந்தவர் எந்த மாதிரியான மூலிகைகளை கொண்டு மகாராஜாவின் மருந்தை தயார் செய்தார், இதை பற்றி மித்ராவிடம் வினவலாம் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்கும் போது சந்திரா அந்த இடத்துக்கு வரா. இதை பற்றி மித்ராவிடம் வினவ வேண்டும், மகாராஜாவிற்கு கொடுக்கப்பட்ட மருந்தை பற்றியும் அந்த மருந்தை தயார் செய்த பயன்படுத்தப்பட்ட மூலிகைகளை பற்றியும். வர்ணதேவ், எனக்கும் தம்மிடம் ஒன்று வினவ வேண்டும், தாம் எதற்காக தங்களின் கிராமத்தில் கடுமையான சட்டத்தை கொண்டு வந்தீர்கள் அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, அதை கேட்ட சந்திரா பதறி போயிடுறா. உடனே சைகை மூலமா ருத்ரன் கிட்ட கேட்காதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றா. பட் ருத்ரனோ அதை எதையுமே கண்டுக்கவே இல்ல. உடனே வர்ணதேவும் ருத்ரன் கிட்ட, கடுமையான சட்டமா, பொருள் விளங்கவில்லையே, நான் கேள்வியுற்றேன், தங்களின் கிராமத்தில் ஒரு ஆண் ஒரு பெண்ணின் கையை பிடிக்க கூடாதாமே? இல்லை, அது போன்ற சட்டம் ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு ஆண் தவறான எண்ணத்தில் ஒரு பெண்ணின் கையை பிடிப்பதோ இல்லை தவறான எண்ணத்தில் அவளை பார்க்கவோ செய்தாலோ அது மன்னிக்க முடியாத குற்றமாகும். அதற்கு எதிராக என் கிராமத்தில் சட்டங்கள் இருக்கின்றன அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, அதை கேட்ட ருத்ரன் அவன் மனசுக்குள்ளேயே, ஆனால் நான் ஒன்றும் அவளை தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கவில்லையே, ஒருவேளை அவளுக்கு அப்படி தோன்றிருக்குமோ, அவள் என்னை தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறாளோ, என்ன நேர்ந்தது, ஏன் இந்த திடீர் அமைதி? அது ஒன்றுமில்லை அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு சில காவலாளிகள் அங்க வந்து நம்ம ருத்ரன் கிட்ட, இளவரசருக்கு என் பணிவான வணக்கங்கள், தங்களை காண மேக நாட்டின் இளவரசர் மேகநாதன் வந்திருக்கிறார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, ருத்ரனும் அவனுக்குள்ளேயே, கடந்த வாரம் தானே 2 நாடுகளுக்கிடையே அமைதி பேச்சுவார்த்தை நடந்தேறியது, அப்படி இருக்க மீண்டும் அவர் ஏன் வருகை தந்தார் அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது உடனே சந்திராவும் பயங்கரமா ஹாப்பியாக ஆரம்பிக்கிறா. என்ன, இளவரசர் மேகநாதன் வந்திருக்கிறாரா அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப துள்ளி குதிச்சு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறா. அது பார்த்த ருத்ரனுக்கு ஒண்ணுமே புரியல. லைட்டா அவனுக்குள்ள ஜலஸ் வர ஆரம்பிக்குது. உடனே ருத்ரனும் அவளுக்கு பின்னாடியே போக, சந்திராவும் மேகநாதனை பார்த்ததும் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு அவன்கிட்ட வேகமா ஓடி போயிட்டு அவனை சுத்தி சுத்தி அவன் விளையாடிக்கிட்டு இருக்கா. அதை பார்த்த ருத்ரனுக்கு இந்த பக்கம் கோவம் எரிமலையா வெடிக்குது. பயங்கரமா அவனுக்கு பொறாம வர ஆரம்பிக்குது. நான் அவளின் கைகளை பிடித்த போது அதை தவறு என்று கூறினால் இப்போ அவள் செய்வது மட்டும் சரியா அப்படின்ற மாதிரி அவன் இங்க ஜலஸ் ஆயிட்டு இருக்க. இதை எல்லாத்தையுமே இந்து பாக்குறா. அவளோட முகத்துல ஒரு வில்லத்தனம் தெரியுது. நினைச்சது நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு வில்லத்தனமான ஸ்மைல் பண்ணிக்கிட்டே மேகநாதன் கிட்ட போறா. அப்போ ருத்ரனுமே சந்திரா கிட்ட போயிட்டு சந்திராவோட கைய புடிச்சு தான் பக்கமா இழுத்து அவனுக்கு பின்னாடி நிக்க வச்சுட்டு உடனே மேகநாதன் கிட்ட, தங்களின் திடீர் வருகைக்கு காரணம் என்னவென்று நான் தெரிந்து கொள்ளலாமா? வழக்கம் போல் நம் 2 நாடும் இணையும் எல்லையில் என் ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தேன். எப்பொழுதெல்லாம் என் எல்லைக்கு வருகிறேனோ அப்பொழுதெல்லாம் நான் சந்திராவின் கிராமத்திற்கு சென்றுதான் ஓய்வெடுப்பேன். அதே போல் நேற்று இரவும் சென்றேன். ஆனால் அவ்விடத்தில் சந்திரா இல்லை. அவள் எங்கே என்று வினவும் போதுதான் சந்திரா கதிர்நாட்டிற்கு வந்திருக்கிறாள் என்று எனக்கு தெரிய வந்தது. ஆகையாலே அவளை காண நான் ஓடோடி வந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, அவங்க 2 பேத்துக்கு நடுவுல அப்படி என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ருத்ரனுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. அப்ப இந்துவும் மேகநாதன் கிட்ட, வியப்பாக உள்ளது, சாதாரண ஒரு கிராமத்து பெண்ணின் மீது தங்களுக்கு இவ்வளவு பிரியமா? அதற்கு என்ன காரணம்? பிரியம் உண்டாக காரணம் கிடையாது, அன்பு ஒன்றே அனைத்தையும் தீர்மானிக்கும். அழகாக கூறினீர்கள். ஆனால் என்னை பொறுத்தவரை காரணம் இல்லாமல் காதல் வராது. உங்களிடையே ஏதோ ஒரு காரணம் உள்ளது, ஆனால் அதை தாம் கூற மறுக்கிறீர்கள், உண்மைதானே அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, காதல் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டதும் ருத்ரனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. அவனால அங்க நிக்கவே முடியல. உடனே அவனும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அவன் போனதும் சந்திராவும் நம்ம இந்து கிட்ட, குறுக்கிடுவதற்கு மன்னித்தருளுங்கள், தாங்கள் நினைப்பது போல் இல்லை. ஆனால் ஒன்று உண்மை, இளவரசர் மேகநாதருக்கு என் மீது சிறிது அதிகமாகவே அன்பு உள்ளது. ஆனால் அந்த அன்பிற்கு பெயர் காதல் அல்ல. நட்புக்குள்ளேயும் ஒரு அன்பு இருக்கிறது. அந்த அன்பு எவ்வளவு புனிதமானதோ அதேதான் நான் இவரிடம் காண்கிறேன். சுருக்கமாக கூற வேண்டும் என்றால் புனிதமான நட்பு தான் எங்கள் இருவரிடையே இருக்கும் உறவு அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, அதை கேட்ட மேகநாதரோட முகம் வாடி போயிடுச்சு. நான் தான் தவறாக கூறிவிட்டேன் என்று நினைக்கிறேன், மன்னித்தருள்வாயாக அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ருத்ரனும் அவனோட ரூமுக்குள்ள இடிஞ்சு போய் தரையில உட்கார்ந்து இருக்கான். இது வரைக்கும் அவன் அந்த மாதிரி ஃபீல் பண்ணதே கிடையாது. அவனுக்கே அது புதுசா இருக்கு. அப்ப அவன் அவனுக்குள்ளேயே, ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டமாக உள்ளது? யார் அந்த சந்திரா? சாதாரண ஒரு மருத்துவ பெண். அவளின் மீது ஏன் எனக்கு இவ்வளவு ஈர்ப்பு? நான் அவளை சந்தித்தே வெறும் 2 தினங்கள் தானே ஆகிறது. அதிலும் நான் அவளுடன் சரியாக பழக கூட இல்லை. அப்படி இருக்க ஏன் என் மனம் ஏதோ அவளை இழந்தது போல் இப்படி துடிக்கிறது? ஒருவேளை இதைதான் காதல் என்பார்களோ? ஆனால் பிறப்பதற்கு முன்பே என் காதல் இறந்து போனது போல் ஏன் தோன்றுகிறது? நான் ஏன் செய்வேன் அப்படின்ற மாதிரிலாம் அவன் ரொம்பவே ஃபீல் பண்றான்.
சோ அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் மருந்தறையில வர்ணதேவும் மகாராஜா சாப்பிடுற மருந்தை எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த சமயம் மித்ரா அங்க வர நம்ம வர்ணதேவ் கிட்ட, என்னை அழைத்ததற்கு காரணம் என்ன? இப்பொழுது உன் உடல்நிலை எவ்வாறு உள்ளது? அதை கேட்கவா என்னை அழைத்தீர்கள்? காரணம் அதுவல்ல, இருந்தாலும் உன் உடல்நிலையை அறிய மனம் இயங்குகிறது. அதை கூற என் மனம் மறுக்கிறது. அழைத்ததற்கான காரணத்தை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, உடனே வருந்தேவும் பக்கத்துல இருக்க ஒரு மூலிகையை எடுத்து நம்ம மித்ரா கிட்ட காட்டி, மகாராஜாவிற்கு தங்களின் தந்தை எப்பொழுதிலிருந்து இந்த மூலிகையை கொடுக்க ஆரம்பித்தார்? இது என்ன மூலிகை? புதிதாக இருக்கிறது. இதுவரை தந்தை இதை உபயோகித்து நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா சந்திராவும் ருத்ரனும் ஒரே நேரத்துல அந்த பிளேஸ்க்கு வராங்க. அப்ப ருத்ரனுக்கு சந்திரா கிட்ட பேசணும்னு தோணும், மேகநாதனை பத்தி கேட்கணும்னு தோணும். சந்திரா கிட்ட அதை பத்தி பேச போறான். அந்த சமயம் மேகநாதன் சரியா அங்க வந்து சந்திரா உள்ள கூட்டிட்டு போயிடுறான். அதை பார்த்த ருத்ரனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் எல்லாரும் மருந்தறைக்கு போயிடுறாங்க. வர்ணதேவ் கையில வச்சிருந்த அந்த மூலிகையை பார்த்ததும் சந்திரா பதறி போயிடுறா. அண்ணா, இவ்வளவு கொடிய விஷம் வாய்ந்த மூலிகை ஏன் மருந்தறையில் இருக்கிறது? ஒருவேளை மகாராஜாவின் உடலில் இருக்கும் அந்த விஷம் இந்த மூலிகையாக இருக்குமா? கொடிய விஷம் வாய்ந்த மூலிகையா, அதுவும் மருந்தறையிலா? ஒருவேளை உண்மையிலேயே மருத்துவர் தான் குற்றவாளியா? இல்லை அண்ணா, என் தந்தை அப்படிப்பட்டவர் இல்லை. இதில் ஏதோ ஒரு குழப்பம் நடந்துள்ளது, தீர விசாரியுங்கள். எனக்கும் அப்படிதான் தோன்றுகிறது. பொருள் விளங்கவில்லையே. மருத்துவர் தான் மகாராஜாவிற்கு விஷம் கொடுத்துள்ளார் என்பதில் ஐயமில்லை. ஆனால் அவர் அந்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் என்பதே உண்மையாகும். என்ன, அவர்தான் தந்தைக்கு விஷம் கொடுத்திருக்கிறார் என்று எதை வைத்து கூறுகிறீர்கள் அப்படின்ற மாதிரி கேட்க, வர்ணதேவும் ஒரு பாத்திரத்துல இருக்க மருந்த நம்ம ருத்ரன் கிட்ட காட்டி, இந்த மருந்த உங்களால அடையாளம் காண முடியுதா அப்படின்ற மாதிரி கேட்க, அதை கேட்ட ருத்ரனும், ஆம், ஒரு குவளை நீரில் மருந்தை கலந்து தினசரி காலையில் எனக்கும் என் தந்தைக்கும் என் தாய் தான் இதை பருக தருவார். ஏன் கேட்கிறீர்கள்? ஏனென்றால் இந்த பாத்திரத்தில் இருப்பது மருந்தல்ல, விஷம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, அதை கேட்ட சந்திரா பதறி போயிடுறா. என்ன, அப்படி என்றால் இளவரசர் உடலிலும் விஷம் இருக்கிறதா அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப பதற, அதை பார்த்த ருத்ரனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அவனோட ஹார்ட் அவன்கிட்டயே இல்ல. இல்லை சந்திரா, இந்த இடத்தில் 2 பாத்திரங்கள் இருக்கின்றன. ஒன்றில் இந்த கொடிய விஷம் வாய்ந்த மூலிகையும், மற்றொன்றில் உடலுக்கு சுறுசுறுப்பையும் நீண்ட ஆயுளையும் கொடுக்கும் விசேஷ மூலிகையும் இருக்கிறது. அப்படி பார்க்கையில் மகாராஜாவிற்கு மட்டுமே விஷம் கொடுக்கப்பட்டுள்ளது. இல்லை, என் மனம் அதை ஒப்புக்கொள்ள மறுக்கிறது அப்படின்ற மாதிரி சந்திரா கையோடு கொண்டுட்டு வந்த அந்த சிகப்பு நிற குவளையில இருக்க அமிலத்தை ஒரு பாத்திரத்துல மாத்தி ருத்ரனோட ரத்தத்தை அதுல செலுத்தி ரொம்ப நேரம் வெயிட் பண்றா. பட் அது கலர் சேஞ்சே ஆகல. பார்த்தாயா சந்திரா, இப்பொழுது உன் மனம் ஆறுதல் அடைந்ததா? ருத்ரனின் உடல்நிலை சீராக உள்ளது, கவலை வேண்டாம். அதான் எனக்கு ஒன்றுமில்லை என்று உன் அண்ணனே கூறிவிட்டாரே, பிறகு ஏன் இன்னும் என் கையை விடாமல் பிடித்து கொண்டே இருக்கிறாய் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, சந்திராவோட ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. அவளையவே மறந்து நம்ம ருத்ரனையே பாத்துக்கிட்டு இருக்கா. 2 பேரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அந்த சமயம் சடனா சந்திரா அவளோட நிலையை அறியறா. உடனே ருத்ரனை விட்டு தனியா வந்துடுறா. அப்போ ருத்ரன் இதை பார்க்கும் பொழுது குற்றவாளி மித்ராவின் தந்தை என்று தானே நினைக்க தோன்றுகிறது. ஆனால் தாமோ இதில் ஏதோ குழப்பம் இருப்பதாக கூறினீர்கள். அதற்கு காரணம் என்ன? இந்த கொடிய விஷத்தை அவர் சிறிதளவே எடுத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த விஷத்துடன் அவர் இந்த விஷத்தை முறியடிக்கக்கூடிய மருந்தையும் கலந்துள்ளார். ஆகையாலே இதுநாள் வரை மகாராஜாவின் உடல்நிலை மோசமாக மாறாமல் இருந்திருக்கிறது. அப்படி என்றால் மருத்துவரை இதுபோல் செய்ய சொல்லி யாரோ கட்டாயப்படுத்திருக்கின்றனர். ஆனால் அது யார்? ராஜ்யத்திற்குள்ளேயே இருந்து இவ்வளவு பெரிய ராஜ துரோகம் செய்த அந்த அரக்கன் யார்? விரைவில் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு ருத்ரன் அங்க இருந்து போயிடுறான். அவன் போன அடுத்த நிமிஷம் இந்து அந்த பிளேஸுக்கு வரா. நம்ம மித்ராவை பார்த்து, நான் உன்னை கைது செய்கிறேன். யார் அங்கே? உடனே இவளை பாதாள சிறையில் அடையுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, காவலாளிகள் உள்ள வராங்க. மித்ராவை அரெஸ்ட் பண்றாங்க. மித்ராவுக்கு ரொம்ப பயமாகுது. அதை பார்த்த சந்திரா நம்ம இந்து கிட்ட, தாம் என்ன செய்கிறீர்கள்? மித்ரா ஒரு நிரபராதி. அவளுக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சம்பந்தம் இல்லையா? யார் கூறியது? இவளுக்கும் இவளின் தந்தை குற்றத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறது. ஆகையாலே இவளும் ஒரு குற்றவாளி ஆவாள். இதை வைத்து தாம் அவர் கூறுகிறீர்கள். உனக்கு விளக்கம் அளிக்க எனக்கு அவசியம் இல்லை. இவளை இழுத்து செல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே காவலாளிகளும் மித்ராவை கைது பண்றதுக்காக கிட்ட நெருங்குறாங்க. அதை பார்த்த வர்ணதேவ் அந்த காவலாளிகளை அடிச்சு போட்டு மித்ராவுக்கு முன்னாடி வந்து, மித்ராவை தொடணும்னா என்ன தாண்டிதான் நீ அவகிட்ட போகணும் அப்படின்ற மாதிரி மித்ராவுக்கு ஒரு கவசமா, அவளுக்கு ஒரு பாதுகாப்பா நிக்கிறான். அதை பார்த்த இந்துவுக்கு பயங்கரமான கோபம் வருது. உடனே நம்ம வர்ணதேவ் கிட்ட, நீ யாரை எதிர்க்கிறாய் என்று உனக்கு தெரிகிறதா? ஆம், ஈவு இரக்கம் இல்லாத ஆணவம் கொண்ட ஒரு அரக்கியிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன். எவ்வளவு தைரியம் உனக்கு? என்னையவே இழிவுபடுத்துகிறாயா? என் கைகளால் தான் இன்று உனக்கு மரணம் நிகழும் அப்படின்ற மாதிரி வர்ணதேவ் கூட அவ பயங்கரமா சண்டை போடுறா. பட் நம்ம வர்ணதேவ் இந்துவுக்கு ஒரு சின்ன காயம் கூட ஏற்படாத மாதிரி அவகிட்ட இருந்து வந்த தாக்குதலை மட்டும்தான் இவன் தடுத்துக்கிட்டு இருந்தான். அதெல்லாம் பார்த்த இந்துவுக்கு பயங்கரமான கோபம் வந்து
வந்துட்டு அங்க இருந்த எல்லா வீரர்கள் கிட்டையும் எல்லாரும் ஒன்னா போய் அவனை தாக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க இருந்த எல்லா வீரர்களும் ஒன்னு சேர்ந்து நம்ம வர்ணதேவ் கிட்ட சண்டை போட போறாங்க. வர்ணதேவும் தனியாளு, அங்க இருந்தவங்களும் நிறைய பேரு. ஆனாலும் வர்ணதேவ் சலிக்காம சண்டை போட்டுக்கிட்டே இருந்தான். அங்க நடந்த சண்டைய பார்த்து நம்ம சந்திரா பயங்கரமா பயந்து போயிடுறா. அவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவன் நடுங்க ஆரம்பிக்கிறா. அதை பார்த்து மேகநாதனும் நம்ம சந்திரா கிட்ட பதட்டம் வேண்டாம் சந்திரா, நான் இருக்கும் வரை என் நண்பனுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வர்ணதேவை காப்பாத்துறதுக்காக மேகநாதனும் சண்டையில போயிட்டு ஜாயின் பண்ணிக்கிறான். சண்டை அங்க பயங்கரமா நடந்துகிட்டு இருக்கு. அங்க இருந்த அத்தனை வீரர்களால கூட மேகநாதனையும் வர்ணதேவையும் சமாளிக்க முடியல. அதெல்லாம் பார்த்தா இந்துவுக்கு கோவம் வந்துட்டு அவளோட வாளை எடுத்துக்கிட்டு நம்ம வர்ணதேவை அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு முன்னாடி போறா. அதை பார்த்த சந்திரா பயந்து போயிடுறா. எங்க தன்னோட அண்ணனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு நினைச்சா அவ அண்ணனை காப்பாத்தலான்னு முன்னாடி போறா. அப்ப இந்துவும் வர்ணதேவை கொலை பண்ணணுங்கிறதுக்காக வாளை உயர்த்துறா. அந்த சமயம் கண்ணு வைக்கிற நேரத்துல நம்ம சந்திரா வர்ணதேவுக்கு முன்னாடி வர இந்துவோட வாளோ நம்ம சந்திரா மேல பாய அவ பயந்து போய் கண்ணை மூடிடுறா. ஆனா அவளுக்கு எதுவுமே ஆகல. என்னடா அவளும் கண்ணை திறந்து பாக்குறா. ரொம்ப ஷாக் ஆயிட்டு நிக்கிறா. ஏன்னா அவளுக்கு முன்னாடி ரத்தம் சொட்ட சொட்ட நம்ம ருத்ரன் இந்துவோட வாளை அவனோட கையில தாங்கி புடிச்சுக்கிட்டு நிக்கிறான். அதை பார்த்த நம்ம சந்திராவுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. அதே சமயம் கஷ்டமும் ஆகுது. அப்ப சந்திராவும் நம்ம ருத்ரன் கிட்ட ரத்தம் வருது அப்படின்ற மாதிரி கண் கலங்க சந்திராவோட கண்ணீரை பார்த்த ருத்ரனுக்கு பயங்கரமான கோபம் வந்துச்சு. உடனே இந்து கிட்ட எல்லை மீறி நான் இந்து மாமா, நான் கூற வரும் விஷயத்தை கேட்டுவிட்டு காரணம் எதுவாயினும் நீ செய்தது அரக்க செயல் என்பதுதான் உண்மை. அரண்மனைக்குள் போர் புரிய உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? நீ செய்த தவறுக்கு நான் இப்பொழுது உனக்கு தண்டனை தரவிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்கும் போது மகாராஜா அங்க வராரு. சற்று பொறுமகனே அப்படின்ற மாதிரி நேரா மித்ரா கிட்ட போயிட்டு, நாட்டின் மகாராஜாவாக இருந்தும் என்னால் உன்னை பாதுகாக்க முடியவில்லை. அதற்கு மாறாக உன்னிடத்தில் மன்னிப்பு வேண்டுகிறேன். நீயும் குற்றவாளி அல்ல, உன் தந்தையும் குற்றவாளி இல்ல, அதை நான் நம்புகிறேன். ஆனால் எனக்கு மருத்துவம் பார்த்ததோ உன் தந்தை ஆவார். அது மட்டுமின்றி அவர் என் மருந்தில் விஷம் கலந்திருக்கிறார் என்பதிலும் ஐயமில்லை. ஆகையாலே முன்கோபத்தால் இந்து இவ்வாறு நடந்து கொண்டாள். ஆனால் அதற்கு இந்து சரி என்று கூற மாட்டேன். நானே அவளுக்கு உரிய தண்டனை தருகிறேன். ஆகையால் என்னை மன்னிப்பாயா மகளே அப்படின்ற மாதிரி வர்ணதேவ கிட்ட வந்து அவளிடமாவது மன்னிப்பை கேட்க என்னிடம் வாக்கியம் இருந்தது. ஆனால் உன்னிடத்தில் மன்னிப்பை வேண்ட என்னிடத்தில் ஒரு வார்த்தை கூட இல்லை மகனே. என்னாலேயோ என் ராஜ்யத்தாலேயோ உனக்கு எந்த ஆபத்தும் வராது என்று நம்பிக்கை கொடுத்துதான் நான் உன்னை இங்கு அழைத்து வந்தேன். ஆனால் அந்த நம்பிக்கையை என்னால் காப்பாற்ற முடியவில்லை. அதற்கு முதலில் உன்னிடத்தில் நான் மன்னிப்பு கேட்கிறேன். இதில் உங்கள் தவறு எதுவும் இல்லை. ஆனால் ரத்த பாசம் தங்களை தவறான பாதைக்கு அழைத்து சென்று விடுமோ என்றுதான் நான் அஞ்சுகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல வர்ணதேவோட வார்த்தைகள் நம்ம மகாராஜாவோட மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. அவருக்கு ரொம்ப கஷ்டமாகுது. உடனே இந்து கிட்ட என்னுடன் வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் அங்க இருந்து போயிடுறாரு. இந்துவும் அவளுக்கு பின்னாடியே போயிடுறா. அப்ப சந்திராவும் ருத்ரன் கையில ஏற்பட்ட காயத்துக்கு மருந்து போடலான்னு சொல்லிட்டு கிட்ட வர அதை பார்த்த ருத்ரன் சந்திரா விட்டு விலகி நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்க இருந்து வந்துடுறான். அதை பார்த்த சந்திராவுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். உடனே மித்ராவும் நம்ம வர்ணதேவ் கிட்ட தங்களுக்கு ஒன்றும் ஆகவில்லையே, ஏன் ஏதாவது ஆக வேண்டுமா? அப்படி இல்லை, மிக்க நன்றி. இன்று தாம் எனக்காக உன்னிடத்தில் வேறு எந்த பெண் இருந்திருந்தாலும் நான் இதே போல்தான் அவர்களுக்கு உதவி செய்திருப்பேன். ஆகையால் நன்றி கூற அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சந்திரா கிட்ட, சந்திரா நான் நம் கிராமத்திற்கு சென்று சில மூலிகைகளை பறித்து வருகிறேன். அதுவரை பத்திரமாக இரு. இல்லை அண்ணா, தாம் எங்கும் செல்லக்கூடாது. நான் சென்று மூலிகைகளை பறித்து வருகிறேன். நான் வரும் வரை சற்று ஓய்விடுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளும் மூலிகைகளை பறிக்கணுங்கிறதுக்காக அவளோட கிராமத்துக்கு போறா. அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் மகாராஜாவோட ரூம்ல மகாராஜாவும் ருத்ரனும் இந்துவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்துவும் மகாராஜா கிட்ட, மாமா அந்த மருத்துவர் தான் தமக்கு விஷத்தை கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பல வருடங்களாக மித்ரா அவளின் தந்தையுடன் தான் பணியாற்றி வந்தாள். அப்படி இருக்க இந்த குற்றத்தில் அவளுக்கு சம்பந்தம் இல்லை என்று எப்படி கூறுகிறீர்கள்? தந்தையே, மித்ராவிற்கு இந்த விஷயத்தை பற்றி எதுவும் தெரியவில்லை என்பதுதான் உண்மை. அதையும் தாண்டி உண்மையான குற்றவாளி மருத்துவர் கிடையாது. அந்த மருத்துவருக்கு பின்னால் வேறு எவனோ ஒருத்தன் இருக்கிறான். என்ன கூறுகிறாய்? தெளிவுபடுத்து. எனக்கு கொஞ்சம் அவகாசம் தாருங்கள். குற்றவாளி யார் என்று தெரிந்த பின் உங்களிடம் கூறுகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அவனும் அங்க இருந்து வந்துடுறான். அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் சந்திராவும் மூலிகையை பறிக்கலான்னு சொல்லிட்டு அவளோட கிராமத்துக்கு போயிடுறா. அவ கிராமத்துக்கு பின்னாடி மிகப்பெரிய காடு இருக்கு. அந்த காடு தான் கதிர் நாடோட எல்லை. அந்த காட்டுல ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் மக்கள் போகணும். அதுக்கு மேல போக கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம சந்திராவோட கிராமத்துல ஒரு சட்டம் இருக்கு. ஆனா நம்ம சந்திரா மூலிகையை பறிச்சுக்கிட்டு ரொம்ப தூரம் காட்டுக்குள்ள போயிடுறா. ஒரு கட்டத்துல அவளுமே நோட் பண்றா, நம்ம ரொம்ப தூரம் காட்டுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி நோட் பண்ண அவளுக்குள்ளேயே, அச்சச்சோ காட்டின் எல்லைக்கு வந்துட்டேனா, அண்ணனுக்கு தெரிந்தால் நான் அவ்வளவுதான்
அப்படின்ற மாதிரி சொல்லி அவ அங்க இருந்து கிளம்பலான்னு திரும்பும் போது திடீர்னு அந்த இடம் உடைய ஆரம்பிக்குது. பூமிக்குள்ள அவ அப்படியே விழுந்துடுறா. அதாவது அந்த இடத்துல யாரோ பள்ளம் தோண்டி வச்சிருக்காங்க. இந்த அனிமல்ஸ் எல்லாம் வேட்டையாடுறதுக்காக ஹண்டர்ஸ் எல்லாம் ஒரு பள்ளம் தோண்டி அதுக்கு மேல மறைக்கிறதுக்காக ஏதாவது போட்டு வைப்பாங்க இல்லையா? சோ சேம் அதே மாதிரிதான் அந்த இடத்துல ஒரு பள்ளம் இருந்திருக்கு. பட் நம்ம சந்திராவுக்கு அது தெரியல. அது தெரியாம அவ அந்த பள்ளத்துல விழுந்துடுறா. அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் அரண்மனையை காட்டுறாங்க. நம்ம ருத்ரனும் எப்பவும் வால் பயிற்சியில ஈடுபட்டு இருக்கான். ஆனா எப்பயும் இல்லாம அன்னைக்கு அவனோட ஹார்ட் பீட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. திடீர்னு சந்திராவை பார்க்கணும், அவகிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிக்குது. அட் த சேம் டைம் சந்திராவுக்கு ஏதோ ஆபத்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி கூட அவனுக்கு ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. அவனால நிம்மதியா பயிற்சியில ஈடுபட முடியல. உடனே வருணதேவ பார்க்கலான்னு சொல்லிட்டு அவனோட ரூமுக்கு போயிட்டு வருணதேவ கிட்ட சந்திரா எங்கன்னு சொல்லிட்டு கேக்குறான். உடனே வருணதேவும் சந்திரா மூலிகையில பறிக்கணுங்கிறதுக்காக காட்டுக்கு போயிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ருத்ரனால அங்க இருக்கவே முடியல. சந்திராவை பாத்துடலான்னு சொல்லிட்டு அவனும் இப்போ சந்திராவோட கிராமத்துக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் சந்திரா பள்ளத்துல மாட்டிக்கிறா. பள்ளத்துல இருந்து வெளியில வரணும்னு முயற்சி பண்றா. பட் அவளால முடியல. அந்த சமயம் ஏதோ பேட் ஸ்மெல் அவளுக்கு வர ஆரம்பிக்குது. என்றான்னு திரும்பி பாக்குறா. பயந்து போய் அலறி போய் கீழே விழறா. ஏன்னா அந்த இடத்துல நிறைய அழுகி போன சடலங்கள் இருக்கு. அதெல்லாம் பார்த்தா அவ ரொம்ப பயந்து போயிடுறா. அந்த சமயம் திடீர்னு அந்த பள்ளத்துக்குள்ள தண்ணி வர ஆரம்பிக்குது. பட் அந்த தண்ணி எங்க இருந்து வருது, எப்படி வருதுன்னு அவளுக்கு தெரியல. தண்ணி அந்த பள்ளத்துல நிரம்ப ஆரம்பிக்குது. நம்ம சந்திராவுக்கு நீச்சல் தெரியாது. அந்த பள்ளத்துல இருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறா. பட் அவளால முடியல. தண்ணியும் நிரம்பிக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த தண்ணியில ஏதோ மின்னிக்கிட்டு வரத அவன் நோட் பண்றா. என்னடான்னு அதை எடுத்து பார்க்கும் போதுதான் அவளுக்கு அங்க நடக்கிற எல்லா விஷயமும் புரியுது. அந்த தண்ணியில மின்னிட்டு வந்தது வேற எதுவும் இல்ல, அது ஒரு வைரக்கல். அதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம சந்திரா அங்க நடந்த எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறா. அந்த காட்டுக்குள்ள சட்டவிரோதமா வைர கடத்தல் நடக்குது. அந்த வைர கடத்தலை யாரும் தெரிஞ்சுக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த காட்டுக்குள்ள யாரும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர்ஸ ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் அவ புரிஞ்சுக்கிறா. எப்படியாவது இந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போகணும், இங்க நடக்கிற எல்லா அநியாயத்தையும் மகாராஜா கிட்ட சொல்லணும்னு அவ முடிவு பண்றா. ஆனா அவளால அங்கிருந்து தப்பிக்கவே முடியல. தண்ணி இப்போ முழுசா நிரம்பிடுச்சு. இந்த பக்கம் நம்ம ருத்ரனும் சந்திராவை தேடி காட்டுக்குள்ள வந்துடுறான். காட்டுக்குள்ள எங்கெங்கயோ தேடுறான். பட் சந்திராவை அவனால கண்டுபிடிக்க முடியல. அவனுக்கு ஒரு மாதிரி பதட்டமாக ஆரம்பிக்குது. சந்திராவுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ, அவளுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி அவன் நிறைய ஆங்கிள் யோசிச்சு பாக்குறான். இந்த பக்கம் அந்த பள்ளம் முழுசாவே தண்ணியில நிரம்பிடுச்சு. சந்திரா இப்போ தண்ணிக்குள்ள மாட்டிக்கிறா. கரெக்டா நம்ம ருத்ரனும் அப்போ அந்த பள்ளத்துக்கிட்ட போயிடுறான். பட் அந்த தண்ணி ரொம்ப கலங்கலா இருந்ததால தண்ணிக்குள்ள யாரு இருக்கா அப்படின்னு நம்ம ருத்ரனுக்கு தெரியல. அங்க இருந்து கிளம்பலான்னு பாக்குறான். ஆனா தண்ணிக்குள்ள இருந்த சந்திராவோட மனசு அந்த சமயம் ருத்ரனோட பேரை சொன்னுச்சு. அது நம்ம ருத்ரனுக்கு கேட்கவும் ஆரம்பிச்சது. எதை பத்தி யோசிக்காம அவன் அந்த தண்ணிக்குள்ள குதிக்கிறான். உள்ள குதிச்சதுக்கு அப்புறம் தான் அவனே யோசிக்க ஆரம்பிக்கிறான். நாம ஏன் இந்த தண்ணிக்குள்ள குதிச்சோம் அப்படிங்கிற மாதிரி. அப்பதான் அவன் பாக்குறான் உள்ள நம்ம சந்திரா மயங்கிய நிலையில அந்த பள்ளத்துக்குள்ள மெதுவா போய்கிட்டு இருக்கா. அதை நம்ம ருத்ரன் பாக்குறான். பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். எப்படியாவது சந்திராவை காப்பாத்தியே ஆகணும்னு ரொம்ப வேகமா நீந்தி உள்ள போறான். சந்திராவையும் தூக்கிக்கிட்டு அங்க இருந்து வெளியில வரான். பட் சந்திரா அப்பவுமே அன்கான்சியஸா தான் இருக்கா. அவளை முதுகுல தூக்கிக்கிட்டு வேகமா கிராமத்துக்கு ஓடுறான். கிராமத்துல சந்திராவுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்குது. ரொம்ப நேரமா ட்ரீட்மெண்ட் போகுது. பட் சந்திராவோட உடல்நிலையில எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்ல. அதை பார்த்த ருத்ரனுக்கு பயங்கரமா பயமாகுது. ரொம்ப பதட்டப்பட ஆரம்பிக்கிறான். கடவுள் எல்லாம் வேண்ட ஆரம்பிக்கிறான் சந்திராவுக்கு எதுவுமே ஆக கூடாதுன்னு சொல்லிட்டு. சோ கொஞ்ச நேரம் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் மருத்துவர் வெளியில வராரு. நம்ம ருத்ரன் கிட்ட சந்திரா பொழைச்சுக்கிட்டாங்க, அவங்க கண்ணு முழிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ருத்ரனுமே ரொம்ப வேகமா ஆர்வமா ரூமுக்கு போறான். அங்க சந்திரா உட்கார்ந்துட்டு இருக்கா. அவளை பார்த்த ருத்ரன் வேகமா அவகிட்ட ஓட, உடனே சந்திராவும் எழுந்து நம்ம ருத்ரன் கிட்ட நான் தங்களிடம் ஒன்று கூற வேண்டும் கூறு அப்படின்ற மாதிரி சொல்ல சந்திராவும் அவன் வச்சிருந்த வைரக்கல்லை எடுத்து நம்ம ருத்ரன் கிட்ட காட்டி அந்த பள்ளத்தினுள் மறைந்திருக்கும் மர்மம் இதுவே. அப்படி என்றால் யாரோ ஒருவர் வேண்டுமென்றே அந்த இடத்தில் பள்ளத்தை தோண்டி இருக்கிறார்களா, அதுவும் இந்த வைரத்தை கடத்த எனக்கு புரியவில்லை சந்திரா. இதுவரை என் கிராமத்தை சேர்ந்தவர்கள் காட்டின் எல்லைக்கு சென்றதில்லை. அப்படியே யாராவது அங்கு சென்றாலும் அவர்கள் உயிருடன் திரும்பியதில்லை. காரணம் அங்கு விஷம் வாய்ந்த மூலிகை இருக்கிறது எனவும் அதனால் அந்த பக்கமாக செல்பவர்கள் மனநல பாதிக்கப்பட்டு அதே இடத்தில் இறந்து விடுவார்கள் எனவும் கூறுவார்கள். இன்னும் சிலர் அங்கு பேய்களின் நடமாட்டம் இருக்கிறது என்றும் கூறுவார்கள். அதற்கு பயந்தே நாங்கள் யாரும் காட்டின் எல்லைக்கு செல்வதையே தவிர்த்து விட்டோம். ஆனால் இன்று நடந்ததோ வினோதமாக இருந்தது. காட்டின் எல்லையிலோ பள்ளம், பள்ளத்தினிலோ அழுகிய சடலம். அப்போதுதான் இந்த வைரக்கல் என் கைக்கு கிடைத்தது. அதை வைத்துதான் கூறுகிறேன் காட்டுக்குள் வைர கடத்தல் நடக்கிறது என்று. காட்டின் எல்லையில் சிறு மலை ஒன்று உள்ளதல்லவா, அந்த மலையில் இருந்து மேக நாட்டின் எல்லை ஆரம்பமாகிறது. இதை வைத்து பார்க்கும்பொழுது அந்த மலையில் தான் வைரக்கல் இருக்க வேண்டும். வைர கடத்தலை மேக நாட்டின் வழியாகவே யாரோ செய்கிறார்கள். முதலில் அது யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இதை பற்றி இளவரசர் மேகநாதனிடம் வினவி பாருங்கள். அவர் ஏதாவது யோசனை தர வாய்ப்பிருக்கிறது. என் சந்தேகமே அவன் மீதுதான். எப்பொழுதும் அவன் நினைவுதான் உனக்கு, அப்படித்தானே? வா முதலில் அரண்மனைக்கு செல்வோம் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே சந்திராவும் நான் அவரை விரும்பவில்லை, எங்கள் இருவருக்கும் இடையே காதல் இல்லை,
எனக்கு தெரியும். உன்னை போன்ற சாதாரண பெண்ணை எப்படி ஒரு இளவரசன் விரும்புவான் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. குதிரையில போகும்போது நம்ம ருத்ரனும் அவனுக்குள்ளேயே இந்நேரம் நீலாதா என்று மனமானது ஏங்குகிறது. இதற்கு மேலும் நான் தாமதிக்க மாட்டேன். அரண்மனைக்கு சென்றதும் என் மனதில் இருப்பதை உன்னிடம் சொல்லியே தீருவேன் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் அரண்மனைக்கு போயிடுறாங்க. நம்ம சந்திராவும் மருந்தடிக்கு போலான்னு சொல்லிட்டு கிளம்பும் போது உடனே ருத்ரனும் அவளை ஸ்டாப் பண்ணி, சந்திரா ஒரு நிமிடம், நான் உன்னிடம் ஒன்று உரைக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி அவனோட காதல சந்திரா கிட்ட சொல்ல போகும்போது கரெக்டா அந்த சமயம் மகாராஜா அந்த பிளேஸ்க்கு வந்துடுறாரு. மகனே, நீ வந்து விட்டாயா? தந்தையை நீங்களா? இந்நேரத்தில் இங்கு? நீ என் பேச்சை மீறமாட்டாய் என்று நம்பி உன் தந்தை இந்துவிற்கு ஒரு வாக்கை கொடுத்து விட்டேன். அது எதுவாக இருந்தாலும் மீறமாட்டான் இந்த ருத்ரன். வாக்கு என்னவென்று கூறுங்கள். சரியாக 3 மாதங்களுக்கு பிறகு மங்களம் பொருந்திய வெள்ளிக்கிழமை தினத்தன்று உனக்கும் இந்துவுக்கும் திருமணம் நடைபெற உள்ளது அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை கேட்ட சந்திராவும் ருத்ரனும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. சந்திரா லிட்டரலி அளவே போயிட்டா. இதுக்கப்புறம் அங்க இருந்தா எங்க அவ அழுதுருவாளோன்னு நினைச்சாவ வேகமா அங்க இருந்து அரண்மனைக்கும் போயிடுறா. ருத்ரனாலையும் மகாராஜாவை எதிர்த்து பேசவே முடியல, அமைதியாயிடுறா. ருத்ரனோட அமைதியை பார்த்த மகாராஜா அதை சம்மதமா எடுத்துக்கிட்டு நம்ம ருத்ரன் கிட்ட, திருமணத்திற்கு நீ சம்மதம் தெரிவித்ததை சென்று இந்துவிடம் நீயே கூறு மகனே. அவள் மிகுந்த ஆனந்தம் அடைவாள். அவள் இப்பொழுது உன்னறையில் தான் இருக்கிறாள். சென்று அவளிடம் நீயே இந்த நற்செயலை கூறு. ஆகட்டும் தந்தையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ருத்ரனுமே அங்கிருந்து கிளம்புறான். பட் அவன் அவனோட அறைக்கு போகல. அவனுக்கு இந்துவை பார்க்க சுத்தமா விருப்பமே இல்ல. அதனால அவ அறையை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்க ஒரு இடத்துல உட்காந்து ரொம்பவே ஃபீல் பண்றான். அப்ப அவன் அவனுக்குள்ளேயே, என் காதல் பிறப்பதற்கு முன்னாடியே இறந்து விட்டதா? அவளிடம் என் காதலை கூட நான் கூறவில்லை. அப்படி இருக்கையில் அதற்குள் என் காதல் அழிவது நியாயமா அப்படின்ற மாதிரி அவன் கண் கலங்க பேசிட்டு இருக்கும் போது அந்த சமயம் மகாராணி இந்திரா அங்க வராங்க. நம்ம ருத்ரன் கிட்ட, நியாயம் இல்லை மகனே. தாய் நீங்களா? தாமே போய் விடம் வந்தீர்கள். நீங்க வருவதற்கு முன்னாடி இருந்தே நான் இங்குதான் இருக்கிறேன் மகனே. உன் மனதில் வேறொரு பெண் இருக்கையில் நீ இந்துவை திருமணம் செய்வது சரியல்ல. அதே போல் உன் விருப்பம் எதுவென கேட்காமல் அரசர் முடிவெடுத்து வாக்கு கொடுத்ததும் சரியல்ல. ஆகையால் நீ இந்த திருமணத்தை செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை மகனே. உன் தந்தையிடம் இத்திருமணத்தில் உனக்கு விருப்பம் இல்லை என்பதை தெரிவித்து விடு. பிறகு நடப்பது எதுவாயினும் அதை சமாளித்துக் கொள்ளலாம். இல்லையம்மா, இதுவரை தந்தையின் சொல்லுக்கு எதிர் சொல்லாதவன் இந்த ருத்ரன். இப்போது மட்டும் எதிர்ப்பேனா? அது மட்டுமல்லாமல் என்னை நம்பி ஒருவரிடம் வாக்கு கொடுத்து விட்டேன் என்று என் தந்தை கூறும் பொழுது அவரின் நம்பிக்கையை எப்படி நான் உடைப்பேன்? சந்திராவின் மீது எனக்கு ஏற்பட்டது வெறும் ஈர்ப்பு மட்டுமே. இவ்வயதில் வரக்கூடிய ஒரு வித சலனம் தான் இது. நான் தான் முட்டாள்தனமாக அதற்கு காதல் என்று பெயர் சொல்லிவிட்டேன். அது என் தப்பு தான். இனி இந்த சலனம் என் மனதில் உதயமாகாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அவனும் அங்க இருந்து போயிடுறான். பட் அவங்க பேசுற எல்லாத்தையுமே நம்ம சந்திரா மறைஞ்சிருந்து கேட்டுட்டு தான் இருந்திருக்கா. ருத்ரன் சொன்ன எல்லாத்தையும் கேட்ட நம்ம சந்திரா பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்ப அவளுக்குள்ளேயே, சலனமா? அப்படி என்றால் என்னிடம் பேசிய வார்த்தைகள் அனைத்தும் சலனத்தால் உதித்தவையா? என் தவறுதான். தகுதிக்கு மீறி எவ்வாறு என்னால் சிந்திக்க முடிந்தது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே அவளும் அங்க இருந்து போயிடுறா. இப்படியே டைம் போகுது. ருத்ரனுக்கு அவனோட ரூமுக்கு போக சுத்தமா விருப்பமே இல்ல. ஏன்னா அந்த ரூம்ல நம்ம இந்து தூங்கிட்டு இருக்கா. அதை பார்த்த ருத்ரனுக்கு பயங்கர கடுப்பாயிட்டு அங்க இருந்து வெளியில போயிடுறான். நம்ம சந்திராவுக்கும் சுத்தமா தூக்கமே வரல. அதனால அரண்மனைக்கு வெளியில இருக்க ஒரு மரத்துக்கு அடியில உட்கார்ந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. பயங்கரமா அலறா. எந்த மரத்துக்கு கீழே நம்ம சந்திரா உட்கார்ந்துட்டு இருக்காளோ அதே மரத்துக்கு மேல இருக்க கிளையில தான் நம்ம ருத்ரனும் உட்கார்ந்துட்டு இருக்கான். சந்திராவோட வாய்ஸ் கேட்ட அவன் கீழே பாக்குறான். பயங்கரமா ஃபீல் பண்றான். தன்னாலதான் சந்திரா அலறாலோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினைக்க ஆரம்பிக்கிறான். சந்திராவுக்கு ஆறுதல் சொல்லலான்னு கீழே போக ட்ரை பண்றான். அந்த சமயம் மேகநாதன் அங்க வந்துடுறான். மேகநாதனை பார்த்த ருத்ரனும் கீழே வராம மேலேயே உட்கார்ந்துடுறான். அப்ப மேகநாதனும் சந்திரா கிட்ட, என்ன இருந்தது சந்திரா? நீ இப்படி மனமுடைந்து போய் நான் பார்த்ததே இல்லையே. அப்படி என்ன நடந்தது? உன் கண்களில் நிற்காமல் நீர் வர காரணம் என்ன? தாம் எப்போ இங்கு வந்தீர்கள்? என் வினாவிற்கான விடை இதுவல்ல. உன் அழுகைக்கு காரணம் கதிர்நாட்டின் இளவரசன் ருத்ரனா? இல்லை என்று கூற மாட்டேன். அவரால் மனமுடைந்தது ஏதோ உண்மைதான். அப்படி என்றால் உன் அழுகைக்கு காரணம் அந்த ருத்ரன் தான். விடமாட்டேன். என் தோழியை கண்கலங்க செய்த அவன் இம்மண்ணில் வாழும் தகுதியை இழந்தான். இப்பவே செல்கிறேன். அவனின் தலையை வெட்டி அந்த கழுகுக்கு இரையாக்குவேன். சற்று பொறுங்கள். ஏன் இந்த ஆவேசம்? இவ்வளவு கோபம் ஒரு நாட்டின் வருங்கால அரசருக்கு நன்மை பயக்குமா? இது கோபமோ இல்லை ஆவேசமோ கிடையாது. நான் உன் மீது வைத்திருக்கும் அன்பு. எந்த கண்களில் இன்பத்தை மட்டுமே காண வேண்டும் என்று விரும்பினேனோ அந்த கண்களில் இருந்து இன்று கண்ணீர் நிற்காமல் செல்கிறது. அதற்கு காரணமானவனை நான் எதுவும் செய்யக்கூடாதா? எனக்கு புரிகிறது. இவ்வுலகிலேயே என் மீது அளவு கடந்த அன்பை வைத்திருப்பது நீங்களும் என் அண்ணனும் தான். அதில் துளி அளவும் எனக்கு ஐயம் இல்லை. ஆனால் நீங்கள் நினைப்பது போல் நான் ஒன்றும் இளவரசன் ருத்ரனை நினைத்த அளவில்லை. பிறகு வேறு யார் காரணம்? இப்பொழுதுதான் கூறினாய் ருத்ரனால் உன் மனம் உடைந்தது என்று. ஆனால் என் கோபத்தை கண்டதும் உடனே மாற்றி பேசுகிறாயா? இல்லை, நான் கூறுவது உண்மையே. இளவரசரிடம் பழகுவதை வைத்து அவருக்கு என் மீது காதல் இருக்கிறது என்று நினைத்தேன். ஆகையாலே என் நிலை மறந்து 2 தினங்கள் அவரை பற்றி யோசிக்க ஆரம்பித்தேன். ஆனால் பிறகுதானே தெரிந்தது அவருக்கு என் மீது இருப்பது காதல் அல்ல, வெறும் ஈர்ப்பு தான் என்று. எப்போ எனக்கு அவ்விஷயம் தெரிய வந்ததோ அப்போவே அவரின் சிந்தனைகளும் என்னை விட்டு பிரிந்தன. இருந்தாலும் வேதனை என்னுள் இருக்கத்தான் செய்கிறது. அதற்காக ஒன்றும் இப்பொழுது நான் அளவில்லை. என் அழுகைக்கு காரணம் இளவரசி இந்துதான். என்ன கூறுகிறாய்? இந்துவா?
அவள் உன்னிடம் அத்துமீறினாளா? நடந்ததை மறைக்காமல் கூறு. நான் என் அறைக்கு சென்று கொண்டிருந்த வேளை இந்து என்னை அழைத்தார். நானும் சென்றேன். அப்போ சில வீரர்கள் என்னை வலுக்கட்டாயமாக சிறைப்பிடித்தனர். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. நான் இளவரசியிடம் வினவினேன். ஆனால் அவர்களிடம் இருந்து பதில் வரவில்லை. அதற்கு பதிலாக அவமானமும் அசிங்கமும் தான் கிடைத்தது. என்ன கூறுகிறாய்? அவள் உன்னை என்ன செய்தார்? நான் இளவரசர் ருத்ரனை விரும்புகிறேன் என்றும் அவரை அடைய நான் சொல்லவே நான் கூசுகிறது அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே மேகநாதன் கிட்ட அவரை அடைய நான் எந்த எல்லைக்கும் செல்வேன் என்று மிகவும் அவதூறாக பேசி, இதற்கு மேல் இளவரசர் இருக்கும் திசை பக்கம் கூட நான் செல்லக்கூடாது என்று மிரட்டல் விடுத்தார். அதை நினைத்தே என் கண்கள் கலங்கியது அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல அது கேட்ட ருத்ரனுக்கு பயங்கர கோபம் வருது. அப்போ மேகநாதனும் வாக்களிக்கிறேன், இனி அவள் உன் வழிக்கு வரமாட்டாள், வா செல்வோம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் அங்கிருந்து போயிடுறாங்க. உடனே ருத்ரனும் நேரா இந்து இருக்க ரூமுக்கு போறான். அங்க இந்து தூங்கிட்டு இருக்கா. அதை பார்த்த ருத்ரனுக்கு பயங்கர கோபம் வந்துட்டு தண்ணி எடுத்து இந்துவோட முகத்திலே அடிக்க, அதை பார்த்த இந்துக்கு ஒண்ணுமே புரியல, பதறி போயிடுறா. இது என்ன செயல் சின்ன மாமா? இளவரசன் ருத்ரன், இதுவே என் நாமம். உன்னால் என் நாமத்தை உச்சரிக்க முடியாதெனில் இளவரசர் என்றாலே இக்கணம் முதல் என்னை மாமா என்று கூறும் உரிமையை இழந்தாய் நீ. ஏன்? நான் என்ன தவறு செய்தேன்? இவ்வளவு கோபம் என் மீது எதற்கு? கோபமா? உன் மீது நான் பயங்கர வெறுப்பில் இருக்கிறேன். எப்படி சந்திரா என்னை விரும்புகிறாளா? என்னை அடைய அவள் எந்த எல்லைக்கும் செல்வாளா? ஆனால் உனக்கு தான் உண்மை தெரியவில்லை. சந்திரா ஒன்றும் என்னை விரும்பவில்லை. நான் தான் அவள் மீது காதல் வயப்பட்டுள்ளேன். அவள் அடைய நான் எந்த எல்லைக்கும் செல்வேன், அதில் தவறு எதுவும் இல்லை. ஆனால் நான் அவர் செய்யவில்லை. அதற்கு என்ன காரணம் என்று தெரியுமா? என் தந்தை ஒருவரே. அவர் உன்னிடம் கொடுத்த அந்த வாக்கை காப்பாற்றதான் நான் உன்னை மணக்கவும் அவளை மறக்கவும் துணிந்தேன். நான் ஒன்றை ஒப்புக்கொள்கிறேன். என் மீது நீ அளவு கடந்த அன்பை வைத்திருக்கிறாய். என் பார்வை உன் மீது விழ வேண்டும் என்பதற்காக நீ எண்ணற்ற காரியங்களை செய்துள்ளாய். அதே போல்தான் அன்றும் உன் குதிரையை நீயே காயப்படுத்தி ஏதோ நீ ஆபத்தில் சிக்கியிருப்பதாக காட்டிக்கொண்டு என் பார்வை சந்திராவின் மீது இருந்து விலக நீயாகவே ஆபத்தில் சிக்கிக் கொண்டாய். அது எனக்கும் சந்திராவிற்கும் நல்லாவே தெரியும். இருந்தாலும் இதை பற்றி வெளியே சொல்லாமல் உன்னை பாதுகாத்தேன். ஆனால் அதற்காக நீ என்ன செய்தாலும் அதை பொறுத்துக் கொள்வேன் என்று நினைக்காதே. தந்தைக்காக உன்னை ஏற்க துணிந்த நான் சந்திராவுக்காக உன்னை துறக்கவும் நான் தயங்க மாட்டேன். இனியும் உன்னால் அவளுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது, மறவாதே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அவனுமே அங்கிருந்து போயிடுறான். அதை பார்த்து நம்ம இந்து பயங்கரமா ஆடி போயிடுறான். அந்த சமயம் மேகநாதன் அங்க வரான். மேகநாதனை பார்த்து நம்ம இந்துவும் இந்நேரத்தில் இங்கு நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் அப்படின்ற மாதிரி கேட்டு முடிக்கிறதுக்குள்ள மேகநாதன் அவனோட வாளை எடுத்து இந்துவோட கழுத்துக்கு நேரா நீட்டான். அதை பார்த்த இந்து மிரண்டு போயிடுறா. 2 செகண்ட் அந்த இடத்துல அமைதியா போகுது. அடுத்த நிமிஷமே மேகநாதன் கத்திய கீழே இறக்கிட்டு பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறான். அவன் சிரிக்கிறத பார்த்த இந்துவுமே சிரிக்கிறா. நம்முடைய திட்டம் நிறைவேறியது போல் இருக்கிறது. நிறைவேறாமல் போகுமா? திட்டத்தை வகுத்தது யார்? மேகநாட்டின் இளவரசன் மேகநாதன் ஆயிற்றே. ஆனால் என்ன, ருத்ரன் கோபம் தான் அதிகரித்து விட்டது. கவலை வேண்டாம், கூடிய சீக்கிரம் அவரின் கோபமும் தனியும். அதில் ஐயம் ஏதும் இல்லை. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை. சந்திராவின் மீது நீ கண்மூடித்தனமான காதல் வைத்துள்ளாய். அப்படி இருக்கையில் எதற்காக அவளின் மனதை காயப்படுத்த சொன்னாய்? ஏனென்றால் இப்பொழுதுதான் அவள் மனதில் அந்த ருத்ரன் இருக்கிறானே, அவனை அவள் மறக்க இதை தவிர வேற எந்த வழியும் எனக்கு தோன்றவில்லை. அதனால்தான் சந்திராவின் சுயமரியாதைக்கு கேடு விளைவிக்கும் வகையில் உன்னை பேச சொன்னேன். அதேபோல் நீயும் நடந்து கொண்டாய். என் எண்ணமும் ஈடேறியது. தங்களின் எண்ணம் மட்டுமா ஈடேறியது? என்னுடைய ஆசையும் தான் நிறைவேறியது. இனி ருத்ரன் என் ஒருவளுக்கே சொந்தம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் வில்லத்தனமா சிரிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் ஆகுது. சந்திராவும் வர்ணதேவை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த காலையிலேயே அவனை பார்க்க போறான். அங்க மருந்தறையில வர்ணதேவும் மருந்தெல்லாம் தயார் பண்ணிக்கிட்டு இருந்தான். சந்திராவை பார்த்த வர்ணதேவ், என்ன ஒரு அதிசயம், என் தங்கை சூரியன் வரும் முன்னே எழுந்து விட்டாளா? என் கண்களை என்னாலேயே நம்ப முடியவில்லை. அண்ணா, இப்பொழுது எதற்காக என்னை கேலி செய்கிறீர்கள்? அது நம் வீடு. நம் வீட்டில் நான் தான் மகாராணி. அங்கு நான் எப்படி வேண்டும் என்றாலும் இருக்கலாம். என்னை கேள்வி கேட்க என் அண்ணனுக்கே அங்கு உரிமை இல்லை. ஆனால் நாம் இப்போது தங்கி இருப்பதும் நாட்டின் மகாராஜாவின் அரண்மனையில். இங்கு என்னால் எப்படி அவ்வாறு இருக்க இயலும்? அதான் சீக்கிரமே எழுந்து விட்டேன். ஆகையால் என்னை கேலி செய்வதை இத்தோடு நிறுத்தி விடுங்கள், புரிகிறதா அப்படின்ற மாதிரி சொல்ல அதை கேட்டு நம்ம வர்ணதேவும் தலைவணங்கி கையை கட்டி ஆகட்டும் மகாராணி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே சந்திராவோட காதை புடிச்சு திருக்கி, குறும்புக்காரி, நான் உன்னை கேலி செய்ய கூடாதா? இன்று உன்னை என்ன செய்கிறேன் பார். சரி சரி விடுங்கள், வலிக்கிறது. சரி பிழைத்து போ. இப்போ கூறு, இவ்வளவு காலையில் என்னை எதற்காக தேடி வந்தாய்? நடந்த கலவரத்தில் வந்த விஷயத்தை மறந்து விட்டேன். அண்ணா, நம் கிராமத்தின் பின்புறத்தில் ஒரு காடு இருக்கிறது அல்லவா? ஆம், அதற்கு என்ன? நேற்று நான் மூலிகைகளை பறிக்க அந்த காட்டிற்குள் சென்றேன் அல்லவா? அப்போ மூலிகளை பறித்துக் கொண்டே வெகு தூரம் சென்றேன். காட்டின் எல்லையை அடைந்தேன். என்ன, காட்டின் எல்லைக்கா? அங்கு ஏன் சென்றாய் சந்திரா? அங்குதான் செல்ல தடை இருக்கிறது என்று உனக்கு தெரியும் அல்லவா? அப்படி இருந்தும் நீ அங்கு சென்றிருக்கிறாய். ஏன் இவர் செய்தாய்? நான் செய்தது தவறுதான் அண்ணா. ஆனால் நான் வேண்டுமென்றே அங்கு செல்லவில்லை. எனக்கே தெரியாமல் அங்கு சென்றேன். என்னை மன்னித்து விடுங்கள். ஆனால் நான் கூற வருவதை சற்று பொறுத்திருந்து கேளுங்கள். நாம் நினைப்பது போல் காட்டின் எல்லையில் இருப்பது விஷம் மூலிகைகளோ அல்லது பேய்களோ இல்லை. அதைவிட கொடூரமானவர்கள். கொடூரமானவர்களா? புரியவில்லை சந்திரா. நான் தெளிவுபடுத்துகிறேன் அப்படின்ற மாதிரி நடந்த எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம சொல்லிடுறா. அது கேட்ட வர்ணதேவ் பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். உனக்கு ஒன்றும் ஆகவில்லையே, நீ நன்றாகத்தான் இருக்கிறாய். எனக்கு ஒன்றும் இல்லை அண்ணா. இளவரசர் ருத்ரன் என்னை மீட்டார். அது இப்பொழுது முக்கியமில்லை. நமக்கே தெரியாமல் நம் காட்டின் எல்லையில் கடத்தல் நடக்கிறது. எங்கே இந்த கடத்தல் விஷயம் நமக்கு தெரிய வருமோ என்று அஞ்சி அந்த கயவர்கள் காட்டில் பேய் இருப்பதாகவும் விஷம் வாய்ந்த மூலிகைகள்
இருப்பதாகவும் கதை கட்டி இருக்கின்றனர். அதையும் மீறி யாராவது அந்த காட்டின் எல்லைக்கு சென்றால் அவர்களை கொன்று குவிக்கின்றனர். அங்கு நிறைய அழுகிய உடல்களை நான் கண்டேன் அண்ணா. இதை நாம் இப்படியே விடக்கூடாது. சரி, இந்த விஷயம் நம்மை தவிர வேறு யாருக்கும் தெரியக்கூடாது, புரிகிறதா? கவலை வேண்டாம் அண்ணா, இவ்விஷயம் கதிர்நாட்டின் இளவரசர் ருத்ரனை தவிர வேறு யாருக்கும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்ல வர்ணதேவ் பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். இளவரசருக்கு தெரியுமா? என்ன காரியம் செய்தாய் நீ? ஏனண்ணா, என்ன நேர்ந்தது? என்னை காப்பாற்றியவர் அவரே. அப்படி இருக்கையில் நடந்த உண்மையை அவரிடம் கூறுவதே உசிதமாகும் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்கும் போது மேகநாதன் கரெக்டா அங்க வந்துடுறான். நீ உண்மையை கூறியது உன்னுடைய நண்பனிடம் அல்ல, கதிர்நாட்டின் இளவரசரிடம். எந்த நபருக்கு இவ்விஷயம் தெரியக்கூடாது என்று இத்தனை ஆண்டுகள் நாங்கள் மறைத்து வைத்தோமோ அந்த நபருக்கு தெரிந்துவிட்டது. உண்மையா? அப்படியென்றால் காட்டின் எல்லையில் கடத்தல் நடப்பது பற்றி உங்கள் இருவருக்கும் முன்கூட்டியே தெரியுமா? ஆம், தெரியும். ரகசியமாக அந்த கொள்ளையர்களை தேட ஆரம்பித்தோம். ரகசியமாகவா? ஆனால் ஏன் அண்ணா? இதை பற்றி தாம் முன்கூட்டியே அரசருக்கு தெரியப்படுத்தினால் அவர் நமக்கு உதவி செய்திருப்பாரே. இந்நேரம் அந்த கொள்ளையர்களும் பிடிபட்டிருப்பார். ஆனால் அதை செய்யாமல் தாம் ரகசியம் காக்க காரணம் என்ன? நம் கிராமத்தை பாதுகாக்க. பொருள் விளங்கவில்லை அண்ணா. நான் விளக்குகிறேன். காட்டில் கொள்ளையர்களின் நடமாட்டம் இருப்பதை அரசர் அறிந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? அடுத்த கணமே உன் கிராமம் இருந்த இடம் தெரியாமல் அழிந்து போகும். என்ன? ஆனால் நாங்கள் என்ன தவறு செய்தோம்? குற்றம் செய்வது அந்த கொள்ளையர்கள் தானே. ஆனால் குற்றம் நடப்பதோ உன் கிராமத்தில் அல்லவா? அதனால் என்ன? குற்றம் நடக்காத இடம் ஏதும் உண்டா? எவனோ செய்யும் குற்றத்திற்காக அவன் வசித்த இடத்தை யாராவது அழிப்பார்களா? குற்றம் நடப்பதோ உன் கிராமத்தில் இல்லை, கதிர்நாட்டின் எல்லையில். அது மட்டுமல்லாமல் வைரத்தை கடத்துவது மேக நாட்டின் எல்லையில் இருக்கும் மலையில். சற்று சிந்தித்து பார் சந்திரா. அவர்கள் கடத்துவது சாதாரண வைரத்தை மட்டுமல்ல, மேக நாட்டின் வளத்தை. கடத்தலை செய்வது உன் கிராமத்தை சேர்ந்தவரோ அல்லது சாதாரண கொள்ளையனோ இல்லை, கதிர்நாட்டின் குடிமகன். அப்படி இருக்கையில் இவ்விஷயம் என் தந்தையான மேக நாட்டின் மகாராஜாவிற்கு தெரிய வந்தால் என்ன நடக்கும்? அடுத்த கணமே போர் முழக்கம் விடுவார். மேக நாட்டுடன் மோதி கதிர்நாடு வெற்றி கொள்ளாது. ஆகையால் அரசர் நல்லதொரு தீர்வை தேடுவார். ஒன்று ராவோடு ராவாக உன் கிராமத்தை அழித்து விட்டு அப்படி ஒரு கொள்ளை நடக்கவே இல்லை என்று நாடகம் ஆடுவார். அல்லது உன் கிராமத்து மக்களை நாடு கடத்தி அந்த கிராமத்தை மேக நாட்டுக்கு கொடுத்து விடுவார். இறுதியில் இதுவே நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல அதை கேட்டு சந்திரா மிரண்டு போயிடுறா. இல்லை, அதுபோல் எதுவும் நடக்காது, நடக்கவும் கூடாது. இளவரசன் ருத்ரன் நிச்சயம் நம் கிராமத்தை காப்பாற்றுவார். நம்பிக்கை இருக்கலாம், ஆனால் கண்மூடித்தனமான நம்பிக்கை இருக்கக்கூடாது. அவனை பற்றி கூறத்தான் நான் இவ்விடம் வந்தேன். என்ன கூறுகிறாய்? வைரக்கடத்தல் விஷயத்தை பற்றி அரசருக்கு தெரியப்படுத்த ருத்ரன் சென்று கொண்டிருக்கிறான். இல்லை, இளவரசர் அவ்வாறு செய்ய மாட்டார். இதனால் வரக்கூடிய விளைவுகளை பற்றி நிச்சயம் அவர் சிந்திப்பார். ஒப்புக்கொள்கிறேன், நிச்சயம் அவர் சிந்திப்பார். ஆனால் ஒரு திருத்தம், இந்நாட்டை பற்றி சிந்திப்பாரை தவிர உன் சிறிய கிராமத்தை பற்றி எல்லளவு கூட அவர் யோசிக்க மாட்டார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல சந்திரா உடைஞ்சு போயிடுறா. உடனே வர்ணதேவும் ருத்ரனை பார்க்கலான்னு சொல்லிட்டு வேகமா போக வர்ணதேவுக்கு பின்னாடியே சந்திராவும் போறா. சந்திரா கூடவே மேகநாதனும் போறான். அங்க அமைச்சரவையில நம்ம மகாராஜா சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்க, மகாராஜாவுக்கு பக்கத்துல நம்ம ருத்ரன் நின்னுட்டு இருக்கான். அதை பார்த்த சந்திரா பயந்து போயிடுறா, மிரண்டு போயிடுறா. அப்ப அவ அவளுக்குள்ளேயே எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, தாம் என் கிராமத்திற்கு துரோகம் செய்ய மாட்டீர்கள். அப்ப மகாராஜாவும் நம்ம ருத்ரன் கிட்ட நமது எல்லைக்குள்ளே கடத்தலா? ருத்ரா, இப்பவே உன் படைகளை திரட்டு அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறதுக்குள்ள வர்ணதேவ் முன்னாடி போயிட்டு, ஒரு நிமிடம் மகாராஜா, வைர கடத்தலுக்கும் என் கிராமத்திற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. அது விசாரணையில் தெரிய வரும். மகனே ருத்ரா, நேரம் கடத்தாமல் அக்கிராமத்தில் உள்ள மக்களை நாடு கடத்துவாயாக அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க இருந்து எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க, இன்க்ளூடிங் ருத்ரன். அங்க என்ன நடக்குதுன்னே அவனுக்கு புரியல. உடனே மகாராஜா கிட்ட, தந்தையே, தாம் என்ன கூறுகிறீர்கள்? மக்களை நாடு கடத்த வேண்டுமா? ஆனால் ஏன்? எல்லாம் நம் நாட்டின் நன்மைக்கே. மக்களை நாடு கடத்திய பிறகு அக்கிராமத்தை தீ வைத்து அழித்து விடு அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம சந்திரா ஒரு செகண்ட் அப்படியே ஆடி போயிடுறா. உடனே மகாராஜா கிட்ட, எவ்விதத்தில் இது நியாயமாகும் மகாராஜா? கதிர்நாட்டின் நன்மைக்காக கிராமத்தை தீ வைத்து அழித்து விடு என்று கூறுகிறீர்களே, அப்போ அக்கிராமம் உங்களின் கதிர்நாடு இல்லையா? எப்பவும் என் மக்கள் என்று கூறுவீர்களே, அப்போ அக்கிராமத்தை சேர்ந்த நாங்கள் தங்களின் மக்கள் இல்லையா? சொன்னால் உனக்கு புரியாது மகளே. அக்கிராமத்தை சேர்ந்த மக்களை நாடு கடத்துவதே இப்பிரச்சனைக்கு தீர்வு. ஆனால் நீ கவலை கொள்ள தேவையில்லை. நீயும் உன் அண்ணனும் எப்பவும் போல் என் அரண்மனையிலேயே இருக்கலாம். உங்கள் இருவருக்கும் எவ்வித ஆபத்தும் வராமல் பார்த்துக் கொள்வது என் பொறுப்பு. இவ்வார்த்தை தங்களின் சுயநலத்தை காட்டுகிறது. தமக்கு இப்படி ஒரு முகம் இருக்கும் என்று நான் கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை. நீ உணர்ச்சி வசப்படுகிறாய் மகளே. இப்பொழுது நான் என்ன கூறினாலும் அதை நீ தவறாகவே எடுத்துக்கொள்வாய். ஆகையால் நாம் இதை பற்றி பிறகு உரையாடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல அதை கேட்ட வர்ணதேவ், உரையாட இதில் எதுவும் இல்லை. கதிர்நாட்டின் மகாராஜா வேண்டும் என்றால் அவரின் மக்களை கைவிட்டிருக்கலாம். ஆனால் வர்ணதேவ் என்ற நாமம் கொண்ட இந்த குடிமகன் ஒருபோதும் அவனின் கிராமத்தை கைவிட மாட்டான். இனியும் நாங்கள் இங்கு இருப்பதில் அர்த்தம் இல்லை. எங்களை விட திறமை வாய்ந்த மருத்துவர்கள் தங்களுக்கு கிடைப்பார்கள். நாங்கள் செல்கிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம சந்திராவோட கைய பிடிச்சுக்கிட்டு அங்க இருந்து கூட்டிட்டு போறான். பட் போகும்போது சந்திரா திரும்பி ருத்ரனை ரொம்ப கோபமா பாக்குறா. அந்த பார்வைக்கான அர்த்தத்தை ருத்ரனால புரிஞ்சுக்க முடியுது. உடைஞ்சு போயிடுறான். அப்போ சந்திராவும் வர்ணதேவும் அவங்க ரூமுக்கு போகும்போது சில காவலாளிகள் வந்து சந்திராவை மகாராணி கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு சந்திராவை கூட்டிட்டு போயிடுறான். அப்ப வர்ணதேவ் மட்டும் மருந்தறையில இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம மித்ராவுமே வரா. ஆனா அவ எதுவுமே பேசல. அதை பார்த்த வர்ணதேவும் மித்ரா கிட்ட,
எப்பவும் ஏதாவது பேசிக்கொண்டே இருக்கும் இந்த மித்ரா இன்று ஏன் இவ்வளவு அமைதியாக இருக்கிறாள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல அதுக்கு கூட மித்ரா கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே வரல. அமைதியா ஒரு மாதிரி ஃபீலிங்கோட நம்ம வர்ணதேவ பாக்குறான். மித்ராவோட கண்களை பார்த்த வர்ணதேவுக்கு மறு வார்த்தை பேசவே முடியல. அவனுக்கு என்ன பேசுறதுன்னு கூட தெரியல. உடனே மித்ரா கிட்ட, என்னை அவ்வாறு பார்க்காதே, பின் என் பயணம் தடைபடலாம். நான் இங்கிருந்து சென்றுதான் ஆக வேண்டும். என்னால் உன்னுடன் இங்கு இருக்க இயலாது. நான் ஒன்றும் தங்களை என்னுடன் இருங்கள் என்று கூறவில்லையே. பின் கண்களில் ஏன் இந்த ஏக்கமா? அதுவும் என் கண்களிலா? அதெல்லாம் ஒன்றுமில்லை. செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டீர்கள், பின் செல்ல வேண்டியதுதானே. இதற்காக என்னிடமெல்லாம் உரையாடுகிறீர்கள். நான் ராஜாவின் மருந்தை எடுக்கவே இங்கு வந்தேன், வேற எந்த காரணமும் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அங்க இருந்த மருந்தை எடுத்துக்கிட்டு திரும்புறா. அதை பார்த்து நம்ம வர்ணதேவ், உனக்கு தெரியவில்லையா என்ன ஏக்கம்? உன்னை பிரிய முடியாமல் தவிக்கும் இந்த கண்களின் ஏக்கத்தை உன்னால் காண முடியவில்லையா? என் மனதை இங்கு தவித்துக் கொண்டிருக்கிறது, அது உன் கண்களுக்கு தெரியவில்லையா? இப்படி என் முகத்தை கூட பார்க்காமல் சென்றால் நான் என்ன செய்வேன்? பார்த்து மட்டும் என்ன பயன் இருக்கிறது? என்னையும் தம்முடன் அழைத்து செல்வீர்களா என்ன? இல்லை அல்லவா? ஆகையால் தங்களை காணாமல் இருப்பதே எனக்கு நல்லது. என்னால் உன்னை அங்கு அழைத்து செல்ல இயலாது. இனிவரும் நாட்களில் என் கிராமம் போர்க்களமாக திகழும். அங்கு உனக்கு ஏதேனும் ஆபத்து நேர்ந்தால் அதை என்னால் தாங்கிக் கொள்ள இயலாது. ஆகையால் வாக்கு ஒன்று தருகிறேன். அனைத்து பிரச்சனையும் தீர்ந்த பின் நானே உன்னை வந்து அழைத்து செல்வேன். அதுவரை எனக்காக காத்து கொண்டிருப்பாயாக. முடியாது. நான் ஏன் தங்களுக்காக காத்து கொண்டிருக்க வேண்டும்? என்னை விட்டு பிரிய தயாராக இருக்கும் ஒரு நபருக்காக நான் ஏன் காத்து கொண்டிருக்க வேண்டும்? மாட்டேன், காத்திருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அவளுமே அங்க இருந்து போயிடுறா. அதை பார்த்த வர்ணதேவுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அப்ப அவன் அவனுக்குள்ளேயே, வருவேன், மீண்டும் உனக்காக நான் இங்கு வருவேன். அதுவரை இங்கேயே பத்திரமாக இரு மித்ரா அப்படின்ற மாதிரி அங்க இருந்து போறதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் நம்ம சந்திராவும் மகாராணியை மீட் பண்ண போறா. அப்ப மகாராணி கிட்ட, என்னை அழைத்ததற்கான காரணம் என்ன மகாராணி? தயவு கூர்ந்து என்னை மன்னித்து விடு மகளே. நடந்த அனைத்தையும் நான் அறிவேன். ஆனால் ஏன் அவ்வாறு நடந்தது என்பதை எவ்வாறு நான் உனக்கு புரிய வைப்பேன் என்றுதான் எனக்கு தெரியவில்லை. புரிய வைக்க வேண்டுமா? எதை பற்றி? என் கிராமம் கூடிய விரைவில் அழிய போகுதே, அதை பற்றியா? இல்லை நாட்டின் மகாராஜாவே அவரின் மக்களை நரகத்தில் தள்ளினாரே, அதை பற்றியா? எதை நான் புரிந்து கொள்ள வேண்டும்? வைர கடத்தலுக்கு இப்படி ஒரு தீர்வை தான் மகாராஜா எடுப்பார் என்று ருத்ரன் கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை என்பதை. கதிர் நாட்டின் பட்டத்து இளவரசர், நாட்டின் அடுத்த மகாராஜாவாக முடிச்சூட இருப்பவர், யோசிக்காமல் தான் அவ்விஷயத்தை மன்னரிடம் கூறியிருப்பார் என்று நினைக்கிறீர்களா? நிச்சயமாக இல்லை. வைர கடத்தலை பற்றி மன்னருக்கு தெரியப்படுத்தினால் என்ன நடக்கும் என்பதை அவர் முன்கூட்டியே அறிந்திருப்பார். இருந்தாலும் அக்கிராமத்தை சேர்ந்த மக்களை பற்றி எல்லளவு கூட யோசிக்காமல் இப்படி ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். இதிலிருந்து தெரிகிறது அவர் எவ்வளவு சுயநலம் வாய்ந்த மனிதர் என்று. அவர் மட்டுமல்ல, இந்த அரண்மனையில் இருக்கும் அனைவரும் சுயநலமானவர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு அவ மண்டி போட்டு அவளோட ஹார்ட் கிட்ட கைய வச்சு தலை வணங்கி, தங்களிடம் குரலை உயர்த்தி பேசியதற்காக வேண்டும் என்றால் என்னை தூக்கிலிடுங்கள், நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல அதை கேட்ட மகாராணி இந்திரா பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. உடனே சந்திரா கிட்ட, முதலில் எழு சந்திரா, நீ என்ன தவறு செய்தாய்? நான் ஏன் உன்னை தூக்கிலிட வேண்டும்? என் கிராமத்து மக்கள் மட்டும் என்ன தவறு செய்தார்கள்? அவர்கள் ஏன் அகதியாக வேண்டும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்க அதுக்கு மகாராணி கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே இல்ல. அமைதியாயிடுறாங்க. உடனே சந்திராவும், உங்களிடம் பதில் இல்லை என்று எனக்கு நன்றாகவே தெரியும். அதுபோல் என் கேள்விக்கு பதில் என்று ஒன்று இல்லை என்றும் எனக்கு தெரியும். ஆகையால் அதை கேட்டும் பயன் இல்லை. நான் வருகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அவளும் அங்க இருந்து வெளியில போயிடுறா. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்த எல்லாத்தையுமே ருத்ரனும் உள்ள இருந்து தான் கேட்டுட்டு இருந்திருப்பான். சந்திரா தான் மேல இவ்வளவு வெறுப்பா இருக்கிறத அவன் புரிஞ்சுக்கிறான். ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே கட் பண்ண வர்ணதேவும் சந்திராவும் அந்த அரண்மனையை விட்டு வெளியில போறாங்க. அவங்க ரெண்டு பேரும் அரண்மனையை விட்டு வெளியில போறத நம்ம ருத்ரனும் மித்ராவும் அரண்மனைக்கு மேல நின்னு பாக்குறாங்க. அவங்களுக்கு என்ன பண்றதுனே புரியல. ரெண்டு பேத்தையும் ஸ்டாப் பண்ணணும்னு அவங்களுக்கு தோணும். ஆனாலும் அவங்களால எதுவும் பண்ண முடியல. அவங்க ரெண்டு பேத்தையுமே பாத்துக்கிட்டு அவங்க வெளியில போற வரைக்கும் அதே பிளேஸ்ல நின்று அவங்கள பாத்துக்கிட்டு இருப்பாங்க. சோ அப்படியே கட் பண்ண இப்படியே டைம் போகுது. வர்ணதேவும் கொஞ்சம் தூரம் போயிட்டு குதிரையை நிறுத்துறான். அதை பார்த்த சந்திராவும் வர்ணதேவ் கிட்ட, என்ன நேர்ந்ததண்ணா, ஏன் குதிரையை நிறுத்துறீங்க அப்படின்ற மாதிரி அவ கேட்டு முடிக்கிறதுக்குள்ள மேகநாதன் அங்க வரான். மேகநாதனை பார்த்த சந்திரா ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. உடனே வர்ணதேவ் கிட்ட, இளவரசர் மேகநாதன் இங்க என்ன செய்கிறாரனா? உன்னை அழைத்து செல்வா, ஆனால் எங்கு? மேக நாட்டிற்கு. என்ன கூறுகிறீர்கள்? நான் ஏன் அங்கு செல்ல வேண்டும்? ஏனென்றால் அங்குதான் நீ பாதுகாப்பாக இருப்பாய். பாதுகாப்பா? இப்போ என் பாதுகாப்பிற்கு என்ன பிரச்சனை வந்தது? இப்போ இல்லை, ஆனால் வருங்காலத்தில் ஏற்படலாம். நம் கிராமம் முன்போல் அழகு பொருந்திய பிருந்தாவனமாக காட்சியளிக்க போவதில்லை. சத்தமும் ரத்தமும் நிறைந்த போர்க்களமாக தான் இருக்க போகிறது. அங்கு மட்டும் உனக்கு ஏதேனும் நடந்துவிட்டால் என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. ஆகையாலே உன்னை வர்ணதேவின் கண்காணிப்பில் விடுகிறேன். தங்களுக்கு மட்டும் ஏதேனும் நடந்தால் நான் எவ்வாறு நான் உயிருடன் இருப்பேன்? என்னால் தங்களை பிரியவும் இயலாது, தங்களை தனியாகவும் விட முடியாது. நான் உங்களுடன் தான் இருப்பேன். என்னை கட்டாயப்படுத்த நினைக்காதீர்கள். பிடிவாதக்காரி, உன் பிடிவாதத்துக்கு முன் எப்பொழுதும் நான் தோற்றுக்கொண்டேதான் இருக்கிறேன். சரி வா செல்வோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல உடனே மேகநாதனும், நான் என் நாட்டிற்கு சென்று என் தந்தையிடம் பேசி நல்லதொரு தீர்வை கொண்டு வருகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம சந்திரா கிட்ட, கவலை வேண்டாம் சந்திரா, என் மீது நம்பிக்கை வை. உன் கிராமத்தை நான் கைவிட மாட்டேன். தங்களுக்காக நான் காத்து கொண்டிருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல அதை கேட்ட மேகநாதன்
ஒரு மாதிரி உருகி போயிடுறான். உடனே அவனும் அங்க இருந்து போயிடுறான். இப்படி டைம் போகுது. கொஞ்ச நேரம் டிராவலுக்கு அப்புறம் நம்ம வர்ணதேவும் சந்திராவும் அவங்களோட கிராமத்தை ரீச் ஆயிடுறாங்க. வர்ணதேவியும் சந்திராவையும் மறுபடியும் பார்த்ததும் அந்த கிராமத்துல இருக்க மக்கள் எல்லாருமே ரொம்ப செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் வர்ணதேவ் அங்க இருந்த ஒரு பாறை மேல ஏறி அங்க இருந்த மக்கள் கிட்ட, நான் கூற வருவதை கவனமாக கேளுங்கள். நம் காட்டின் எல்லையில் வைரக்கடத்தல் நடக்கிறது. அந்த கடத்தலுக்கும் நம் கிராமத்திற்கும் தொடர்பு இருக்கும் என்று மன்னர் சந்தேகப்படுகிறார். ஆகையால் நம்மை நாடு கடத்தி நம் கிராமத்தை தீ வைத்து அழிக்க மன்னன் உத்தரவிட்டிருக்கிறார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல அங்க இருந்த மக்கள் எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. அப்ப ஊர் மக்கள்ல இருந்து ஒருத்தர், என்ன கூறுகிறீர்கள்? அப்படி என்றால் நம் வாழ்க்கை இன்றொரு முடிய போகிறதா? என் உயிர் இருக்கும் வரை அப்படி நடக்க நான் அனுமதியே அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்கும் போது நம்ம ருத்ரன் அவனோட படைகளோட அந்த இடத்துக்கு வரான். அதை பார்த்தாங்க இருந்து எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. உடனே வர்ணதேவும் அவனோட வாளை எடுத்துக்கிட்டு ருத்ரனோட படைக்கு முன்னாடி போயிட்டு நிக்கிறான். அப்போ ருத்ரன் கிட்ட அங்கேயே நில் அப்படின்ற மாதிரி உடனே கிராமத்து மக்கள் கிட்ட, ஏந்துங்கள் உங்களின் ஆயுதங்களை, விரட்டுவோம் அந்த அந்நிய படைகளை அப்படின்ற மாதிரி சொல்ல அதை கேட்ட ஊர் மக்கள் எல்லாருமே கைக்கு கிடைச்ச ஏதோ ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு வர்ணதேவுக்கு பின்னாடி நிக்கிறாங்க. அதை பார்த்த ருத்ரன் ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிடுறான். ஏன்னா ருத்ரனுக்கு எதிரா வர்ணதேவுக்கு பக்கத்துல வாளை ஏந்திக்கிட்டு சந்திரா நின்னுட்டு இருக்கா. அதை பார்த்துதான் ருத்ரனுக்கு இங்க ரொம்பவே கஷ்டமாகுது. அப்போ ருத்ரனோட வந்த அவனோட படைத்தளபதி, அவனை இந்த கதையில நம்ம பார்த்திபன் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவோம். அவனும் ருத்ரனுக்கு முன்னாடி வந்து நம்ம வர்ணதேவ் கிட்ட, யார் முன் வந்து யாரை மிரட்டுகிறீர்கள்? எங்கிருந்து வந்தது உங்களுக்கு இவ்வளவு தைரியம்? உயிருடன் இருக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கா இல்லையா? மரியாதையாக ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு பின் செல்லுங்கள். அதுவே உங்களுக்கு நன்மை பயக்கும். எங்கள் உடலில் உயிர் உள்ளவரை எங்களின் கிராமத்திற்குள் அந்நியர்களை பிரவேசிக்க விட மாட்டோம். அது யாராக இருந்தாலும் சரி, நாட்டின் மகாராஜாவாகவே இருந்தாலும் அதை பற்றி நாங்கள் கவலைப்பட மாட்டோம். எவ்வழியாக வந்தீர்களோ அதே வழியில் திரும்பி செல்லுங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லது. எவ்வளவு தைரியம்! எனக்கே மிரட்டல் விடுக்கிறாயா? ஒரே வீச்சில் தலை இரண்டாகி விடும் பார்க்கிறாயா? அப்படின்ற மாதிரி பயங்கர கோபத்துல அவனோட வாளை எடுக்கிறான். அதை பார்த்த ருத்ரன், பார்த்திபா, சாமானிய மக்களுக்கு முன் ஆயுதங்களை ஏந்த கூடாது என்பதை மறந்தாயா? சற்று பொறுமையாக இரு. அவர்கள் ஆதங்கத்தில் பேசுகிறார்கள். நாம் இவர்களின் கிராமத்தை அழிக்க வந்தவர்கள் என்று நினைத்துக் கொண்டு இவ்வாறு செய்கிறார்கள். இதை நான் சமாளித்துக் கொள்கிறேன். ஆனால் இளவரசே, சொன்னதை மட்டும் செய் அப்படின்ற மாதிரி வர்ணதேவ் கிட்ட, எனக்கு தெரியும் நான் செய்தது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்று. ஆனால் என் தந்தை இப்படி ஒரு தீர்வை தான் மேற்கொள்வார் என்று சத்தியமாக நான் அறியேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நம்ம சந்திராவும், ஏன் இந்த நாடகம்? பாவமாக பேசி என் மக்களை ஏமாற்றி விடத்தை விட்டு அனுப்ப திட்டம் தீட்டுகிறீர்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க சந்திராவோட வார்த்தைகளை கேட்ட ருத்ரனுக்கு இன்னுமே பயங்கரமா கஷ்டமாகுது. அவனுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. மறுவார்த்தை பேச முடியாம அமைதியா நிக்கிறான். அதை பார்த்த ருத்ரன் கூட வந்த மகாராஜாவோட தம்பி காங்கேயன் ருத்ரனுக்கு முன்னாடி வந்து நம்ம சந்திரா கிட்ட, ஒரு நிமிடம் சந்திரா, நீ தவறாக புரிந்து கொண்டாய். நாங்கள் இங்கு வந்தது உங்களை நாடு கடத்தவோ அல்லது கிராமத்தை தீ வைத்து அழிக்கவோ இல்லை, உங்களை காப்பாற்றவா? புரியவில்லையே. ஆம், நீங்கள் அரண்மனையை விட்டு வந்த பிறகு அங்கு ருத்ரனால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. தன்னால் தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை உண்டாகியது என்று எண்ணி அவனே மகாராஜாவை தனியாக சந்தித்து உங்களின் கிராமத்திற்காக மகாராஜாவிடம் பணிந்து பேசினார். அதில் மனமிறங்கிய ராஜாவும் ஒரு வாரம் கெடு கொடுத்து அதற்குள் கடத்தல்காரர்கள் யார் என்பதை கண்டறிய உத்தரவிட்டிருக்கிறார். ஆகையாலே விசாரணைக்காக நாங்கள் இவ்விடம் வந்துள்ளோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல அது கேட்ட சந்திரா பயங்கரமா ஷாக் ஆயிடுற. உடனே வர்ணதேவும், என்ன தாம் கூறும் அனைத்தும் உண்மையா? ஆம், அவர் கூறுவது உண்மையே. இந்த கிராமம் கதிர் நாட்டின் ஒரு அங்கம் மட்டுமல்ல, கதிர் நாட்டின் உயிர் நாடியும் கூட. ஒவ்வொரு வருடமும் இங்கிருந்து தான் மூலிகைகள் நாட்டிற்குள் வரும். நிறைய நோய்களுக்கும் இங்கிருந்தே மருந்தும் கிடைக்கும். அது மட்டுமின்றி இங்கிருக்கும் ஒவ்வொருவரும் நாட்டிற்காக எண்ணற்ற நற்காரியங்களை செய்திருக்கிறீர்கள். அப்படி இருக்கையில் நாங்கள் எவ்வாறு தங்களை கைவிடுவோம்? நான் ஒப்புக்கொள்கிறேன், என் தந்தை ஆரம்பத்தில் தவறான தீர்வை மேற்கொண்டார் தான். ஆனால் அதுவும் நாட்டின் நன்மைக்கே. வைரக்கடத்தல் விவகாரம் எங்கு மேக நாட்டிற்கு தெரிந்து விடுமோ அதனால் போர் வெடிக்குமோ? அவ்வாறு போர் வெடித்தால் சாமானிய மக்களுக்கு ஏதேனும் துயரம் நேரிடுமோ என்று அஞ்சியே என் தந்தை அன்று அவ்வாறு ஒரு முடிவை தேர்ந்தெடுத்தார். சிந்தித்த பிறகுதான் தான் மிக பெரும் பாவம் செய்ய துணிந்ததை எண்ணி வேதனை கொண்டார். ஆகையாலே ஒரு வார காலக்கெடு கொடுத்து இந்த குற்றத்தை விசாரிக்க என்னையும் இங்கு அனுப்பி வைத்தார். வேதனை என்னும் கடலில் தங்களை தள்ளியதற்கு தயவு பண்ணி என்னை மன்னியுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல அதை கேட்ட சந்திரா பயங்கரமா ஷாக் ஆகுறா. அதே சமயம் ருத்ரனை தப்பா நினைச்சதுக்கும் அவங்கிட்ட ஹார்ஷா பேசினதுக்கும் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்போ வர்ணதேவும், மன்னிப்பு கேட்க வேண்டியவன் நானே. தங்களின் உண்மையான நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் தவறாக பேசிவிட்டேன். தயவு செய்து என்னை மன்னித்தருளுங்கள் அப்படின்ற மாதிரி அவன் மண்டி போட்டு மன்னிப்பு கேட்க, அவன் மண்டி போட்டதுமே அந்த ஊர்ல இருக்க எல்லாருமே உடனே ஆயுதத்தை கீழே போட்டுட்டு அவங்களுமே மண்டி போட்டு நம்ம ருத்ரன் கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. ஆல்சோ சந்திராவும் மண்டி போட்டு ருத்ரன் கிட்ட மன்னிப்பு கேட்கறா. அதை பார்த்த ருத்ரனுமே,
போதும் எழுந்திரியுங்கள், நடந்த அனைத்தையும் மறந்து அன்றாட வேலைகளை கவனியுங்கள், உங்களின் கிராமத்திற்கு எந்த ஆபத்தும் வராமல் பார்த்துக் கொள்வது என்னுடைய பொறுப்பு அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல அங்கிருந்த ஊர் மக்கள் கலைஞ்சு போயிடுறாங்க. பட் வர்ணதேவும் சந்திராவும் அங்கிருந்து போகல. உங்களின் விசாரணைக்கு நாங்களும் உதவி செய்கிறோம். நல்லது, வாருங்கள், முதலில் காட்டின் எல்லைக்கு சென்று பார்த்து விட்டு வருவோம். நமக்கு நேரம் மிக குறைவாக உள்ளது, ஆகையால் விரைவில் அந்த கடத்தல்காரனை கண்டுபிடித்தாக வேண்டும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல எல்லாருமே தடயத்தை தேடி அந்த காட்டுக்குள்ள கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ண மேகநாதனும் அவனோட நாட்டுக்கு போயிடுறான். அவனோட அரண்மனை பாக்கிறதுக்கே பயங்கரமா ரொம்ப பிரம்மாண்டமா அழகா இருக்கும். அவனும் அந்த அரண்மனைக்குள்ள போறான். பட் என்னைக்கும் இல்லாம அன்னைக்கு அரசவை ரொம்பவே வெறிச்சோடி போயிருக்கு. அந்த அரசவையில மகாராஜாவை தவிர வேற யாருமே இல்ல. இந்த கதையில மேகநாதனோட அப்பாவை மேகதேவன் சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். அந்த இடத்தை பார்த்த மேகநாதனும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். உடனே மேகதேவன் கிட்ட, பணிகிறேன் தந்தையே, இன்று அரசவை வெறிச்சோடி இருக்க காரணம் என்ன? உன்னிடம் தனியாக பேச. என்னிடம் பேசவா? அதுவும் தனியாகவா? அதற்கு என்ன அவசியம் தந்தையே? அவசியம் உண்டு மகனே. கதிர் நாட்டில் உனக்கான வேலை முடிந்த பிறகும் நீ மீண்டும் அங்கு சென்றிருக்கிறாய். அதற்கு என்ன காரணம்? தாம் என்னை கண்காணிக்கிறீர்களா? என்ன செய்வது? மகன் செல்லும் பாதை சரியில்லையே. சரி, அதை விடு. நான் கேட்பதற்கு முதலில் பதில் சொல். யார் அந்த சந்திரா? என் மகனையே மயக்கி கைக்குள் வைத்திருக்கும் அவளை நான் சந்தித்தாக வேண்டும். உடனே அவளை இங்கு அழைத்து வா. அவளின் மீது எந்த தவறும் இல்லை. நான் தான் முதலில் அவள் மீது காதல் வயப்பட்டேன். தண்டனை தர வேண்டுமெனில் முதலில் எனக்கு தாருங்கள். அப்படி என்றால் அழைத்து வர மாட்டாய். சரி விடு, இதை நான் பார்த்துக் கொள்கிறேன் அப்படின்ற மாதிரி அங்கிருந்த காவலாளிகள் கிட்ட, யார் அங்கே? உடனே சென்று அந்த தகுதியற்ற சந்திராவை அடித்து இழுத்து வாருங்க அப்படின்ற மாதிரி பயங்கர உறக்கமா கட்டளையிடுறாரு. அதை பார்த்து நம்ம மேகநாதன் பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். அட் த சேம் டைம் அவனுக்கு பயங்கர கோபமும் வருது. உடனே மேகதேவன் கிட்ட, காதலிப்பது தவறா? என் உயிர் இருக்கும் வரை என்னால் அவளை துறக்க இயலாது. என் உயிர் இருக்கும் வரை அவளை என் மருமகளாக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி என்றால் செத்துப்போ அப்படின்ற மாதிரி அவனோட வாளை எடுத்து ஒரு செகண்ட் கூட யோசிக்காம தன்னை தூக்கி வளர்த்த அப்பான்னு கூட நினைச்சு பார்க்காம அவரோட கழுத்தை அறுத்து அதே இடத்துல கொலை பண்ணி போட்டுறான். மேகதேவனும் அதே இடத்துல துடிச்சு இறந்து போறாரு. அதை பார்த்த மேகநாதனுக்கு கொஞ்சம் கூட கவலையா இல்ல. தாப்பா இறந்து போறாருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டே மேகதேவனோட சடலத்துக்கிட்ட போயிட்டு, இப்போ என்னால் அவளை திருமணம் செய்து கொள்ள முடியும் அல்லவா அப்படின்ற மாதிரி வில்லத்தனமா கேட்டுக்கிட்டே சிரிக்கிறான். அந்த சமயம் யாரோ, அது உன் கனவிலும் நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யாரான்னு திரும்பி பார்த்தா அந்த இடத்துக்கு வந்தது வேற யாரும் கிடையாது, மேகநாதனோட அம்மா தான். பெரும் தவறளித்தாய் மேகநாதா. உன்னை பாராட்டி சீராட்டி வளர்த்த தந்தையை எவ்வளவு ஒருத்திக்காக கொஞ்சம் கூட நெஞ்சில் ஈரம் இல்லாமல் கொன்றாய். அதற்கான தண்டனையா எஜென்மத்திலும் அவளை உன்னால் அடைய முடியாது, அடையவும் நான் விட மாட்டேன். இப்போவே செல்கிறேன். அண்டை நாடுகளிடம் மன்றாடி அவர்களின் படைகளை மேகநாட்டின் எல்லையில் நிறுத்துவேன். இன்று உன் தந்தை எவ்வாறு உன் கைகளால் துடிதுடித்தாரோ அதே போல் அன்று நீ என் கைகளால் துடிதுடித்து இறந்து போவாய். இது நான் செய்யும் சபதமாகும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ள திடீர்னு அவங்களுக்கு மூச்சு முட்ட ஆரம்பிக்குது. ஏன்னா மேகநாதன் அவன் வச்சிருந்த ஒரு வகையான கயிறு மாதிரியான ஒரு பொருள், அது துணி மாதிரி இருக்கும், அதை எடுத்து அவனை பெத்த அம்மானு கூட பார்க்காம அவங்களோட கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்கிறான். அவங்களால மூச்சு விட முடியல, ரொம்பவே துடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மகாராணி கிட்ட, இது ஏன் தவறு இல்லையம்மா, தாங்களாகவே இங்கு வந்து என்னை கோபப்படுத்தி இப்போ சாக போகிறீர்கள். என்ன கூறினீர்கள்? என்னால் சந்திராவை அடைய முடியாதா? அடையவும் விட மாட்டீர்களா? ஆனால் அதற்கு முதலில் தாம் உயிருடன் இருக்க வேண்டும் அல்லவா? இறுதியாக ஒன்று கூறுகிறேன், கவனமாக கேளு. இந்த ஜென்மம் மட்டுமல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சந்திரா எனக்கு மட்டுமே சொந்தம். அதை அந்த இறைவனாலும் மாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள மகாராணி அதே இடத்துல துடிச்சு இறந்து போயிடுறாங்க. பட் அப்பா அம்மாவை கொன்ன குற்ற உணர்ச்சியும் அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கொஞ்சம் அவளை கூட அவன் முகத்துல தெரியவே இல்லை. அப்ப அவனும் அங்கிருந்த காவலாளிகளை கூப்பிட்டு, நான் கூறும் செய்தியை நாட்டிற்குள் பரப்புங்கள். மகாராஜாவிற்கு திடீரென்று மாரடைப்பு ஏற்பட்டதாகவும் அதனால் அவரின் உயிர் பிரிந்ததாகவும் மகாராஜாவின் இறப்பை தாங்க முடியாமல் மகாராணியும் தற்கொலை செய்து கொண்டார் எனவும் நாட்டில் பரப்புங்கள். இந்த செய்தி சந்திராவையும் அடைய வேண்டும், மறந்து விடாதீர்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க வந்த காவலாளிகளும் மேகநாதனோட கட்டளையை நிறைவேற்றுறதுக்காக அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்போ மேகநாதனோட அமைச்சர் ராம்தேவ் அந்த இடத்துக்கு வரான். இளவரசே, செய்தி ஒன்று வந்துள்ளது. தாம் நினைத்தது போல் எதுவும் நடக்கவில்லை. கதிர் நாட்டின் மகாராஜா கதிரவன் வர்ணதேவின் பிருந்தாவனம் கிராமத்தை நாடு கடத்தாமல் அந்த கிராமத்திற்கு ஒரு வார காலக்கெடு கொடுத்துள்ளார். அந்த ஒரு வாரத்திற்குள் உண்மையான குற்றவாளியை ருத்ரன் கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் கட்டளையிட்டிருக்கிறார். நினைத்தேன் அந்த ருத்ரன் ஏதாவது செய்வான் என்று. நினைத்தது போல் செய்து விட்டான். சரி, நம்முடைய அடுத்த திட்டத்தை நிறைவேற்றுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த சீன் இங்க கட் ஆகுது. அப்படியே கட் பண்ண பிருந்தாவனத்தை காட்டுறாங்க. சந்திராவோட கிராமத்தை இந்த கதையில நம்ம பிருந்தாவனம் சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். காட்டுக்குள்ள ஏதாவது தடயம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு தேடி போறாங்க. பட் அந்த காட்டுக்குள்ள ஒரு சின்ன தடயம் கூட அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அப்போ வர்ணதேவும் நம்ம சந்திரா கிட்ட, நேரமாகி விட்டது, இன்னும் சற்று நேரத்தில் இருட்ட போகிறது, ஆகையால் இருள் சூழ்வதற்குள் நீ வீட்டிற்கு செல். ஆனால் அண்ணா, எங்களுக்கு சமையல் தயார் செய், பசியோடு இருக்க இயலாதல்லவா.
தந்திரமாக பேசுவதாக என்னமா இருந்தாலும் பரவாயில்லை, நான் செல்கிறேன், உணவு தயார் செய்ய அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளும் அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. கிராமத்துக்கு போக போக அந்த இடத்துல லைட்டா புகை வர ஆரம்பிக்குது. பட் ஃபர்ஸ்ட் அவ அதை கண்டுக்கவே இல்லை. அவ கிராமத்தை நோக்கி போக ஆரம்பிக்கிறா. கிராமத்தை நெருங்க நெருங்க அந்த புகை மூட்டம் இன்னும் அதிகமாக ஆரம்பிக்குது. அங்க என்னென்ன நடக்குது அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஸ்லயே அவ அந்த கிராமத்துக்குள்ள போறா. கிராமத்துக்கு போன அவ பயங்கரமா ஷாக் ஆயிட்டு நிக்கிறா, ஆடி போயிடுறா. அவ முகத்துல ஒரு மாதிரியான பதட்டம் தெரியுது. ஏன்னா அந்த ஒட்டுமொத்த கிராமமும் இப்போ சுடுகாடா மாறிக்கிட்டு இருக்கு. கண்ணு முன்னாடியே அவளோட கிராமத்தை சேர்ந்த ஒவ்வொருத்தரா இறந்து போய் கிடக்குறாங்க. எங்க பார்த்தாலும் ரத்தமா இருக்கு. அவளுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அப்போதான் அவ ஒரு விஷயத்த கவனிக்கிறா. என்னன்னா, முகமூடி போட்ட சில வீரர்கள் அந்த கிராமத்துக்குள்ள வந்திருக்காங்க. அண்ட் அங்க இருந்த ஊர் மக்களை கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாம, மனசாட்சியே இல்லாம கொன்னு குவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அத கண்ணுக்கு முன்னாடி நேருக்கு நேரா நம்ம சந்திரா பாக்குறா. மீதி இருக்க மக்களையாவது காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அங்க இருந்த முகமூடி வீரர்களை அட்டாக் பண்ணலான்னு சொல்லி வேகமா போறா. பட் நம்ம சந்திராவை பார்த்தா அந்த முகமூடி வீரர்கள் சந்திராவை அட்டாக் பண்ணாம அங்கிருந்து தப்பிச்சு போகணும்னு நினைக்கிறாங்க. தப்பிச்சும் போக ஆரம்பிக்கிறாங்க. பட் போகும்போது எதிர்பாராத விதமா அந்த முகமூடி போட்டிருந்தான் இல்லையா, அவன் கிட்ட இருந்து ஒரு ஐடி கார்டு நம்ம சந்திராவோட கைக்கு மாட்டுது. அதை பார்த்த சந்திரா பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. ஏன்னா அந்த ஐடி கார்டு கதிர்நாட்டோட படை வீரர்கள் கிட்ட மட்டும்தான் இருக்கும். அதை பார்த்த சந்திரா உடைஞ்சு போயிடுறா. பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. அந்த சமயம் அங்க இருந்த சில ஊர் மக்கள் நம்ம சந்திரா கிட்ட வேகமா ஓடி வந்து, நாம் தவறளித்து விட்டோம் சந்திரா, மகாராஜாவை எதிர்த்து நின்றிருக்க கூடாது. அவர் கூறிய போதே நாம் நம் கிராமத்தை விட்டு வெளியேறி இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் உயிராவது மிஞ்சிருக்கும். அதை விட்டு அவரை எதிர்த்து மாபெரும் தவறு செய்து விட்டோம். இனி நம்மை அந்த கடவுளால் கூட காப்பாற்ற முடியாது. இனி என்ன செய்வது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமா அழறாங்க. பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. சந்திரா மனசொடைஞ்சு போயிடுறா. அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் காட்டுக்குள்ள வைர கடத்தல் விஷயமா ஏதாவது தடயம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. பட் அந்த இடத்துல ஒரு சின்ன தடயம் கூட அவங்களுக்கு கிடைக்கவே இல்ல. அத பார்த்த காங்கேயனும், உண்மையில் இங்கு வைர கடத்தல் நடக்கிறதா? பார்த்தால் அப்படி ஒன்றும் தெரியவில்லையே, அதுதான் எனக்கும் விளங்கவில்லை சித்தப்பா. அன்று நான் தான் சந்திராவை அப்பள்ளத்திலிருந்து மீட்டேன். என் கண் முன்னே தான் 4 புறத்திலிருந்தும் வந்த நீரானது அந்த பள்ளத்தை நிரப்பிக் கொண்டிருந்தது. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை, அன்று இருந்த அந்த பள்ளம் இன்று எங்கு போனது? இக்காட்டினுள் அப்படி ஒரு பள்ளம் இருப்பதற்கான சுவடே இல்லையே அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது உடல் முழுக்க காயத்தோட அந்த இடத்துக்கு ஒரு ஆள் வேகமா ஓடி வரான். அவன் வேற யாரும் கிடையாது, பிருந்தாவன கிராமத்தை சேர்ந்த ஒரு ஆள் தான். அவனை பார்த்த நம்ம வர்ணதேவ் பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். அப்போ அந்த ஆளும் நேரா வர்ணதேவ் கிட்ட வந்து கால் தடுக்கி விழறான். அதை பார்த்த வர்ணதேவ் அவனை தாங்கி பிடிச்சு அவன் கிட்ட, என்ன நேர்ந்தது? தங்களை இவ்வளவு மூர்க்கத்தனமாக தாக்கியவன் யார்? தெரியவில்லை. வந்தவர்கள் முகமூடி அணிந்திருந்தனர். அத்தோடு போர்க்கலைகளில் தேர்ச்சி பெற்றவர்களாகவும் இருந்தனர். கொஞ்சம் கூட ஈவு இரக்கமின்றி சிறியவர்கள் பெரியவர்கள் என்று கூட பார்க்காமல் நம் கிராமத்தை சேர்ந்த மக்களை கொன்று குவித்து விட்டனர். நிறைய பேர் இறந்து விட்டார்கள் வர்ணதேவ் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே அதே இடத்துல இறந்து போயிடுறான். அதை கேட்ட வர்ணதேவும் அங்க இருந்த எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அப்போ காங்கேயனும், என்ன நடக்கிறது? யார் அந்த கயவ கூட்டம்? அப்பாவி மக்களை கொன்ற அந்த அரக்கர்கள் யார் அப்படின்ற மாதிரிலாம் கேட்க அங்க இருந்த எல்லாருமே வேகமா பிருந்தாவனத்துக்கு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அங்க போனதும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா பிருந்தாவன கிராமமே இருந்த இடம் தெரியாம அழிஞ்சு போயிருக்கு. நிறைய மக்கள் அந்த இடத்துல இறந்து போயிருக்காங்க. எங்கு பார்த்தாலும் ரத்தம், பாக்குற இடம் எல்லாம் கதறல் அப்படின்னு அந்த இடமே ஒரு மாதிரி நரகம் போல இருந்துச்சு. அதை பார்த்த வர்ணதேவ் முடிஞ்சு போயிடறான். அப்போ நம்ம சந்திராவும் வர்ணதேவ பாக்குறா. வேகமா வர்ணதேவ் கிட்ட ஓடி வரா. பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறா. அப்போ வர்ணதேவ் கிட்ட, அனைத்தும் பறி போனதண்ணா, கூறியபடியே நம் கிராமத்தை அழித்து விட்டார்கள் அண்ணா. குழந்தை என்று கூட அவர்கள் பார்க்கவில்லை, வயதானவர்கள் என்று கூட அவர்கள் யோசிக்கவில்லை, கர்ப்பிணியை கூட அவர்கள் விட்டு வைக்கவில்லை அண்ணா. என் கண்களுக்கு முன்னாடியே அனைவரையும் வெட்டி வீழ்த்தி விட்டார்கள், நம்மை ஏமாற்றி விட்டார்கள் அண்ணா அப்படின்ற மாதிரிலாம் அழுதுகிட்டே சொல்றா. அதை பார்த்த நம்ம ருத்ரனும், மனம் தளராதே சந்திரா, இனிதான் நீ திடமாக இருக்க வேண்டும். அந்த நாய்களை நான் விட மாட்டேன், வாயை மூடு துரோகி அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல அது கேட்ட ருத்ரன் ஆடி போயிடுறான். உடனே வர்ணதேவும், ஏன் இவ்வாறு பேசுகிறாய் சந்திரா? சமாதானம் பேசுவது போல் நாடகமாடி நம்மை ஏமாற்றி காட்டுக்குள் அழைத்து சென்று விட்டு இந்த பக்கம் இன்னொரு படைகளை அனுப்பி நம் கிராமத்தை சூறையாடி விட்டார்கள் அண்ணா. நீ நினைப்பது தவறு சந்திரா. ஒருபோதும் ருத்ரனின் படை சாமானிய மக்களுக்கு முன் அவற்றின் வாளை உயர்த்தாது, ஆனால் சாமானிய மக்களின் உயிரை மட்டும் எடுக்கும், அப்படித்தானே அப்படின்ற மாதிரி வர்ணதேவ் கிட்ட, நான் கூறும் அனைத்தும் உண்மையே அண்ணா. அதற்கு என்னிடம் ஆதாரம்
ஆதாரம் உள்ளது. ஆதாரமா? என்ன அது அப்படின்ற மாதிரிலாம் கேட்க உடனே சந்திராவும் அவகிட்ட இருந்த அந்த ஐடி கார்டை எடுத்து நம்ம வர்ணதேவ் கிட்ட காட்டி, இதுவே அந்த ஆதாரம். இந்த அடையாள அட்டை கதிர் நாட்டின் படை வீரர்களின் அடையாள அட்டை ஆகும். இது அந்த முகமூடி அரக்கன் கிட்ட இருந்து எனக்கு கிடைத்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல அது கிட்ட ருத்ரனுக்கு அங்க என்ன நடக்குதுன்னே புரியல. உடனே சந்திரா கிட்ட, இல்லை, ஏதோ தவறு நடந்திருக்கிறது. உண்மையிலேயே என் படை கிராமத்தை தாக்கவில்லை, அதுவே உண்மை. எனக்கும் அப்படிதான் தோன்றுகிறது. அண்ணா, நேரில் பார்த்தவள் நான். என்னை தாம் நம்ப மாட்டீர்களா? அப்படி இல்லை சந்திரா. இளவரசர் ருத்ரனுடன் நாம் மட்டும்தான் காட்டிற்குள் சென்றோம். ஒருவேளை இத்துயரத்திற்கு இவர் காரணமானவராக இருந்திருந்தால் இந்நேரம் நாமும் உயிருடனா இருந்திருப்போம். இல்லை, அதற்கு வாய்ப்பில்லை. இதில் வேற ஏதோ சதி நடந்திருக்கிறது. அது என்னவென்று நான் விரைவில் கண்டறிவேன். நானும் என் சித்தப்பாவும் என் படை வீரர்களும் எப்பொழுதும் உங்களுக்கு துணையாகவே இருப்போம். தேவையில்லை, இப்பொழுதே இக்கணமே விடத்தை விட்டு விலகுங்கள். இப்பொழுதும் உனக்கு என் மீது நம்பிக்கை வரவில்லையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க அதுக்கு சந்திரா பதில் சொல்லாம உடனே வர்ணதேவ் கிட்ட, அண்ணா, எல்லாவற்றையும் வெளிப்படையாக பேச இயலாது. நான் இப்பொழுதே கதிர்நாட்டின் ஆற்றை கடந்து மேக நாட்டை அடைந்து இளவரசன் மேகநாதனிடம் மன்றாடி உதவி கேட்கிறேன். இளவரசர் நிச்சயம் நம் கிராமத்தை காப்பாற்றுவார். அதில் துளியளவும் எனக்கு ஐயமில்லை. ஆகையால் தெரிந்தே பாம்பிற்கு பால் வார்க்க வேண்டாம் அண்ணா, புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல அதை கேட்ட ருத்ரன் உடைஞ்சு போயிடுறான். உடனே சந்திரா கிட்ட, சரி, செல்கிறேன். ஆனால் இந்த கொடூரத்தை செய்தவனை நிச்சயம் நான் உயிருடன் விட மாட்டேன். அவன் யார் என்று கண்டுபிடித்து உங்களின் முன் கொண்டு வந்து நிறுத்துவேன். இங்கு பிரிந்த ஒவ்வொரு உயிருக்கும் நியாயம் கிடைக்க பைப்பேன். வாருங்கள் சித்தப்பா, செல்வோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போயிடுறான். உடனே சந்திராவும் வர்ணதேவ கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பும் போது நம்ம சந்திராவை பார்க்க அந்த கிராமத்தை சேர்ந்த ஒருத்தர் நம்ம சந்திரா கிட்ட வந்து, ஒரு நிமிடம் மகளே, சற்று நேரத்திற்கு முன்பு கிடைத்த தகவல் இது. மேகநாட்டின் மகாராஜா மாரடைப்பால் காலமானார். அவரின் இறப்பு செய்தியை தாங்க முடியாத மகாராணியும் தற்கொலை செய்து கொண்டு இறந்து விட்டார். இப்பொழுது நீ அங்கு சென்றாலும் நமக்கு உதவி கிடைக்கும் என்று எனக்கு தோன்றவில்லை. முயற்சி செய்து பார்ப்போம். நான் செல்லத்தான் போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அவ்வளவு அங்க இருந்து போயிடுறா. அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் மேகநாதனை காட்டுறாங்க. அப்பா அம்மாவை கொண்டுட்டு அந்த அரியணையில ரொம்ப வில்லத்தனமா மேகநாதன் உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்போ அமைச்சர் அந்த இடத்துக்கு வந்து, அரசே, செய்தி வந்துள்ளது அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல மேகநாதனும் அரசவையில இருந்த எல்லாருமே வெளியில அனுப்பிட்டு, கூறு, நினைத்தது போல் நடந்ததா? ஆம், அனைத்தும் தாம் கூறியது போல் தான் நடந்தது. நடக்கிறது. நல்லது. இனி நான் சந்திராவை மணப்பதை யாராலும் தடுக்க இயலாது அப்படின்ற மாதிரி வில்லத்தனமா சொல்லிட்டு அந்த அரியணையில உட்கார்ந்துட்டு இருக்கான். சோ அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் ஆற்று பகுதியை காட்டுறாங்க. நம்ம சந்திராவும் மேகநாட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு இருக்கும் போது அந்த ஆற்று பகுதியில ஆல்ரெடி ருத்ரன் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ருத்ரனை பார்த்த சந்திரா பயங்கரமா கோவப்ப, என்னை இங்கு அழைத்து விட்டு இப்பொழுது ஏன் கோபம் கொள்கிறாய்? நான் ஒன்றும் கோபம் கொள்ளவில்லை. சாதாரணமாகத்தான் பார்த்தேன். அது தங்களுக்கு கோபமாக தெரிந்திருக்கலாம். அப்படியா? மிக்க நல்லது. குறைந்தபட்சம் இதையாவது ஒப்புக்கொண்டாயே இப்படித்தான் என்று. அதுவரை ஆனந்தம். ஏன் இவ்வாறு பேசுகிறீர்கள்? ஒப்புக்கொள்கிறேன். கிராமத்தில் நான் சிறிது அத்துமீறி பேசிவிட்டேன் தான். ஆனால் சிறிதா? நான் ஒரு இளவரசன் என்று கூட பயம் கொள்ளாமல் வாய்க்கு வந்தபடி பேசினாய். இல்லை இல்லை, பேசினாய். என் மனம் எந்த அளவுக்கு பாடுபட்டது என்று தெரியுமா? புரிகிறது. நான் செய்தது தவறுதான். ஆனால் அதை எதையும் நான் மனதறிந்து வேண்டும் என்றே செய்யவில்லை. தயவு செய்து நீ மன்னித்து விடுங்க. சரி சரி, பதறாதே. விட்டால் அழுந்து விடுவாய் போல இருக்கிறதே. நான் உன்னை கேலிதான் செய்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனும் சிரிக்கிறான். அதை பார்த்த சந்திராவும், சிரியுங்கள், நன்றாக சிரியுங்கள். என்ன செய்வது? தவறளித்தவள் நான் ஆயிற்றே. அதான் எதிர்த்து பேச முடியாத நிலையில் இருக்கிறேன். இவ்வளவு செழிப்பா? தவறளித்தவளோ நீ. ஆனால் என்னிடம் சகித்துக் கொண்டு பேசுகிறாயா? வேண்டாம், சகித்துக் கொண்டெல்லாம் நீ பேச வேண்டாம். நான் இப்பொழுதே இங்க இருந்து கிளம்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனும் அங்க அங்கு திரும்ப அதை பார்த்து நம்ம சந்திரா அவனோட கைய பிடிச்சு அவனை ஸ்டாப் பண்ணி, சற்று புறங்கள் இளவரசே, நான் தான் தவறளித்தவள், நான் தான். அதை ஒப்புக்கொள்கிறேன். நீங்கள் எவ்வளவு வேண்டும் என்றாலும் என்னை கேலி செய்யுங்கள். நான் அமைதியாக அதை கேட்டுக்கொள்கிறேன். எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன். அதற்காக இவ்விடத்தை விட்டு மட்டும் சென்று விடாதீர்கள். நான் தங்களை தான் நம்பி வந்திருக்கிறேன். என்ன கூறினார்? என்னை நம்பி வந்திருக்கிறாயா? ஆனால் நீ கிராமத்தில் என்ன சொன்னாய் என்று நினைவிருக்கிறதா? சற்று நினைவுபடுத்திப்பார். என்ன? நான் என்ன கூறினேன்? அதற்குள் மறந்து விட்டாயா? சரி விடு, நான் ஞாபகப்படுத்துகிறேன். என்ன கூறினாய்? மேகநாட்டை அடைந்து மேகநாதனிடம் மன்றாடி உதவி கேட்பாய். அவனும் உனக்கு நிச்சயம் உதவி செய்வான். அப்படித்தானே கூறினாய்? இப்போ மட்டும் ஏன் என்னை நம்பி வந்தாய்? சரி, இப்போ சென்றால் தான் விடுவதற்குள் நீ உன் மேகநாதனிடம் செல்ல இயலும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல அது கேட்ட சந்திராவுக்கு லைட்டா கோபம் வருது. உடனே ருத்ரன் கிட்ட, சரி, நான் அவரிடமே சென்று உதவி கேட்கிறேன். அவர் ஒன்றும் கதிர்நாட்டின் இளவரசன் ருத்ரன் அல்ல. நான் கேட்டால் மறு வார்த்தை பேசாமல் உதவி புரிவார். தங்களை போல் கேலி செய்ய மாட்டார். நான் செல்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அவளுமே அங்க திரும்புறா. அதை பார்த்து நம்ம ருத்ரனும் அவளை ஸ்டாப் பண்ணி, இது எந்த விதத்தில் நியாயம்? இங்கு கோபப்பட வேண்டியவன் நான் ஆவேன். ஆனால் இங்கு எல்லாம் தலைகீழாக நடக்கிறது. சொல்ல போனால் நீதான் என்னை சமாதானம் செய்து என்னிடம் நீ மன்றாடி இருக்க வேண்டும். ஆனால் அதை செய்யாமல் என் முன்னே அந்த மேகநாதனிடம் உதவி கேட்பேன் என்று கூறுகிறாய்.
நீங்கள் தானே கூறினீர்கள் இளவரசர் மேகநாதரிடம் சென்று உதவி கேள் என்று. அதைதான் செய்கிறேன், வழிவிடுங்கள். நான் இப்பொழுது சென்றால் தான் விடுவதற்குள் அங்க செல்ல முடியும். இதுவும் தாம் கூறியதுதான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அகைனாவ அங்க இருந்து போக பாக்குறா. அதை பார்த்த ருத்ரன் அவளை ஸ்டாப் பண்ணி அவகிட்ட, சரி நானே மன்னிப்பு கேட்கிறேன், செல்லாது, அதுவும் அவனிடம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, அது கேட்டு நம்ம சந்திராவுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. அவளோட ஹார்ட் பீட் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப அவளும் அவளுக்குள்ளேயே, நாட்டின் இளவரசராக இருந்து கொண்டு ஏன் நான் எது பேசினாலும் கேட்டுக்கொள்கிறீர்கள், ஏன் என்னிடம் மட்டும் இவ்வளவு தாழ்ந்து போகிறீர்கள், அதற்கு காரணம் என்ன அப்படின்ற மாதிரிலாம் அவ யோசிச்சுக்கிட்டு இருக்க. உடனே ருத்ரனும் சந்திரா கிட்ட, என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறார், என்னையே நீங்க வர வைத்தாய், கூறுகிறேன். ஆனால் அதற்கு முன் தாம் ஒன்று கூறுங்கள். தங்களிடம் நான் பேச வேண்டும் என்ற என் மன விருப்பத்தை எவ்வாறு தாம் அறிந்தீர்கள்? உன்னை பற்றி எனக்கு நன்றாகவே தெரியும். கிராமத்தில் நீ என்ன கூறினாய்? கதிநாட்டை ஆற்றை கடந்து மேக நாட்டை அடைந்து மேகநாதனை காண செல்கிறேன் என்று. ஆனால் நீ ஏன் அவ்வாறு கூற வேண்டும்? இளவரசர் மேகநாதனிடம் உதவி பெற்று வருகிறேன் என்று கூறியிருக்கலாமே. ஆனால் அதை செய்யாமல் நீ எவ்வளியாக செல்ல போகிறாய் என்பதை கூறினார். அப்போதே புரிந்து கொண்டேன் நீ எதையோ என்னிடம் கூற விரும்புகிறாய் என்று. அதான் உடனே இங்கு வந்துவிட்டேன். நீ என்னிடம் என்ன கூற வேண்டும்? அந்த அடையாள அட்டையை பற்றி. யாரோ தங்களை மாட்டிவிட முயற்சிக்கிறார்கள். அப்படி என்றால் நீ என்னை நம்புகிறாயா? நான் எப்போது தங்கள் மீது சந்தேகம் கொண்டேன் நம்புவதற்கு? ஒப்புக்கொள்கிறேன். தங்களால் தான் வைரக்கடத்தல் விஷயம் அரசருக்கு தெரிய வந்தது. அதில் எனக்கு வருத்தம் உள்ளது. ஆனால் இத்தனை அப்பாவி மக்களை கொல்லும் அளவுக்கு தாம் கொடூரமானவர் கிடையாது. அதை நான் ஆணித்தனமாக நம்புகிறேன். இப்போதுதான் உயிரே வந்தது போல் தோன்றுகிறது. சரி, அதை விடு. என்னை ஏன் தனியாக சந்திக்க வேண்டும் என்று நினைத்தாய்? எதுவாக இருந்தாலும் கிராமத்திலேயே கூறியிருக்கலாமே. அப்படி நான் அங்கேயே பேசியிருந்தால் உண்மையான குற்றவாளி யார், அவனின் நோக்கம் என்ன என்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடியாது. ஆகையாலே தம்மை நான் இங்கு வர வைத்தேன். உனக்கு யாரின் மீதாவது சந்தேகம் இருக்கிறதா? இந்துவின் மீது. என்ன, இந்துவின் மீதா? ஆனால் ஏன் தெரியவில்லை. ஆனால் என் ஆள் மனது அவ்வாறுதான் கூறுகிறது. இல்லை சந்திரா, நீ நினைப்பது தவறு. இந்து ஒன்றும் அந்த அளவுக்கு மோசமானவள் கிடையாது. நான் ஒப்புக்கொள்கிறேன். உண்மை அறியாமல் அவள் மருத்துவரை கொன்றால்தான். ஆனால் அது அவள் என் தந்தையின் மீது வைத்த அன்பால் நடந்தது. ஆனால் அதற்காக அவள் சாமானிய மக்களின் இறப்புக்கு காரணமாக மாட்டார். புரிகிறது. ஆனால் அதை ஏற்க மனம் மறுக்கிறது. ஏதோ தெரியவில்லை. என் உள்ளுணர்வு இந்துவின் பெயரை மட்டுமே சொல்லிக் கொண்டே இருக்கிறது. அதற்கு என்ன காரணம் என்றுதான் விளங்கவில்லை. உன் உள்ளுணர்வை நான் உதாசீனம் செய்ய மாட்டேன். ஆகையால் அவளிடமிருந்தே விசாரணையை தொடங்குகிறேன். இப்போ வா, நாம் நம் கிராமத்திற்கு செல்வோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேருமே பிருந்தாவனத்துக்கு போயிடுறாங்க. அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் அரண்மனையை காட்டுறாங்க. பிருந்தாவனத்துல ஏற்பட்ட அந்த படுகொலைய பத்தி மகாராஜா கதிரவனுக்கு தெரிய வந்திருக்கு. ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு. உடனே அமைச்சரை கூப்பிட்டு அவர்கிட்ட, என்னதான் நடக்கிறது நம் நாட்டில்? சாமானிய மக்களுக்கு முன் வாளை உயர்த்தியவன் யார்? இந்த கொடிய செயலுக்கு காரணம் யார்? அச்சம்பவம் நடக்கும் பொழுது ருத்ரன் எங்கு இருந்தான்? காங்கையன் என்ன செய்து கொண்டிருந்தான்? படைகள் எங்கு போனது? வைரக்கடத்தல் விஷயமாக ஏதேனும் தடயம் அல்லது குற்றவாளிகளின் நடமாட்டம் காட்டிய நிலையில் இருக்கிறதா என்று பார்க்க சென்றிருந்தனர். ஏதோ தவறாக இருக்கிறது. அந்த முகமூடி அணிந்த படையை பற்றி ஏதேனும் தெரிய வந்ததா? இல்லை. ஆனால் வந்த முகமூடி அணிந்த படைகளிடம் நம் நாட்டின் படை வீரர்களின் அடையாள அட்டை இருந்தது. இல்லை, அப்படி நடக்க வாய்ப்புகளே இல்லை. நம் படை சாமானிய மக்களுக்கு முன் வாளை உயர்த்தாது. இதில் ஏதோ தவறு நடந்திருக்கிறது. அதை முதலில் கண்டுபிடியுங்கள் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு நம்ம ருத்ரன் வரா. ருத்ரனை பார்த்தா மகாராஜாவும், நடந்ததை நான் அறிவேன் மகன். வைரக்கடத்தல் விஷயம் வெளியே வரக்கூடாது என்பதற்காகவே இதை செய்திருப்பார்கள் என்று தோன்றுகிறது. இல்லை தந்தையே, எனக்கு அவ்வாறு தோன்றவில்லை. ஏதோ ஒரு காரணத்திற்காக யாரோ நம் பெயரை கெடுக்கவே இவ்வாறு செய்திருக்கிறார்கள். ஆனால் அவன் யார்? நம் அடையாள அட்டை அவனுடைய கைக்கு எவ்வாறு கிட்டியது? தெரியவில்லை. விரைவில் கண்டறிவேன். சரி, இந்து எங்கே? நான் அவளை சந்திக்கவே இங்கு வந்தேன். ஆனால் அவள் அரண்மனையில் இல்லை. அவள் எங்கு சென்றால்? அவளின் நாட்டிற்கு. தாய் தந்தையுடன் வாழ்ந்த இடத்தை பார்க்க சென்றிருக்கிறாள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ருத்ரனுக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் மேகநாட்டை காட்டுறாங்க. மேகநாட்டோட அரியணையில இப்போ மேகநாதன் தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். அவனை பாக்கிறதுக்காக அவனோட அமைச்சர் அங்க வர, அமைச்சரை பார்த்த மேகநாதனும், வாருங்கள் அமைச்சரே, சந்திரா வந்து விட்டாளா? அவள் எங்கே? வாயிலில் இருக்கிறாளா? சரி, நானே சென்று அவளை இங்கு அழைத்து வருகிறேன். இல்லை, அது வந்து என்ன வந்து போய் என்று இழுக்கிறாள்? அவள் வந்து விட்டாள் தானே அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வரா. ஆனால் வந்தது சந்திரா இல்ல நான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல மேகநாதனும் திரும்ப பயங்கரமா ஷாக் ஆகுறான். ஏன்னா அங்க வந்தது வேற யாரும் இல்ல, நம்ம இந்து தான். இளவரசி இந்து, தாம் இங்கு எப்போது வந்தீர்கள்? சற்று நேரத்திற்கு முன்தான். ஏன் என் வருகை தங்களுக்கு ஆனந்தம் அளிக்கவில்லையா? அப்படியெல்லாம் இல்லை. தங்களின் வருகையை நான் எதிர்பார்க்கவில்லை. தெரியும், உங்களின் எதிர்பார்ப்பு தான் சந்திராவின் வருகை மீது இருந்ததே. ஆனால் பாவம், உங்களுக்கு தான் உண்மை தெரியவில்லை. உண்மையா? என்ன உண்மை? சந்திராவின் வருகை. கிராமத்தில் அனைவர் முன்னிலையிலும் மேகநாட்டிற்கு செல்கிறேன் என்று போய் உரைத்து நம் கவனத்தை திசை திருப்பி ருத்ரனை தனியாக சந்தித்து உரையாடி இருக்கிறாள். என்ன, அப்படி என்றால் அவள் இங்கு வரவில்லையா? ஆம், இருவரின் உரையாடலும் முடிந்த பின் இருவரும் ஒன்றாக அங்கிருந்து பிருந்தாவனத்திற்கு சென்றனர்.
நீ கூறுவது உண்மையானால் அப்போ சந்திரா ருத்ரனை நம்புகிறாளா? நம்பிக்கையா? சந்தேகம் வந்தால் தானே நம்பிக்கை மீது கேள்வி எழும். ஆனால் அவளுக்குதான் ருத்ரனின் மீது அதீத நம்பிக்கை இருக்கிறது. இல்லை, அதற்கு வாய்ப்பே இல்லை. என் திட்டம் என்றும் தவறாகாது. நிச்சயம் இந்நேரம் அவள் ருத்ரனை வெறுத்திருக்க வேண்டும். ஆனால் நீ ஏதேதோ சொல்கிறாய். இல்லை, உனக்கு அவளை பற்றி தெரியவில்லை. அதான் நீ பார்த்ததை வைத்து இவ்வாறெல்லாம் பேசுகிறாய். சந்திராவிற்கு ருத்ரன் மீது சந்தேகம் எழுந்திருக்கும். ஆனால் அதை அவன் முன் வெளிப்படுத்தினால் அவன் சுதாரித்து வேறெதும் திட்டம் தீட்ட வாய்ப்பு இருக்கிறது என்றே நீ அவள் அவ்வாறு நடந்திருக்கலாம். ஆனால் அதுதான் உனக்கு தெரியவில்லை. ஆனால் எனக்கு தெரியும் என் சந்திராவை பற்றி. மேகநாட்டின் இளவரசர் இல்லை மகாராஜா, மேகநாட்டின் மகாராஜா மேகநாதரே, தங்களை பார்த்தாலே எனக்கு பாவமாக இருக்கிறது. இவ்வளவு அப்பாவியான ஒரு மகாராஜாவை நான் பார்த்ததே இல்லை. உங்களை பார்த்தால் எனக்கு பரிதாபம் தான் எழுகிறது. பொருள் விளங்கவில்லையே. தங்களின் காதலி சந்திரா தங்களை முட்டாளாக்கி இருக்கிறாள். தங்களின் முகமூடி அணிந்த படை நிச்சயம் ருத்ரனின் படை இல்லை என்று அவள் ஆணைத்தனமாக நம்புகிறாள். அதுதான் உண்மை. நீ கூறுவது உண்மையானால் ஏன் அவள் கிராமத்தில் ருத்ரனை ஏச வேண்டும்? அதற்கு அவசியம் என்ன? தங்களை நம்ப வைக்க. என்னை நம்ப வைக்கவா? அதாவது உண்மையான குற்றவாளியை நம்ப வைக்க. பொருள் விளங்கவில்லையே. என் நாட்டின் வீரர்கள் ஒருபோதும் சாமானிய மக்களுக்கு முன் வாளை உயர்த்த மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்களா என்று ஒரு கிராமத்தையே அழித்திருப்பார்கள்? இந்த கேள்வி நிச்சயம் அனைவரின் மனதிலும் எழுந்திருக்கும். அப்படி இருக்க ருத்ரனோ சந்திராவின் காதலன். அவள் மனதில் எழுந்திருக்காதாம்? எழுந்தது. ஆகையாலே ருத்ரனை தனியாக சந்தித்து அவன் மீது சந்தேகமே எழவில்லை என்று கூறினார். அப்படி என்றால் சந்திராவின் சந்தேகம் என் மீதா? இல்லை, இக்கணவரை அவளுக்கு உன் மீது சந்தேகம் எழவில்லை. என் மீதும் இல்லை என்றால் அவள் யாரை சந்தேகிக்கின்றாள்? அவளின் சந்தேகம் என் மீது. இதை பற்றி அவள் ருத்ரனிடமும் கூறினாள். அவளின் உள்ளுணர்வு என்னை சந்தேகப்பட தூண்டுகிறது என்று. அதை கேட்ட அவனோ சந்திராவை தண்டிக்காமல் அவளின் உள்ளுணர்வுக்கு மரியாதை கொடுத்து விசாரணையை என்னிடமிருந்து துவங்குவதாக கூறினார். அதை கேட்கும் பொழுது என் ரத்தம் எப்படி கொதித்தது தெரியுமா? அதே இடத்தில் அவளை சுக்குநூறாக வெட்ட சொல்லி என் மனம் துடித்தது. அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நம்ம மேகநாதனுக்கு பயங்கரமா கோவம் வந்துட்டு உடனே இந்துவோட கழுத்தை புடிச்சு நெரிச்சு அவகிட்ட, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் என் முன்னே என்னவளை வெட்டுவேன் என்று கூறுவாள். நான் நினைத்தால் இதே இடத்தில் உன்னை சமாதி செய்து விடுவேன். ஜாக்கிரது அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமான மிரட்டல் கொடுக்கறான். அதை பார்த்த இந்துவும் நம்ம மேகநாதனோட கையை தட்டி விட்டு, அதான் நான் எதுவும் செய்யவில்லையே, எனக்கு தெரியாதா சந்திரா உனக்கு எவ்வளவு முக்கியம் என்று? என் ஆதங்கத்தை தான் நான் கூறினேன், அவ்வளவுதான். தேவையில்லாத விஷயத்தை பேசி நேரத்தை கடத்த வேண்டாம். பிருந்தாவனத்தில் நடந்த படுகொலைக்கு காரணம் நாம் இருவர்தான் என்ற உண்மை வெளிவரத்திற்குள் அடுத்த திட்டத்தை அரங்கேற்றுவோம். அதில் எந்த தவறும் நடந்து விடக்கூடாது, புரிகிறதா? அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அவளுமே அங்க இருந்து போயதா. சோ இதோட தான் இந்த எபிசோட நான் பினிஷ் பண்றேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல இன்னும் என்னென்ன விறுவிறுப்பான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.